Hello everybody. Hi. Good afternoon. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So just in 24 hours இந்த நேரம் நம்ம நீட் எக்ஸாமுலயே எக்ஸாம் ஹாலுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா நாளைக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து சாட்ல வந்து போடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சாப்டருமே கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி நான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து we have completed lot of problem solving sessions. So like previous year questionsலாம் நம்ம நிறைய வந்து சால்வ் பண்ணிட்டோம். அதில் தான் நம்ம வந்து இந்த high important topics, high priority topics இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், we are going to நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ரீகால் பண்ண போகிறோம், நிறைய ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ தட் லாஸ்ட் மினிட்ல ஆல்ரெடி இதே பேஸ்டு கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஃபார் அ ரிவிஷன். ஓகே. ஸோ எல்லாருமே கிளாஸ் கவனிக்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவனிக்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்களா? யா. ஸோ நான் நேற்று கேட்டிருந்தேன் என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே கேட்கவே இல்லை. தென் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டுட் தட் மேபி வி ஆர் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சேன். ஓகே, யாரெல்லாம் வந்திருக்கீங்க? இது வந்து நம்மளுடைய கடைசி கிளாஸ் இல்லையா? ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா we get into the medical college. ஓகே. ஸோ நீட்டுக்கு இது வந்து நம்ம இந்த அகாடமிக் இயர் நீட் 2025 உடைய கெமிஸ்ட்ரி கடைசி கிளாஸ். ஓகே. ஸோ ஹாய் ஷின்சான், ஹவ் ஆர் யூ? எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? தேஜா, சங்கீதா, தமிழ் செல்வி, அக்ஷயா, பாவனா, சாய் அசோக். ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பார்க்கலாமா, இன்ஆர்கானிக் பார்க்கலாமா, இல்லைனா ஆர்கானிக் பார்க்கலாமா? இதோடைய பிடிஎஃப்பும் ஐ வில் கிவ் யூ. பட் யா, குயிக்கா இப்போவே ரீகால் பண்ணி முடிச்சு விட்டுறலாம்டா. சரியா? இப்போவே நம்ம என்ன பண்ணிடலாம், ரீகால் பண்ணி முடிச்சு விட்டுறலாம். ஓகே. கேன் வி ஸ்டார்ட் வித் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா மைண்ட் மேப்ஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண போறேன். மைண்ட் மேப்ஸ் வச்சு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ரிவிஷன் பண்ண போறேன். ஸோ நீங்க சொல்ற சாப்டர் தான். விச் சாப்டர் யூ வாண்ட் ஃபர்ஸ்ட்? பிசிக்கல். நிறைய என் கண்ணுக்கு வந்து பிசிக்கல் தான் வந்து தெரியுது. ஐ எம் கெட்டிங் பிசிக்கல் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபைன் மேம், டுமாரோ அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ்ஸே. அப்படி கிடையாதுடா. ஸோ யா, ஜஸ்ட் அ மினிட். ஒரே நிமிஷம். ஓகே, யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? ட்ரெஸ் எல்லாம் ரெடியா? ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? ஆதார் கார்டு அண்ட் உங்களுடைய ஒரிஜினல். மேம், என் ஆதார் கார்டுல என் ஃபாதர் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, நான் என்ன பண்றது? வேற என்ன ஐடி ப்ரூஃப் நீங்க கொடுத்துருந்தீங்க? வேற என்னப்பா ஐடி ப்ரூஃப் நீங்க வந்து கொடுத்துருந்தீங்க? பேன் கார்டு கொடுத்துருந்தீங்களா? இன்னொரு ஒரு ஐடி ப்ரூஃபை கொண்டு போயிடுங்க, தப்பே கிடையாது. சரியா? you just inform them and then take another ID proof also. Okay, so do not take any risk. யாருமே ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். சரியா? so yeah, class start பண்ணலாமா? class start பண்ணிடலாமா? ஓகே. ஸோ நம்ம வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரம் இன்னைக்கு நைட்டு ப்ராப்பராக நமக்கு தூக்கம் கூட வந்து வராது, அதுதான் வந்து உண்மை. டு நைட் you won't even get proper sleep. proper sleep கூட இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்காது, ரைட்? ஸோ பட் யா, யூ நோ வாட், இன்னைக்கு நைட் நல்லா தூங்கிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல படிச்சு ஒண்ணுமே ஆக போகுது இல்லை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் வேணாம். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு ஒரு நாள்ல படிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவோம். லாஸ்ட் மினிட்ல என்னென்னலாம் ரீகால் பண்ணுவோமோ எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுவோம். ஒன்னு நீ கூலா வச்சுக்கோ, ஒன்னு நீ வந்து டென்ஷன் ஆகாம பாத்துக்கோ. அது மட்டும் தான் என்னுடைய ஒரே ரெக்வெஸ்ட். ஓகே. மற்றபடி எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஓகே. நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம, நீங்க வந்து ப்ரெஷரைஸ் ஆகாம உங்களை நீங்க காமா வச்சுக்கோங்க. போரும் காமா வச்சுக்கோங்க. தானா தானா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். எல்லாம் தெரிஞ்சதாதான் வரும். சூப்பரா எழுதுவீங்க. we are there for you.
ஓகே சோ நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் உங்களை தான் நினைச்சிட்டு இருப்போம் ஈஸியா வரணும் நம்ம சொல்லி கொடுத்தது தான் வரணும் சூப்பரா பசங்களாம் எழுதிட்டு வரணும் அந்த நேரத்துல வந்து கரெக்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா we all will be sending all good wishes to you, we all will be praying for you. சோ அத பத்தி நீ கவலையே படாத, everything will happen good. ஓகே முன்னாடியே டயத்துக்கு போயிடுங்க, நாளைக்கு பதட்டமே வேண்டாம். ஓகே நாளைக்கு காலையில எழுந்து எதையுமே படிக்காதீங்க. இன்னைக்கு நான் நோட்ஸ் தரப்போறேன் இல்லையா, அதை ஓபன் பண்ணி கண்ணால வெறுன பாரு. ஓகே படிக்காதது எதையுமே புதுசா இன்னைக்கு எடுத்து படிக்காதீங்க சரியா. டோன்ட் கெட் டென்ஷன், டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். ஓகே இதுதான் லைஃப் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, இது தாண்டி லைஃப் இருக்கு. இல்ல ஆனா டாக்டர் தான் அப்படின்னாலும் யூ கேன் ரிப்பீட். ஓகே it is not end of the world, just remember my words, it is not end of the world, but yeah we should give a tough fight இல்லையா. நான் எப்பயுமே சொல்ற ஒரு கோட் தான், go in a doctor mindset. okay you want to become a doctor. அப்போ எக்ஸாம் போறப்பவே வந்து நான் முக்கியமா இன்னைக்கு கிளாஸை விட ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இந்த ஒரு விஷயம் தான். ஓகேவா எக்ஸாம் போறப்போ go in a doctor mindset. ஓகே டாக்டர் மைண்ட் செட்னா என்ன நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, there is a patient coming to you, அவ்வளவுதான் பூட்ட கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, he just gone multiple fractures, பயங்கர இன்ஜுரி, பெரிய ட்ராமா, பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னா கூட அந்த டாக்டர் கிவ் அப்பும் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக மாட்டாங்க. இன்னைக்காச்சும் டாக்டர் பதறி பார்த்திருக்கீங்களா? அந்த பேஷண்ட்டை கொண்டு போற கூட இருக்கிறவங்க தான் பதறுவாங்களே தவிர டாக்டர் பதற மாட்டாங்க. ஓகே they'll give their best. ஓகே though they know வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான் போச்சு, இதுதான் எண்டு, லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சா கூட டாக்டர் he'll give his best. எப்படியாவது உயிரை கொடுத்து காப்பாற்ற முடியுமா, can we do something அப்படின்னு தான் வந்து யோசிப்பாங்க. ஓகே nobody will go to the conclusion, யாருமே கன்க்ளூஷனுக்கு போயிட மாட்டாங்க. ஓகே so don't stop putting effort. இன்னைக்கு நைட் வரைக்கும் படிங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், 11 o'clock தூங்கிரு. தூக்கம் வரலையா பரவாயில்ல, ஏதாவது தைலம் தேய்ச்சிட்டு படுத்துரு, கண்ணுல வந்து அம்மாவோட துப்பட்டாவை கட்டிட்டு தூங்கிரு. ஓகேவா கண்ணு லைட் பார்க்காத, நல்லா ரிலாக்ஸ்டா இரு. 2 வருஷம் படிச்சிருக்கடா, 11th ஃபுல்லா படிச்சிருக்க, 12th ஃபுல்லா படிச்சிருக்க, அவ்வளவு டியூஷன் போயிருக்க, ஸ்கூல் போயிருக்க, அங்க எங்க காதுல வாங்கினது, நீ இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே நாளைக்கு உன்னை காப்பாத்தும் சரியா. ஆனா நீ டென்ஷன் ஆகி உன் பிரெயினை நீ ஸ்ட்ரெஸ் கொடுத்த அப்படின்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ் கொடுத்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்னை அது காலவாரி விட்டுரும். ஓகே நீ உன் பாடிக்கோ உன் பிரெயினுக்கோ நீ ஸ்ட்ரெஸ் கொடுத்த அப்படின்னா உன் பிரெயின் எனர்ஜி எல்லாமே உன்னை எப்படி காம் டவுன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்குமே தவிர எக்ஸாம்க்கான ஆன்சரை யோசிக்காது சரியா. சோ நாளைக்கு கூலா போங்க, ரிலாக்ஸ்டா போங்க, முன்னாடியே ரீச் ஆயிடுங்க. வெளியில உட்காந்து சும்மா கதை கூட பேசுங்க, ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருங்க, போயிட்டு கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் தென் கம் அவுட். ஓகேவா சோ சூப்பரா எழுதுவீங்க, செம்மையா எழுதுவீங்க, கவலையே வேண்டாம். இன்னைக்கு நிதானமா அமைதியா நம்ம வந்து ஃபாஸ்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்டையர் கெமிஸ்ட்ரி ஒரு 3 மணி நேரம் தான், 3 hours ஜஸ்ட் என் கூட இரு, கதை கேட்கிற மாதிரி காதுல வாங்கிக்கோ. நீ நோட்ஸ் கீட்ஸ் கூட எடுக்க வேண்டாம், உன்னால முடிவு வேணும்னா எடுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு நோட்ஸும் லைவ் முடிச்சானு அமுச்சு விட்டுருவேன். நேத்தே பாத்தீங்க அப்படின்னா I have sent you. ஓகே so 3 pages instruction the point. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஓகேப்பா டன். சோ நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? இப்போ கிளாஸ்ல 80 people are watching. ஓகே இந்த 80 peopleம் அடுத்த ஒரு 3 hours மட்டும் கூட இருக்கீங்களா? எஸ் கூட இருக்கீங்களா? யாரெல்லாம் கூட இருக்க போறீங்க உங்க பேரை சாட்ல போடுங்க. மேம் ஒரு 3 hours மேம் அமைதியா நாங்க உங்க கூட இருக்கோம் மேம், கடைசி நிமிஷத்துல இல்ல கடகடன்னு ரீகால் பண்ணுங்க, அப்படியே காதுல வாங்கிக்கிறோம். ஓகே let us see நமக்கு இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நாளைக்கு. ஓகே சூப்பர். சோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:30 போல நம்ம வந்து மீட் பண்ணலாம். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் என்ன ட்ரெஸ் கோடு, லாஸ்ட் மினிட்ல என்னென்ன கொண்டு போகணும் ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் மத்தபடி உங்களுக்கு ஜெனரலா இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையுமே இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே சோ நாளைக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நீ கரெக்டான மைண்ட் செட்ல போனாதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து உன்னை காப்பாத்தும். ஓகே டன். டாக்டர் விகாஸ் எம்பிபிஎஸ் வந்து பேரை மாத்திட்டாரு. அடுத்து சஹானா வெரி குட், ஜிவி ஜஸ்வந்த் வெரி குட், ஜீவிகா பத்மஸ்ரீ, அப்புறம் அடுத்தவங்க யாரு, யோகலட்சுமி, ஹர்ஷிதா, வர்ஷா பிவிஎஸ்சி, ஓகே ஷின்சான், சாய் வந்திருக்காரு, சம. சோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. ஓகே லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நான் உங்களுக்கு குயிக்கா என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ரீகால் பண்ண போறேன். சோ மோல் கான்செப்ட்ல வந்து பாருங்க,
it is going to be a ஒரு ஸ்டோரி டெல்லிங் செஷன் மாதிரி அப்படியே காதுல வாங்கிக்கோ சரியா ஓகே சோ இப்போ நமக்கு மோல்ல என்ன மாதிரி क्वेश्चन கேட்பாங்க எது வந்து நமக்கு இருக்குதே the number of molecules மேக்ஸिमமா இருக்கு number of molecules கம்மியா இருக்கு இந்த மாதிரி क्वेश्चंस வந்து நமக்கு கேட்பாங்க சரியா அப்போ இந்த மோல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சோ நல்லா கவனிங்க நமக்கு மாஸ் இருக்கு அப்படினா எப்படி நீங்க மோல் கண்டுபிடிப்பீங்க the given mass by molar mass சரியா the given mass by molar mass தான் என்னது அப்படினா நம்ம number of moles வந்து கண்டுபிடிப்போம் சரிமா வால்யூம்ல கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்றது வால்யூம்ல எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது நம்ம லிட்டர்ஸ்ல இருக்க போகுது சரியா லிட்டர்ஸ்ல இருக்க போகுது அப்போ பாத்தீங்க அப்படினா the given volume அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 11.4 அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினா நமக்கு வந்து 11.4 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த given volume எழுதிப்போம் divided by molar volume okay divided by molar volume okay molar volume என்னது எல்லாரும் நம்ம குயிக்கா அப்படியே ரீகால் பண்ணிட்டே வருவோமா what is molar volume chatல சொல்லுங்க பார்க்கலாம் yes what is molar volume very good it is 22.4 liter அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா number of moles கிடைக்கும் ஓகே சூப்பர் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா number of molecules இல்ல number of atoms இல்ல number of particles கொடுத்தாங்க அப்படினா அப்போ என்ன பண்றது யாருமே இத நோட் பண்ணவே வேண்டாம் சரியா ஓகே சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு number of molecules number of atoms கொடுத்தாங்க அப்படினா the given number of molecules divided by Avogadro number. What is the Avogadro number? 6.023 into 10 to the power 23. So, இதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா we will be getting the number of moles. Okay. So, இப்போ இதுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா interchange பண்ணி என்னென்ன தேவையோ நம்ம அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். Okay. Super. So, next வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு concentration termsல இருந்து நமக்கு வரலாம். Okay. So, next வந்து என்னது நமக்கு concentration terms. Okay, so concentration terms la வந்து நமக்கு molarity, normality இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் okay so நல்லா கவனிங்க இப்போ mole fraction அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन கேட்டாங்க அப்படினு வெச்சுக்கோங்க mole fraction of something component A அப்படினு நமக்கு வந்து கேட்டாங்க அப்படினா which will be இப்போ number of the solute இப்போ solute இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க the number of the component A divided by மொத்தமா அந்த சொல்யூஷன்ல என்ன இருக்கு அத நீங்க மொத்தமா என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் இதே மாதிரி காம்போனன்ட் B க்கு வந்து கேட்டாங்க அப்படினா நீங்க அந்த காம்போனன்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு டிவைடட் பை மொத்தமா என்ன இருக்கு சரியா அப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சோ இங்க நீங்க முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா மொத்தமா இந்த மோல் fraction of A and then B say for example அது சொல்யூட்டா இருக்கு ஒன்னு வந்து சால்வெண்டா இருக்கு அப்படினா அப்போ டோட்டல் வேல்யூ என்னது சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம் it is equal to 1 சரியா it is equal to 1 very good super next வந்து பாத்தீங்க அப்படினா molarity உடைய ஃபார்முலா என்ன அப்படி நம்ம வந்து பார்க்கலாம் okay which is molarity okay so molarity which is equal to number of moles of solute by volume இல்ல கிலோகிராம் சொல்லுங்க பார்க்கலாம் molarity okay which is number of moles of solute okay number of moles of solute divided by volume of solution in liter divided by volume of solution in liter okay so இதுதான் வந்து molarity உடைய ஃபார்முலா okay மேம் இப்போ வந்து நமக்கு அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படினா molarity வந்து கேக்குறாங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணனும் what is the formula of molarity number of moles of solute numerator அதேதான் ஆனா divided by volume of solvent in kilogram okay number of moles of solute வந்து என்னமோ கரெக்ட் தான் ஆனா divided by weight okay இங்க கீழ வந்து பாத்தீங்க அப்படினா weight of solvent in kilogram அதுல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா molarity வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகே சூப்பர் சோ இப்போ பசங்களா அடுத்த ஒரு ஃபார்முலா எல்லாரும் எனக்கு chatல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க யாருமே நோட்ஸ் எடுக்க வேண்டாம் நான் இந்த நோட்ஸ் அப்படியே PDF அனுப்பிச்சிடுறேன் you just interact with me keep interacting with me okay நான் இங்க வந்து இல்ல இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் உன் டென்ஷனை குறைச்சி நம்ம லாஸ்ட் மினிட்ல ஃப்ரீயா கூலா ரீகால் பண்ண தான் வந்திருக்கேன் சரியா ஓகே weight by weight percentage கேக்குறாங்க அப்படி இல்லனா weight by volume percentage நம்மள வந்து கேக்குறாங்க or volume by volume percentage வந்து கேக்குறாங்க அப்படினா how are you going to solve ஒண்ணுமே இல்ல solute by solution அந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ண கூடாது என்னது அப்படினா
solute by solvent அப்படின்னு போடக்கூடாது, solute by solution into 100. சரியா? solute by solution into 100. மேம் parts per millionல question கேட்டுட்டாங்க மேம், அப்போ என்ன பண்றது? parts per millionல question கேட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? அதேதான் கவனிங்க, solute divided by solution into 100 வராது, 100க்கு பதிலா parts per million இல்லையா? மில்லியன்னா 10 to the power 6. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த 10 to the power 6 மட்டும் நீங்க இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? is that clear? எல்லாருக்குமே கிளியரா? ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது வந்து எவ்வளவு, இதோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து ஏதாச்சும் ஒரு மாலிக்யூல் கொடுத்து கேக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மோலாரிட்டி கூடவே மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகே, மோலாரிட்டி கூடவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். சரியா? சோ அதை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. ஓகே, சோ மோல் கான்செப்ட்ல அண்ட் தென் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ்ல இதெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு இருக்கணும். ஓகே, சோ பசங்களா I just also want to ask you, இந்த empirical formula based question வந்து நமக்கு வரும்டா. empirical formula கண்டுபிடிங்க, molecular formula கண்டுபிடிங்க அப்படின்னு. empirical formula நீங்க எப்படி எழுதுவீங்க, நான் குயிக்கா சொல்லி தர கவனிங்க. இப்ப கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு இங்க இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அட்டாமிக் மாஸ் வந்து நீங்க வந்து எழுதிக்கணும். சரியா? அட்டாமிக் மாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா will be getting the கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1 and ஆக்சிஜனுக்கு 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ரிலேட்டிவ் மோலார் மாஸ்க்கு இவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணிப்பீங்க. the percentage divided by 12, the percentage divided by 1, the percentage divided by 16 நீங்க வந்து போட்டுப்பீங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டுத்துமே டிவைட் பண்ணிட்டீங்க இல்லையா, you will get a value. அத வந்து நீங்க எப்படி வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா இல்ல லோவஸ்ட் வேல்யூ வச்சு டிவைட் பண்ணலாமா, so that நமக்கு simplest whole number ratio கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போடுவீங்க. சோ இந்த empirical formula எனக்கு தெரிஞ்சு you will calculate அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ மோலார் மாஸ்க்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? சோ molar mass which is equal to 2 into vapor density, VD அப்படினு போட்டுருக்கேன். what is that? vapor density. சரியா? so 2 into vapor density. suppose vapor density கொடுத்து molar mass கேட்டாலோ இல்ல molar mass கொடுத்து vapor density கேட்டாலோ it will be easy to find this. ஓகேவா? சூப்பர்டா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குயிக்கா நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன், லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட்டை மறந்துடாதீங்க. லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகே, சோ இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிடும் அப்படிங்கறதா வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிடும். எக்ஸஸா மீதி என்ன இருக்கோ அந்த ரியேஜென்ட் தான் வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகே, சோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன், ப்ராடக்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், லிமிட்டிங் ரியேஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குமா இல்ல எக்ஸஸ் ரியேஜென்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? ப்ராடக்ட் வந்து எதப்பா டிபெண்ட் பண்ணி இருக்கும், லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குமா இல்லனா எக்ஸஸ் ரியேஜென்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குமா? let me know in the chat section quickly. மறந்தாச்சா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், லிமிட்டிங் ரியேஜென்ட்டா எக்ஸஸ் ரியேஜென்ட்டா? லிமிட்டிங் ரியேஜென்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல அந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகாது, நமக்கு ப்ரொசீட் ஆகாது. அவ்வளவுதான்டா, சூப்பர். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ். இங்க பாரு, லாஸ்ட் டைம் வந்து இந்த குவாண்டம் நம்பர்ஸே என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கா வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே கீனா வந்து லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சரியா? பிரின்சிபல் அப்படின்னு போட்டேன். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபாஸ்டா எனக்கு சொல்லுங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை எப்படி டினோட் பண்ணுவோம், அப்படியே வரிசையா ஒவ்வொருத்தரும் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு சாட்ல சொல்லிட்டே வாங்க. நம்ம குயிக்கா ஒன்னாவே சேர்ந்து ரீகால் பண்ணி முடிச்சிடலாம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசீமுத்தால் குவாண்டம் நம்பர். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஃபோர்த் இஸ் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே, சோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து எதப்பா ரெப்ரசென்ட் பண்ணுது, நமக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த ஷெல்லுடைய எனர்ஜி லெவல் அண்ட் சைஸ். ஓகே, சோ அந்த ஆர்பிட்டாலுடைய சைஸ் அண்ட் எனர்ஜியை வந்து நமக்கு மென்ஷன் பண்றது தான் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அடுத்து கம்ஸ் அசீமுத்தால் குவாண்டம் நம்பர் தான் ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஓகே,
தென் நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து நம்ம அது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆர்பிட்டாலுடைய ஓரியன்டேஷன் ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப்ல அது எப்படி ஓரியன்ட் ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து நமக்கு கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகுதா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகுதா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை நம்ம வந்து n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அசிமுத்தால் குவாண்டம் நம்பரை l அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை ml அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்பின் குவாண்டம் நம்பரை ms அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ அவங்களுடைய வேல்யூ ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு இப்போ எல்லாருமே சாட்ல ரீகால் பண்ணிட்டே வாங்க. என்கிட்ட நீ பேசுற மாதிரியே நீ சாட்ல அப்படியே போட்டுட்டே வாயே. என்கிட்ட பேசுற மாதிரியே சாட்ல அப்படியே போட்டுட்டே வாங்க ஃபாஸ்டா. பிரின்சிபல் குவாண்டம் நம்பருடைய ரேஞ்ச் வந்து என்னப்பா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பருடைய ரேஞ்ச் வந்து என்னது? இட் இஸ் 1 ல இருந்து இன்ஃபினிட்டி. சரியா? 1 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நமக்கு போயிட்டே இருக்கும். அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 ல இருந்து n-1 வரைக்கும் இருக்கும். 0 to n-1. சரியா? இங்க n வேல்யூ 5 அப்படின்னு வெச்சுக்கோங்க. அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் 0 1 2 3 4 0 1 2 3 4 அப்படி இருக்கும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா -l ல இருந்து +l. இப்ப l ஓட வேல்யூ -4 ன்னு வெச்சுக்கோ. 4 ன்னு வெச்சுக்கோ. அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த நம்பர் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. -4 -3 -2 -1 0 1 2 3 4 அப்படி இருக்கும். ஓகேவா? சூப்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து +12 and -12. Okay, இப்போ no two electrons will have the same set of all the 4 quantum numbers. இது வந்து எதுப்பா? இது வந்து ஆஃப்-பர்க் பிரின்சிபலா, ஹன்ஸ் ரூலா, இல்ல பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலா, ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபலா? இது வந்து என்னது? No two electrons will have all the set of quantum numbers same. quantum numbers எல்லாமே சேமா எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது வந்து எதுப்பா? தெரியுமா தெரியாதா? எஸ். என்ன ரூல் அது? வெரி குட். +12 and -12. ஸோ குவாண்டம் நம்பர்ஸ்ல பிரச்சனையே இல்லை. இது பேஸ் பண்ணி 2 விதமா क्वेश्चन வந்து கேட்பாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. தப்பான குவாண்டம் நம்பர் இதுல வந்து எந்த செட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஹன்ஸ் ரூலா no two electrons will have all the set of 4 quantum numbers same. எதுக்குமே குவாண்டம் நம்பர்ஸ் வந்து சேமா இருக்காது. நமக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஐடென்டிக்கலா தனித்தனியா வந்து நமக்கு ஃபோன் நம்பர் இருக்கிற மாதிரி குவாண்டம் நம்பர் சேமாவே இருக்காது. பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகே, அது பேர் என்னப்பா? பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகே, அப்போ ஹன்ஸ் ரூல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த ஹன்ஸ் ரூல்? ஹன்ஸ் ரூல்னா என்ன? ஞாபகம் வச்சுக்கோடா. ஹன்ஸ் ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீஜெனரேட் ஆர்பிட்டால்ல நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் சிங்கிளா ஃபில் ஆகிட்டு தான் பேரப்பே ஆகும். ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கு அப்புறம் தானே பேரப் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சிங்கிளா ஃபில் ஆகிட்டு தான் பேரப்பே ஆகும். அதுதான் ஹன்ஸ் ரூல். அப்போ ஆஃப்-பர்க் பிரின்சிபல்னா என்னது? எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் ஃபில் ஆகும். எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியில தான் ஃபில் ஆகும். லோவர் எனர்ஜிலேருந்து தான் ஹையர் எனர்ஜி. சரியா? அதுதான் ஆஃப்-பர்க் பிரின்சிபல். ஓகே, ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படின்னா என்னது? ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் இருக்கு, இல்ல ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒரு சின்ன பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அதோடைய பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் மொமெண்டம் ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸ் ஆகும். அதாவது சேம் டைம்லயும் அதே மாதிரி அக்யூரேட்டாவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அக்யூரேட்டாவும் சேம் டைம்ல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் த ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஓகேவா? சூப்பர்டா. இப்போ மேம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் சொல்லுங்க? நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் क्वेश्चंस வரும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன்டா, தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து நம்ம n, இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n இருக்குல்ல, அதுதான் நம்பர் ஆஃப் ஷெல். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 5p ஆர்பிட்டால் அப்படின்னா அதுல எத்தனை ஷெல் இருக்குன்னு அர்த்தம்? 5 ஷெல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மேம் இந்த p என்ன மேம் ரெப்ரசென்ட் பண்ணுது? p ரெப்ரசென்ட்ஸ் த அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். எல்லாருமே நல்லா நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சி எல் வேல்யூ நான் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0 1 2 3 இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து it is s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால் and f ஆர்பிட்டால். ஓகே, இப்போ 5p ஆர்பிட்டால் அப்படின்னா நீ வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அதுல வந்து நமக்கு அசிமுத்தால் குவாண்டம் நம்பரோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ எல் வேல்யூ என்னது, அது வந்து நமக்கு என்ன ஆர்பிட்டால் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. சரியா? ஓகேடா. சோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து நமக்கு n. இப்போ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா செம ஈஸிடா n ஸ்கொயர். சரியா, n ஸ்கொயர். ஓகே மேம், ஒரு ஆர்பிட்டால்ல வந்து எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு இருக்க முடியும்? இப்ப சேம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு s ஆர்பிட்டால்ல 2 தான் இருக்க முடியும், d ஆர்பிட்டால்ல வந்து 10 தான் இருக்க முடியும், p ஆர்பிட்டால்ல வந்து நமக்கு வந்து எவ்வளவுப்பா? p ஆர்பிட்டால்ல வந்து 6 12 3 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். d ஆர்பிட்டால்ல எவ்வளவு இருக்க முடியும்? நமக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். f ஆர்பிட்டால்ல சாட்ல எனக்கு ஆன்சரே வர மாட்டேங்குது, சாட்ல ஆன்சரே வர மாட்டேங்குதே. 14 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். சரியா, f ஆர்பிட்டால்ல 14 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து இருக்க முடியும். ரைட். சோ இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் how will you find? Very good. It is 2n square. சரியா, 2n ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். மறந்துடாதீங்க, இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு தான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர்பிட்டால்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 2l plus 1 2l plus 1. மேம், l உடைய நம்பரை நான் எப்படி மேம் தெரிஞ்சுப்பேன்? அதுக்கு தான்டா l ஓட வேல்யூ. இப்ப s ஆர்பிட்டால்னா l வேல்யூ 0, p ஆர்பிட்டால்னா l வேல்யூ 1, d ஆர்பிட்டால்னா l வேல்யூ 2, f ஆர்பிட்டால்னா l வேல்யூ 3. ஓகேவா? சோ do not ever forget this. இத வந்து மறந்துடாதீங்க. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் in that orbital எவ்வளவுப்பா? maximum number of electrons in that orbital வந்து நமக்கு எவ்வளவு வரும்? It is 4l plus 2. l உடைய வேல்யூ வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4l plus 2 அப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகேடா. சோ இப்போ வந்து நமக்கு இருக்குதுலயே வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜில வந்து நீங்க வந்து இதை வந்து ஃபில் பண்ணுங்க. இந்த ஆஃபா பிரின்சிபல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி 5d1 5d 6 7s அப்படின்லாம் நமக்கு ஆர்பிட்டால்ஸ் கொடுத்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க அப்படின்னா சின்சான் ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா l plus l வேல் l plus என்ன வேல்யூ? நானே டக்குன்னு ஸ்டக் ஆயிட்டேன், நான் சொல்றேன். ஓகேவா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க? அதுக்கப்புறமா நீங்க n வேல்யூ பார்க்கணும். நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணோமே, நிறைய ப்ராப்ளம் நம்ம அது பேஸ்டா வந்து சால்வ் பண்ணோமே. n plus l ரூல். கரெக்ட், எக்ஸாக்ட்லி n plus l ரூல். சரியா? சோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் n plus l வச்சு இருக்கிறதுல எது மேக்ஸிமம் எனர்ஜில இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். மேம், இந்த n plus l வேல்யூ எனக்கு சேமா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பா. இது வந்து ஸ்டெப் 1. சரியா மேம்? n plus l வேல்யூ எனக்கு சேமா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல 3 வருஷமா நம்ம அதே क्वेश्चन சால்வ் பண்ணோம். 3 வருஷத்துல சேம் மாடல் क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. n plus l வேல்யூ எனக்கு சேமா இருக்குமா? அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாமா? n வேல்யூ. வெரி குட். நெக்ஸ்ட் n வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சோ இது வந்து எதுக்குப்பா? என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜியுடைய இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர் வந்து நம்மள எழுத சொன்னாங்க அப்படின்னா you will use this. okay? so n plus l வேல்யூவை நீ கவுண்ட் பண்ணுவே. n plus l க்கு தான் நான் உனக்கு இந்த வேல்யூ சொல்லி கொடுத்தேன் SPDF க்கு. சரியா? n plus l வேல்யூ வச்சு நீ வந்து பாப்ப. அதுக்கு அப்புறமா இப்போ எக்ஸாம்பிள் 5p இருக்குடா, 6d இருக்குடா, அப்புறமா வந்து 2s இருக்கு. இப்போ இதுல வந்து எனக்கு டிக்ரீசிங் ஆர்டர்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? n plus l வேல்யூ, p ஆர்பிட்டாலுக்கு l வேல்யூ என்ன வரும்? p க்கு 1. கரெக்ட்டா? 5 plus 1 6 plus d ஆர்பிட்டாலுக்கு என்ன பவர் வரும்? d ஆர்பிட்டாலுக்கு 2 வர போகுது நமக்கு. 2 s ஆர்பிட்டாலுக்கு 0. இப்போ இங்க பார்த்தனா இது வந்து நமக்கு 6 வருது, இது 6 7 8 வருது, இது வந்து நமக்கு 2 வருது. அப்போ 2s தான் இருக்கிறதுலே கம்மி. அதுக்கு அப்புறமா 5p வரும், அதுக்கு அப்புறமா 6d வரும். ஆனா நீ இங்க வந்து என்ன பார்க்கணும்? நீ இன் கேஸ் இந்த n plus l வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னா அப்போ n வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம கைனடிக்ஸ் அண்ட் தென் ஈக்குலிபிரியம்க்கு வந்து போலாமா? ஓகே. சோ இப்போ வாட் இஸ் a ஈக்குலிபிரியம்? ஈக்குலிபிரியம் அப்படினா என்னப்பா? குயிக்கா சொல்லுங்க. வாட் இஸ் a ஈக்குலிபிரியம்? வாட் இஸ் a ஈக்குலிபிரியம்? யாருக்கா தெரியும்? ரொம்ப ரொம்ப குயிக்கா, ஒண்ணுமே இல்ல. சோ எப்பலாம் நமக்கு வந்து ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து நமக்கு ரேட் ஆஃப் backward reaction வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த பர்టిక్యులர் ஸ்டெப் தான் நம்ம வந்து we call it as equilibrium அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். அந்த பர்టిక్యులர் ஸ்டெப் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we will call it as equilibrium. okay? so
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc உடைய வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் the rate constant of forward and the rate constant of backward reaction தான் நமக்கு வந்து இந்த Kc வேல்யூ நமக்கு வந்து கிடைக்க போகுது ஓகேடா டன் சூப்பர் சோ ஃபார்வர்ட் பை பேக்வர்ட் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த Kc உடைய வேல்யூ வந்து நமக்கு கிடைக்க போகுது ஓகேடா சூப்பர் சோ இப்போ வாட் இஸ் த ஒரு ரேட்டை நீங்க வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க ரேட்டா how will you represent it இப்போ say for example நல்லா கவனிங்க AA plus BB plus C which is giving me இந்த மாதிரி questions வரும் வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி சால்வும் பண்ணியிருக்கோம் சரியா so CC plus DD அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஆனா அந்த ரியாக்ஷன் இப்படி கொடுக்க மாட்டாங்கடா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் N2 plus 3H2 which is giving me 2NH3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு வெச்சுக்கோ இப்போ இந்த ரியாக்ஷனை வந்து நீ எப்படி வந்து in terms of change in concentrationல எழுதுவீங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோ ரியாக்டன்ட் சைடுல மைனஸ் வரும் ஏனா ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது ப்ராடக்ட் உடைய சைடுல நமக்கு பிளஸ் இருக்கும் ஏனா ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் நமக்கு இன்கிரீஸ் ஆகுது புரிஞ்சுதா ஓகே சோ இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல அது வந்து 1 by ன்னு போட்டு எழுதிப்பீங்க இப்போ இங்க a இருக்குனா 1 by a which is equal to b இருக்குனா 1 by b C இருக்குனா 1 by C and then இங்க D இருக்குனா 1 by D சரியா இப்போ இங்க A இருக்கா A வந்து நான் என்ன பண்ண போறேன் A தான் அந்த reactant change in concentration of A with respect to change in time அப்போ dA divided by dt கரெக்ட்டா dA divided by dt முன்னாடி மைனஸ் சைன் முக்கியம் ஏன் முன்னாடி மைனஸ் சைன் போடுறோம் அப்படினா it means that என்னுடைய reactant உடைய concentration decrease ஆகுது ஓகே சோ நம்மளுடைய reactant concentration வந்து நமக்கு decrease ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இந்த மைனஸ் சைன் போட்டு மென்ஷன் பண்றோம் இப்போ நீங்க என்ன தெரியுமா தப்பு பண்ணுவ எக்ஸாம்ல அவங்க சும்மா நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோ the rate of the decreasing rate of இல்லனா the concentration A decreases at the rate of 0.5 இல்லனா -0.5 அப்படினு கொடுக்கறாங்க அப்படினா நீ என்ன பண்ணிட கூடாதுனா இந்த வேல்யூக்கு மட்டும் -0.5 ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு அப்படி நீ என்ன பண்ண கூடாது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படிலாம் போட்றாத டிக்ரீஸ்ங்கற வார்த்தைக்கு அர்த்தமே மைனஸ் தான் அவங்க டிக்ரீஸ்ன்னு கொடுத்திருக்காங்க அப்படினாலே இட் மீன்ஸ் அதுலயே நமக்கு மைனஸ் இருக்கு அப்படின அர்த்தம் சரியா புரிஞ்சுக்கோ அப்ப நீ decreasing rate of A அப்படினு கொடுத்தாங்கன்னா நீ என்ன தெரியுமா பண்ணனும் -1 by A dA divided by dt which is equal to -0.5 okay decreasing rate னா அவங்க ஒன்னு கொடுக்கறாங்க அப்படினா அது நீங்க அப்படியே எழுதிக்கணும் சரியா my dear 12th standard பசங்களா கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு ஏனா நாளைக்கு நீட் எக்ஸாம் டா எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க நான் நாளைக்கு கிளாஸ்க்கு வரேன் சரியா tomorrow I will come to the class நாளைக்கு 10:30 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கு சரியா 12th standard ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஓகேடா சூப்பர் சோ நல்லா கவனிங்க decreasing rate and then இங்க வந்து பாத்தீங்க அப்படினா dc divided by dt and then dd divided by dt சரியா சோ நமக்கு மைனஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படினா கேன்சல் ஆயிடும் எக்ஸாக்ட்லி டா நமக்கு வந்து சின்சான் சாய் சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் நெகட்டிவா இருக்க முடியாது ஓகே சூப்பர் சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா நம்ம இங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா how are we writing this ஒரு Kc உடைய வேல்யூ நீங்க வந்து எப்படி எழுதுவீங்க அப்படினா product உடைய concentration Kc உடைய வேல்யூ வந்து product உடைய concentration divided by reactant உடைய concentration product உடைய concentration divided by reactant உடைய concentration this is how you write okay so இப்போ இதே reactionக்கு write the value of Kc நீங்க எப்படி எழுதுவீங்க which is equal to C to the power C and D to the power D and A to the power A and B to the power B சரியா சோ இது வந்து Kc உடைய வேல்யூ மேம் அப்படியே Kp க்கு எப்படி எழுதுவோம் அப்படினு சொல்லிடுங்க மேம் Kc க்கும் Kp க்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான்டா பட் இது வந்து பாத்தீங்க அப்படினா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் in terms of concentration அது வந்து in terms of partial pressure okay so அது வந்து partial pressureல எழுதுறோம் இது வந்து நம்ம concentration termsல எழுதுறோம் அவ்வளவுதான் so Kp வந்து பாத்தீங்கன்னா partial pressure of C to the power C partial pressure of D to the power D and partial pressure of A to the power A partial pressure of B to the power B சரியா so இதுதான் Kp and then இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா Kc okay is that clear for everybody இது வந்து எல்லாருக்குமே clear right okay done
சோ இப்போ மேம் Kp க்கும் Kc க்கும் வந்து என்ன மேம் ரிலேஷன் அப்படி நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, சோ Kp which is equal to Kc into RT power delta Ng into RT power delta Ng. ஓகே, சோ மேம் எனக்கு வந்து இப்போ just let me know இந்த delta Ng வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரியுமா? Do you all know how we are going to calculate the value of delta Ng? Yes or no? Very good, super. So வந்து team B ready to die one மூட்டை பூச்சியா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கவனிங்க listen here. So delta Ng நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? number of moles of product minus number of moles of reactant. productல எத்தனை moles இருக்கு minus reactantல எத்தனை moles இருக்கு, அவ்வளவுதான் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த delta Ng வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். சோ எனக்கு சொல்லுங்கப்பா, மூணு கேसेस வந்து இதுல நமக்கு வந்து இருக்கு கரெக்ட்டா? சோ இந்த delta Ng வந்து 0வா இருந்தா என்ன, இந்த delta Ng வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தா என்ன, இந்த delta Ng வேல்யூ வந்து எனக்கு நெகட்டிவா இருந்தா என்ன. நம்ம physical chemistry நல்லபடியா முடிச்சாதான் we can next go to the inorganic, organic எல்லாத்துக்கும் பார்க்க முடியும். சோ கவனிங்க, delta Ng வேல்யூ 0 அப்படினா இங்க பார் பவர்ல 0 போடு, அப்ப அந்த ஹோல் டேர்ம் என்ன வரும், anything to the power 0 1 ஆயிடும். அப்ப Kp யும் Kc யும் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்க போகுது. அப்ப Kp will be equal to Kc. ஓகே, அடுத்து பாருங்க, delta Ng வந்து நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. delta Ng வேல்யூ வந்து பாசிட்டிவ் அப்படினா கண்டிப்பா definitely Kp is going to be greater than Kc, and coming to the delta Ng value negative அப்படினா Kp is less than Kc. so இதுதான் Kp Kc கான ரிலேஷன்ஷிப், இதுதான் வந்து Kp Kc கான ரிலேஷன்ஷிப். so இதுல யாருக்கும் எதுவும் டவுட்லாம் இல்ல, ரைட்? so you don't have any doubts, right? okay டா, சூப்பர். so now coming to the units. ஓகே, சோ இந்த யூனிட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுறோம் அப்படினா இந்த delta Ng வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா இந்த யூனிட்ஸும் வந்து it changes. ஓகே, சோ யூனிட் வந்து பாத்தீங்க அப்படினா I am writing it for the unit வந்து Kc க்கு வந்து எழுதுறேன். மோல் பர் லிட்டர், நல்லா கவனிங்க, மோல் பர் லிட்டர். பவர்ல வந்து என்ன இருக்கும் அப்படினா delta Ng வேல்யூ வந்து நமக்கு இருக்க போகுது, ரைட்? சோ delta Ng வந்து நமக்கு வந்து 1 அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. 1 அப்படினா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படினு வெச்சுக்கோங்க. சாரி, பவர்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு இருக்க போகுது. பவர்ல வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு இருக்க போகுது. சோ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து 1 அப்படிங்கறப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இது வந்து மாற போகுது. சரியா? சாரி, Kc Kp க்கு தானே. and then coming to the Kp which is equal to atmosphere. ஏனா இது வந்து partial pressure, right? partial pressure உடைய பவர்ல delta Ng. சோ இப்படி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா Kp Kc வெச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், we can easily find the units of them. ஓகே, அவங்களுடைய யூனிட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படினா கண்டுபிடிச்சிடலாம். சரி மக்களே, இப்போ இந்த delta Ng கால்குலேட் பண்றப்போ உங்களுக்கு சாலிட் வருது, அது வந்து கணக்கு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சாலிட் வருது, கணக்கு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க ஃபாஸ்டா. எஸ், ஃபாஸ்டா. சாலிட் வந்தா அதை நீங்க கணக்கு பண்ணுவீங்களா மாட்டீங்களா? மாட்டீங்க, சரியா? ஓகே, டன். சோ இப்போ வந்து coming to the main point, கண்டிப்பா 𝐵 பிரின்சிபல்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चन வந்து வர போகுது. ஓகே, 𝐵 பிரின்சிபல். சோ 𝐵 பிரின்சிபல்ல வந்து நம்ம என்னது, what does it mean? இப்போ ஒரு சிஸ்டம் உடைய மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட்டே வந்து எது அப்படினா ஈக்குலிபிரியம் ஸ்டேட் தான். ஓகே, சோ ஈக்குலிபிரியம் வந்து எங்கப்பா பாசிபிள், ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ல தான் பாசிபிள். ஓகே, சோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் போயிட்டு இருக்கு, பேக்வர்ட் ரியாக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, சைமல்டேனியஸா ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்குது. அப்படிங்கறப்போ ஒன் பாயிண்ட்ல ஒன் பர்టిక్యులர் ஸ்டேட்ல the rate of forward reaction rate of backward reactionக்கு நமக்கு ஈக்குவலா இருக்க போறாங்க. அந்த பர்టిక్యులர் பாயிண்ட் தான் நம்ம வந்து ஈக்குலிபிரியம் அப்படினு சொல்றோம். சோ அந்த பர்టిక్యులர் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல reactant ஓட கான்சென்ட்ரேஷனும் ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷனும் நமக்கு ஃபிக்ஸடா ஆகிடும். reactant உடைய கான்சென்ட்ரேஷன் and ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் நமக்கு வந்து என்னவா மாறிடும், ஃபிக்ஸடா மாறிடும். which is அதுக்கு அப்புறமா நமக்கு மாறாது. இந்த இடத்துல தான் கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்கன்னா தப்பு. reactant and ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட்டா இருக்காது, அது வந்து சேமா இருக்காது, ஆனா அதுக்கு அப்புறமா ஃபிக்ஸடா இருக்கும். which is it won't change அப்படினு அர்த்தம். சரியா? அப்போ என்ன வேல்யூ இருக்கும் ஈக்குலிபிரியம், அப்போ அதே வேல்யூ தான் இருக்க போகுது. சோ கொஞ்சம் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்ட்டா நோட் பண்ணுங்க. ஓகே, சோ நான் இப்ப டைரக்ட்டா உங்ககிட்ட क्वेश्चन தான் கேட்க போறேன். இப்போ 𝐵 பிரின்சிபல்ல நான் என்ன பண்றேன் அப்படினா, நான் போயிட்டு ஒரு சிஸ்டம் ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம்ல இருக்கு, அத போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படினா டிஸ்டர்ப் பண்றோம். எப்படி டிஸ்டர்ப் பண்றோம், எய்தர் ரியாக்டன்ட் ஓட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றோம், இல்லனா
ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷனை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்றோம். இல்ல மேம் வேற பண்றோம். என்னது? இது நம்ம ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றோம், இல்லனா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே ஓகே. சோ இப்போ கான்சென்ட்ரேஷனை மாத்தியாச்சு. சரி வேற சொல்லுங்க. பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம், பிரஷரை டிக்ரீஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம், டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? கேட்டலிஸ்ட் போயிட்டு நான் ஆட் பண்ணலாம். So I can add, go and add catalyst போயிட்டு நான் வந்து ஆட் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? inert gas. okay, so inert gas வந்து நான் போயிட்டு ஆட் பண்ணலாம். so these are all the ways which I can disturb a equilibrium. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் பண்ணாலும் அது திருப்பி எப்படியாச்சும் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண பார்க்கும். அதுக்கு அது எந்த டைரக்ஷன்ல ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகுது, என்ன நடக்கும், அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, சோ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபார்வர்ட்ல ப்ரொசீட் ஆகுமா, பேக்வர்ட்ல ப்ரொசீட் ஆகுமா? இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், தராசு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த தராசு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, அது வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு. எனக்கு இதுதான் என்னோட இந்த கை வந்து ரியாக்டன்ட், இந்த கை ப்ராடக்ட்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், which is ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். நீ திராசுல ஒரு 2-3 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டா அந்த திராசு கீழே தானே போகும். இப்ப பாரு அது கீழே வந்துருச்சு. இப்ப நீ என்ன பண்ணணும், இங்கேருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்து நீ இந்த சைடு போட்டா தானே அவங்க திருப்பி ஈக்குவலா வருவாங்க. புரிஞ்சுதா? அப்படி இமேஜின் பண்ணி இன்க்ரீஸ்னா நீ இப்படி யோசிக்க கூடாது, இப்படி யோசிக்கணும். நீ வெயிட் ஆட் பண்ணா அந்த திராசு பாத்திருக்கீங்கல்ல கீழே தானே போகும். அப்ப நீ இங்க இருந்து தூக்கி அங்க போட்டா தானே மாறும். அப்போ நீ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்ட அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல ப்ரொசீட் ஆகும், which is ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னா அதை வேற எப்படியும் சொல்லலாம், ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு நடக்கும். அதேதான் ப்ராடக்ட் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதும் ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றதும் சேம் தான். ஏன்னா தாஸ் எனக்கு இப்படிதான் இருக்க போகுது. சோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும், அவ்வளவுதான்டா. இதே ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்றேன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் எனக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நாளைக்கு क्वेश्चन வரும், நீ பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பிரஷர் நான் இன்க்ரீஸ் பண்றேன். இதுக்கு தான் நம்ம இனியால் கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு பெட் இருக்கு, அது மேல நம்ம பிரஷர் எக்ஸர்ட் பண்றோம் அப்படிங்கிறப்போ அது அமுங்கும் இல்லையா, which is lower number of moles, less number of moles இல்ல less volume சைடு equilibrium shift ஆகும். so less volume or less number of moles சைடு equilibrium வந்து நமக்கு shift ஆகும். அது ஃபார்வர்டோ பேக்வர்டோ எந்த டைரக்ஷன் வேணா, ஆனா எந்த டைரக்ஷனா போனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு கம்மி ஆகுது, அந்த சைடு தான் எனக்கு இந்த equilibrium shift ஆகும். அதே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், பிரஷரை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ மோர் வால்யூம் ஆர் மோர் நம்பர் ஆஃப் மோல் சைடு தான் ஈக்குலிபிரியம் எனக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. இப்போ டெம்பரேச்சர் கதைக்கு வருவோம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன், அப்போ ரியாக்ஷன் எந்த சைடு ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு நடக்கும் அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். மேம் எண்டோதெர்மிக்னா எனக்கு எப்படி மேம் அது எண்டோதெர்மிக் அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன், क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா இந்த டெல்டா ஹெச் வேல்யூ வந்து பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும். ஓகே, சோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோடா. ஒரு சில விஷயம் நான் வாயால தான் சொல்லுவேன், எழுத மாட்டேன். அதெல்லாம் நீ வந்து கிளாஸ்ல இருந்து கவனிச்சாதான் புரியும், இல்லனா இந்த ஃபார்முலா ஷீட் உனக்கு புரியவே புரியாது. ஓகே, சோ நல்லா கவனிங்க. நமக்கு வந்து இப்போ எண்டோதெர்மிக் அப்படிங்கிறதுனா என்னது, ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. எண்டோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார்வர்ட் எண்டோனா பேக்வர்ட் வந்து எக்ஸோ, பேக்வர்டு வந்து எண்டோனா ஃபார்வர்ட் வந்து எக்ஸோ, அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும் எப்பயுமே ஃபார்வர்டும் பேக்வர்டு எண்டோவும் எக்ஸோ. இப்போ டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணனா யாருக்குடா டெம்பரேச்சர் வேணும், எண்டோ தானே டெம்பரேச்சரை வாங்கிக்கிட்டு நடக்கிற ஒரு ரியாக்ஷன். அப்ப எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தானே நடக்கும். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தான் அது, நீ எப்படி தெரிஞ்சுப்ப, அவனே கொடுத்துருப்பான் ரைட் சைட்ல டெல்டா ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னு. அப்ப இந்த டெல்டா ஹெச் பாசிட்டிவ் சைடு தான் ரியாக்ஷன் நடக்கும். இதே டெம்பரேச்சரை நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா என்னது, டெம்பரேச்சர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக போகுது, which is அப்ப அந்த இடத்துல நமக்கு இந்த டெல்டா ஹெச் வேல்யூ வந்து எப்படி இருக்க போறாங்க, நெகட்டிவா இருக்க போறாங்க. இந்த டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது, it is going to be negative. okay, so now coming to the catalyst. catalyst உடைய வேலை வந்து என்னது, ஒரு ரியாக்ஷனை வந்து ஸ்பீட் அப் பண்றது. எந்த ரியாக்ஷனை, catalyst பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்காது, ஃபார்வர்ட் ரியாக்ஷனையும் ஸ்பீட் அப் பண்ணும், பேக்வர்ட் ரியாக்ஷனையும் ஸ்பீட் அப் பண்ணும், which is இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷனே ஃபாஸ்டா நடக்கும். அப்ப ஈக்குலிபிரியம் ஃபாஸ்டா அட்டைன் ஆகுமே தவிர, லைக் ஈக்குலிபிரியம் அட்டைன்ஸ் ஃபாஸ்ட். இதுல நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈக்குலிபிரியம் வந்து
ஈக்குலிபிரியம் வந்து நமக்கு அட்டைன்ஸ் ஃபாஸ்டா வந்து அட்டைன் ஆகும். ஆனா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல நோ சேஞ்ச். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. ஆனா ஒரு விஷயம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அது என்னது ஒரு விஷயம் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அது என்னதுப்பா? யா அது வந்து என்னது? What is that? Quickly. Yeah, very good. So வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து active mass activation energy, activation energy EA, activation energy வந்து நமக்கு decrease ஆகும். activation energy னா என்னமா? the minimum energy we need for the reaction to occur, அதுதான் வந்து என்னது அப்படின்னா activation energy. so இந்த activation energy வந்து நமக்கு decrease ஆகும், so that இந்த reaction வந்து நமக்கு ஃபாஸ்டா ப்ராடக்ட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, சோ இனர்ட் கேஸ், வெறும் இனர்ட் கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோ எஃபெக்டடா. ஆனா கான்ஸ்டன்ட் பிரஷர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மோர் நம்பர் ஆஃப் மோல் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகும். கான்ஸ்டன்ட் வால்யூம்ல வந்து நோ எஃபெக்ட். சாய் சொல்லியிருக்காரு பாருங்க, கரெக்ட் தான். ஆனா இவ்வளோ டீட்டெயிலா கூட இவருக்கு கேட்டது கிடையாது. இனர்ட் கேஸ் எதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து நமக்கு நோ எஃபெக்டா. இதே வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் மோல் சைடு நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். சரியா? ஓகேடா, டன். சோ இதுதான் எவ்ரிதிங் அப் டு ஃபார் த வாட் இஸ் தட் நம்மளுடைய ச்சாட்லியர் பிரின்சிபல் பத்தி. சரியா? ஓகே. சோ மேம், இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் உடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. கண்டிப்பா அதை பேஸ் பண்ண क्वेश्चन வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது வந்து நீட்ல 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन. என்ன தெரியுமா கேட்டதாங்க? 10 to the power 12 டா. அப்போ வந்து நமக்கு வந்து மோர் ப்ராடக்ட் சைடு இருக்குமா ரியாக்டன்ட் சைடு இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? which is the extent of the reaction. ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து என்னது, ஃபார்வர்டா பேக்வர்டா இல்ல வந்து நமக்கு வந்து என்ன ரியாக்ஷன் இருக்கும், முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சோ நல்லா கவனிங்க, நம்மளுடைய கே வேல்யூ வந்து நமக்கு 10 to the power -3 விட அதிகமா இருக்கு. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். நம்மளுடைய 10 to the power -3க்கும் and 10 to the power +3க்கும் நடுவுல இருக்கு. 10 to the power +3க்கும் நடுவுல இருக்கு. ஆர் k வேல்யூ வந்து நமக்கு less than 10 greater than 10 to the power 3 ஆ இருக்கு. சாரி k வேல்யூ வந்து நமக்கு 10 to the power -3 விட அதிகமா இருக்கு, less than 10 to the power -3 ஆ இருக்கு. சாரி -3 இல்ல +3க்கு நடுவுல இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நமக்கு ரியாக்ஷன் வந்து எப்படி, ஆமா அந்த क्वेश्चनக்கு வந்து மோர் ப்ராடக்ட் சைடு தான். ஓகே, சோ வாங்கப்பா, இப்ப எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ல வந்து k வேல்யூ நமக்கு -3 விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ரியாக்ஷன் வெரி வெரி ஸ்லோவா நமக்கு வந்து நடக்கும். ஓகே, இதே 10 to the power 3க்கு மேல இருக்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து நமக்கு நடக்க போகுது. ஓகே, 10 to the power 6க்கு மேல இருக்கு அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இருக்கும். which is 10 to the power 6க்கு மேல அப்படினாலே வந்து நமக்கு kc வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம்னு அர்த்தம். which is product by reactant தான் இல்லையா? சோ அதுல வந்து உங்களுக்கு எந்தவித டவுட்டுமே வேண்டாம். சோ kc வேல்யூ அதிகம்னா மோர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். மோர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஓகேடா, டன். சோ அடுத்து வந்து கவனிங்க, ரியாக்ஷன் கோஷன்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, இந்த ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, kc அப்படிங்கிறது வந்து என்னது, kc அப்படிங்கிறது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல நம்ம எடுத்துக்கிறது. ரியாக்ஷன் கோஷன்ட்டும் அவன மாதிரியே தான், ஆனா நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல எடுத்துக்கிறது. ஓகே, நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல எடுத்துக்கிறது. இப்போ ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க, நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட்ல நடக்குமா பேக்வர்ட்ல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா நீ இங்க ஃபார்முலால படிக்கிறல, அது எப்படி அப்ளை பண்ணணும்ங்கறத நான் இப்ப வாயால சொல்றேன். அது நீ ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதான் தெரியும், இல்லனா இந்த வெறும் இந்த ஃபார்முலா ஷீட்டை பார்த்தா தெரியாது. புரிஞ்சுதா? இப்போ அவங்க வந்து kc கொடுத்துட்டாங்க 1 அப்படின்னு. ரெகுலரா கிளாஸ் வரவங்களுக்கு இந்த क्वेश्चனை பார்த்திருப்பீங்க. kc வேல்யூ 1 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ q-வை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ q வேல்யூ நீ எப்படி கண்டுபிடிப்ப, qc வேல்யூ எப்படி கண்டுபிடிப்ப, qc நாலும் சரி மேம் kc நாலும் சரி மேம் ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் அதோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் பவர்ல எழுதிப்ப, ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன், இதுதான் வந்து
கேசினாலும் சரி கியூசினாலும் சரி சேம் ஃபார்முலா. கேசி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன், கியூசி அப்படிங்கிறது நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் which is the reaction quotient. இப்போ நல்லா கவனிங்க, கேசியும் கியூசியும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்னப்பா? ஃபாஸ்டா எனக்கு சாட்ல சொல்லுங்க, ஆல்ரெடி படிச்சவங்களாம். கேசி வேல்யூவும் கியூசி வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு மேம். ரியாக்ஷன் கோஷன்ட்டும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலா இருக்கு. இல்ல மேம் எனக்கு வந்து கியூசி வேல்யூ எனக்கு வந்து அதிகமா இருக்கு கேசியை கம்பேர் பண்றப்போ, இல்ல கேசி வேல்யூ தான் அதிகமா இருக்கு கியூசியை கம்பேர் பண்றப்போ, அப்போ எனக்கு ஒவ்வொரு கேசஸ்லயும் என்னென்ன கியூசி கேசி வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். கியூசி வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் மோஸ்ட்லி நமக்கு வந்து ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகும். which is ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகும்னா என்ன அர்த்தம்? பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும்னு அர்த்தம். பிஆர்னா வந்து it is backward reaction. எழுதி வெச்சுக்கோடா, பிஆர்னா backward reaction. நான் சும்மா ஃபாஸ்டா எழுதுங்கிறதுக்காக எழுதினேன். இதே கேசி வேல்யூ அதிகமா இருக்குன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னா நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு இதுல வந்து நடக்கும். சரியா? ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு நடக்கும். சரியா? சோ இது வந்து நீங்க வந்து எதுல தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஈக்குலிபிரியம், அதாவது பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அண்ட் அயானிக் ஈக்குலிபிரியம் இருக்கு இல்லையா, அதோடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்க்கு யூ ஷுட் நோ திஸ். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம வந்து கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி. இப்போ இதுவும் கேட்பாங்க. இப்போ they will give you a reaction. சரியா? ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி என்ன? இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நடக்குமா, நான் ஸ்பான்டேனியஸா ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இதுலயே நம்ம ஒரு 4 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டிக்கு தான் நமக்கு யாரு தெரியணும் அப்படின்னா இந்த டெல்டா ஜி. டெல்டா ஜிங்கிறது என்னது? கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அவைலபிள் எனர்ஜி டு டூ ஒர்க். ரைட்? எனக்கு டைம் நிறைய இருக்கு, ஆனா நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எனர்ஜி இருக்கும், ஆனா எவ்வளவு எனர்ஜி வந்து டு டூ ஒர்க் இருக்கு, அதுதான் என்னது அப்படின்னா டெல்டா ஜி வேல்யூ. ஓகே, சோ மேம் எம்சிக்யூ சால்வ் பண்ணலாமா பசங்களா? நம்ம இதே கண்டினியூ பண்ணலாமா? நான் ஆர்கானிக்கு நிறைய மைண்ட் மேப்லாம் கொண்டு வந்திருக்கேன்டா. இம்பார்ட்டன்டான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிப்பரேஷன்லாம் மைண்ட் மேப்லாம் கொண்டு வந்திருக்கேன். அது போலாமா இல்லனா இதே நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஆர் எம்சிக்யூஸா? சாட்ல சொல்லுங்க. Do you want MCQ or you want to continue this? ஏய் நான் உனக்காக தான் டீச் பண்றேன். நீ உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் அதை டீச் பண்றேன். MCQ-வா கண்டினியூவா? MCQ-வா இல்ல இதே கண்டினியூவா? ஃபாஸ்டா எல்லாரும் கண்டினியூ ஆர் எம்சிக்யூ? எல்லாருமே கண்டினியூ, எல்லாருமே கண்டினியூ தான் கேக்குறாங்க. யாருக்கெல்லாம் எம்சிக்யூ வேணுமோ பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் எம்சிக்யூ எல்லாமே டீச் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை கூட நீங்க பார்க்கலாம். சின்சான் அதான்டா நான் சொல்றேன். நீங்க பாரு, இது வந்து நான் ஆர்கானிக் மைண்ட் மேப் நான் நெக்ஸ்ட் போறேன். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம இன்ஆர்கானிக் போலாமா இல்ல ஆர்கானிக் போலாமா அப்படின்னு சொல்லுங்க. பிசிக்கல்ல நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஓகேவா? டன். எம்சிக்யூ சாப்டர் வைஸா நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வீடியோஸுமே நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போயிட்டு என்னுடைய இதுல வந்து பாருங்க. you will have that. okay, I will continue this because இதுல நான் இதுலயே நிறைய எப்படிலாம் எம்சிக்யூ கேட்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஓகேடா. ஸோ டெல்டா ஜி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. எல்என் நான் வந்து எப்படி எழுதலாம்? மைனஸ் 2.303 log அப்படின்னு எழுதலாமா? மைனஸ் 2.303 RT log EQ. So ln அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மைனஸ் 2.303 log. ln வந்து நீங்க லாகா மாத்தணும்னா இப்படிதான் வந்து எழுத போறீங்க. சரியா? ஓகேடா, சூப்பர். ஸோ குயிக்கா எனக்கு வந்து சொல்லுங்க, இந்த கேசி வேல்யூ வந்து எனக்கு 3 கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு, 3 கேசஸ் இருக்கு. கிரேட்டர் தேன் 1 இருக்கு, கேசி வேல்யூ எனக்கு லெஸ் தேன் 1 இருக்கு, இதே கேசி வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு 1 இருக்கு. அண்ட் தென் அதர் நீங்க வந்து நல்லா கவனிக்கணும். So yeah, delta G உடைய value. இப்ப KC value எனக்கு greater than 1 இருக்கு. And then இந்த delta G value வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா less than 0 இருக்கு, which is negative இருக்கு. delta G value எனக்கு negative ஆயிடுது. ஏன்னா நீங்க substitute பண்ணி பாருங்க. KC value வந்து எனக்கு பெரிய value substitute பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்க கண்டிப்பா positive substitute பண்ணா minus இருக்கு. plus into minus minus. இந்த value எனக்கு minus ஆயிடும், less than 0 ஆயிடும். இப்ப delta G value less than 0 அப்படின்னா எனக்கு அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? Will they be spontaneous or not? Yes, they will be
ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஸ்பான்டேனியஸ்னா நமக்கு பெருசா எனர்ஜி வந்து வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. சோ இப்போ ரியாக்ஷன் வந்து எந்த சைடுல நடக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்கும். சரியா? in that case ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்கும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. Kc வந்து less than 1. அப்ப Kca minus into minus plus ஆயிடும். அப்ப delta G வேல்யூ வந்து நமக்கு greater than 0வா இருக்க போகுது. இப்போ ரியாக்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will be non spontaneous வந்து இருக்கும். Also it will be backward reactionல நமக்கு வந்து இருக்கும். backward reaction சைடு தான் ஈக்குவேஷன் வந்து நடக்கும். ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து கவனிங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெல்டா G வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0வா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. டெல்டா G வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்கும். அப்ப அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்கும். எந்த சைடுமே எனக்கு ஷிஃப்ட் ஆகாது. எந்த சைடுமே எனக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஷிஃப்ட் ஆகாது. ஓகே, கிளியரா? ஸ்பான்டேனியஸ் மேம், நோ ஸ்பான்டேன் லாஸ்ட் 0. ஓகே ஓகே, ஆன்சர் சொல்றீங்களா? சரி சரி, சூப்பர் சூப்பர். ஓகேவா? சமையா? எல்லாருக்கும் இது வந்து கிளியரா? ஓகே. சோ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல, ரைட். நம்ம அடுத்து போயிடலாமா? சூப்பர். அயோனிக் ஈக்குலிபிரியம்ல முக்கியமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்பா. ஆல்பா அப்படிங்கறது என்னது அப்படின்னா இட் இஸ் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இப்போ என் கூட ப்ராப்ளம் சால்வ் பண்ணவங்க எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி தம்பி கொடுப்பாங்க நீட்ல? 1%, 2%, 3% அப்படின்னு பெர்சன்டேஜ் வைஸா தானே கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம 1/100, 2/100 அப்படிதான் எழுதணும் இல்லையா? பர்சன்ட்னு கொடுத்தாங்கனாலே டிவைடட் பை 100 போட்டு தான் நீங்க எழுதணும். ஸோ ஆல்பாவுடைய ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் பை இனிஷியல் வேல்யூ. ஓகே, ஆல்பா எப்படி நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னா number of moles dissociated. அதாவது எவ்வளவு எனக்கு டிசோசியேட் ஆகி இருக்கு, ஆல்பா மோல்ஸ் டிசோசியேட் ஆகி இருக்கு இல்ல எக்ஸ் மோல்ஸ் எனக்கு வந்து டிசோசியேட் ஆகி இருக்கு அப்படின்னா டிவைடட் பை இனிஷியலா நான் எவ்வளவு மோல்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரியா? இனிஷியலா நான் வந்து எவ்வளவு மோல்ஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய ஆல்பாவுடைய ஃபார்முலா. சரியா? so that is how you find out. okay, is that clear? super. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்ஜுகேஷன். ஓகே, கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் பேஸ். சரியா? சோ நல்லா கவனிங்க. ஒரு ஆசிட் என்னப்பா பண்ணும்? ஆசிடோட வேலை என்ன? அது வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும். சோ ஆசிட் வந்து இட் கிவ்ஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஆசிட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இட் பிகம்ஸ் கான்ஜுகேட் பேஸ். அது வந்து கான்ஜுகேட் பேஸ் ஆயிடும். ஓகே ஓகேடா, அதுதான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்றோம். ஒரு பேஸ் இருக்கு. பேஸ் வந்து என்ன பண்ணும்? ஆசிட் ஹைட்ரஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பேஸ் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அது ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து என்னவா நமக்கு மாறிடும் அப்படின்னா கான்ஜுகேட் ஆசிடா மாறிடும். அது வந்து என்னவா மாறிடும்? கான்ஜுகேட் ஆசிடா வந்து மாறிடும். சரியா? சோ அதுதான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் HCl ஒரு ஆசிட் அப்படின்னு வெச்சுக்கோ. HCl ஹைட்ரஜனை டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா இட் பிகம்ஸ் வாட்? it becomes Cl. அதுதான் அதோடைய கான்ஜுகேட் பேஸ். Cl minus அதுதான் அதோடைய கான்ஜுகேட் பேஸ். ஓகே, அடுத்து வந்து கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு பேஸ் நான் எடுத்துக்கிறேன், H2O எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. சோ பேஸ் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணும். இப்போ இந்த HCl கொடுத்த ஹைட்ரஜனை அதை அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா it becomes H3O+. அதுதான் அதோடைய கான்ஜுகேட் ஆசிட். சோ நல்லா கவனிங்கடா. அவங்க ஆசிட் கொடுத்துட்டு கான்ஜுகேட் பேஸ் கேட்டா ஹைட்ரஜனை ஆட் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா? சாட்ல சொல்லு. ஆசிட் கொடுத்து பேஸ் கேட்டா என்ன பண்ணுவ? ஆசிட்னா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆசிட் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை வந்து கொடுக்கும். அப்ப ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணிட்டு எழுதுவீங்க. பேஸ் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை வாங்கிக்கும். அப்ப ஹைட்ரஜனை வாங்கிட்டு நீங்க வந்து எழுதுவீங்க. இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? சோ கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் வந்து யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. கரெக்டா? ஓகே. சோ இப்போ 3 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசிட் பேஸ் தியரி வந்து கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யார் யார் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அரினியஸ் வந்து கொடுத்திருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து அர்ஹீனியஸ் வந்து கொடுத்திருந்தார். செகண்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்டட் அண்ட் லாரி. பிரான்ஸ்டட் அண்ட் லாரி வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. தேர்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீவிஸ் வந்து கொடுத்திருந்தார். சரியா? ஓகே. சோ இப்போ ஆசிட்னா என்ன அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. ஆசிட்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. குயிக்லி லெட் மீ நோ. யார் யாருன்னா அர்ஹீனியஸ் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? ஹைட்ரஜனை கொடுத்தா அது வந்து ஆசிட்பா அப்படின்றாரு.
ஓகே சோ நம்ம லீவிஸ் வந்து என்ன சொல்றாரு, அரீனியஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஹைட்ரஜனை கொடுத்தா இட் கிவ்ஸ் ஹைட்ரஜனை கொடுத்தா அது வந்து ஆசிட் இல்ல அது வந்து gives what பேஸ்னா என்னன்னு சொல்றாங்க, it gives OH minus ion. OH minus ion கொடுத்தா அது வந்து பேஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ட் அண்ட் லாரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா புரோட்டான் தியரி கொடுக்குறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைட்ரஜனை கொடுத்தா ஆசிடுங்க இல்லங்க, ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணா அது வந்து பேஸ் அப்படின்றாங்க. ஓகே. அப்புறமா லீவிஸ் ஃபெரார் அவர் தான் வந்து எலக்ட்ரான் தியரி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணா ஆசிடுங்க இல்லங்க, எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணா. ஓகே. சோ இட் கிவ்ஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ தயவு செய்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா அர்ஹீனியஸ் வந்து அக்வஸ்ல மட்டும் தான் வேல்யூபிள். கரெக்ட், சாய் சொன்ன மாதிரி இதோடைய லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குடா, அந்த லிமிடேஷன்ஸ் சும்மா பாத்துக்கோ. ஆனா நீ முக்கியமா என்ன பண்ணணும், லீவிஸ் ஆசிட்ல யார் யார் வராங்க, லீவிஸ் பேஸ்ல யார் யார் வராங்க, அந்த லிஸ்ட்டை மறக்காம பாத்துக்கோ. அது உனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஓகே. சோ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து என்னடா, வாட் இஸ் தட்? நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் இருக்கு, அது வந்து என்ன ஆகும், இட் செல்ஃப் அயனைஸ் ஆகும், H+ ஆகும், OH- ஆகும், நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அயனைஸ் ஆகும். கரெக்டா? சோ அப்படி அயனைஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ சோ நமக்கு அந்த மாதிரி நமக்கு வந்து அது வந்து அயனைஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ KW அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து எப்படி எழுதுவோம், ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்டு hydronium ion concentration. Hydrogen ion concentration into hydronium ion concentration. Okay. So இப்போ நமக்கு வந்து 25 degree Celsius, 62 degree Celsius and 90 degree Celsiusல இந்த KW உடைய வேல்யூ எப்படி இருக்கும் அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. மேம் நீங்க தப்பா போட்டிருக்கீங்க, லீவிஸ் ஆசிட் டொனேட் தானே பண்ணும். இல்லடா கரெக்டா தான் போட்டிருக்கேன் ஸ்ரீஜா, கரெக்டா தான்டா இருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டேட் போர்டு புக்கே உங்க கையில இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டேக். ஓகே. பேஜ் நம்பர் 5 போய் பாருங்க, லீவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் உடைய டிஃபரன்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரியா? எத்தனை பேர் குழம்பி இருக்கீங்க இந்த மாதிரி, மேம் தப்பா போட்டிருக்கீங்க மேம், இல்ல மேம் கரெக்டா தான் மேம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. லெட் மீ நோ இந்த chat section quickly. யாப்பா. சோ கவனிங்க, நமக்கு வந்து இதுல வந்து 3 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ at 25 degree Celsius and then another வந்து பாத்தீங்க அப்படின்னா at 62 degree Celsius and then next வந்து நமக்கு at 90 degree Celsius. ஓகே. சோ அப்போ நமக்கு வந்து KW உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்க போகுது, லீவிஸ் ஆசிட் அக்செப்ட் தான் பண்ணும். சரியா? கரெக்ட் தான். இது வந்து இங்க பாருடா ஹைட்ரஜனை டொனேட் பண்ணும், புரோட்டானை டொனேட் பண்ணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். புரியுதா? புரோட்டானை டொனேட் பண்ணும்டா, H+ புரோட்டானை டொனேட் பண்ணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அதனால மறந்துடாதீங்க. So 25 degree Celsiusல KW ionic product of water வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 10⁻⁻14 இருக்கும். So maximum நீங்க இந்த கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க because இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். ஓகே. ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இது வந்து இப்படி தான் இருக்கும். இதே 62 degree Celsiusல வந்து பாத்தீங்க அப்படின்னா ionic product of water வந்து நமக்கு 10⁻³ வந்து இருக்க போகுது. அதே மாதிரி 90 degree Celsiusல வந்து நமக்கு 10⁻12 இருக்க போகுது. பட் மேக்ஸிமம் கேஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா will be using the first case. ஓகே. சூப்பர். சோ இது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுதா? ஓகேவா? சம. சோ இப்போ pH உடைய ஃபார்முலா வந்து என்னது, நம்ம 10th ல இருந்தே படிச்சிருக்கோம் மேம், தெரியுமா? pH which is equal to minus log base 10 of hydrogen ion concentration இல்லனா வந்து hydronium ion concentration. கரெக்ட்டா? Lecture, why does pressure affect gases only and not solids and liquids? பிரஷர் யாருக்கு இருக்கும் வதனி, பிரஷர் வந்து யாருக்கு இருக்கும், லிக்விடுக்கா? இங்க பாரு நம்ம வந்து இதுல வந்து என்ன பாக்குறோம், அந்த பார்ஷியல் பிரஷரை வச்சு தான் நம்ம வந்து பார்க்குறோம், அந்த KP கண்டிஷன்ஸ்ல தான். ஓகேவா? சோ நீங்க கேசஸ்க்கு மட்டும் தான் கன்சிடரே பண்ணுவீங்க, சாலிடோ லிக்விடோ நம்ம கணக்கிலே எடுக்கவே மாட்டோம். கரெக்டா? ஓகேடா. சோ கவனிங்க. So pH which is equal to minus log base 10 of H+ ion concentration, POH which is equal to minus log base 10 of OH- ion concentration. அப்புறமா pH plus POH which is equal to 14. கரெக்டா? pH plus POH which is equal to
14. சரியா? சோ இந்த மூணு ஃபார்முலாவை என்ன பண்ண வேண்டாம், நம்ம மறந்துட வேண்டாம். ஓகே, சோ இப்போ 4 டிஃபரண்ட் அதர் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. கரெக்டா? 4 டிஃபரண்ட் அதர் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. மூட்டைப்பூச்சி இன் கிளாஸ், மூட்டைப்பூச்சி வந்து இருக்கதான் செய்யும். மூட்டைப்பூச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கதான் செய்யும். நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது ஃபார் மூட்டைப்பூச்சி. ஓகே, நம்ம கண்டுக்க வேண்டாம். பிகாஸ் we hardly have this one day டா. ஒரே ஒரு 1 day தான் நம்ம கையில வந்து இருக்கு. அந்த 1 day நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா we should not miss that. ஓகே, நம்ம அந்த 1 டேவை என்ன பண்ணிட வேண்டாம், நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகேப்பா, சோ இப்போ ஒரு வீக் ஆசிட் கண்டிஷன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஒரு என்னப்பா அது, வீக் ஆசிட் கண்டிஷன். ஓகே, சோ வீக் ஆசிடுக்கு வந்து நம்ம வந்து எப்படி இந்த pH வேல்யூ வந்து எழுதுவோம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்கப்பா. சோ pH which is equal to half pKa minus log C. half pKa minus log C. தயவு செய்து இதை வந்து குயிக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மேம் அடுத்து மேம் வீக் பேஸுக்கு வந்து சொல்லுங்க மேம். ஒரு வீக் ஆசிட் கொடுத்துட்டாங்க, இல்லனா வீக் பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்க வந்து எப்படி இந்த POH வந்து கண்டுபிடிப்பீங்க? POH which is equal to half pKb minus log C. half pKb நான் வந்துக்கிறேன் மைனஸ் log C. ஓகேவா? is that clear? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? சரியா? ஓகேடா, சூப்பர். சோ இப்போ எனக்கு வந்து கரெக்டா வந்து சொல்லுங்க, எனக்கு K வேல்யூ அதிகமா இருக்கு. ஓகே, என்னுடைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆர் என்னுடைய ரேட் கான்ஸ்டன்ட் K வேல்யூ எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா எனக்கு யார் ஸ்டேபிளா இருப்பாங்க? ப்ராடக்ட் ஸ்டேபிளா இருக்குமா, இல்லனா ரியாக்டன்ட் ஸ்டேபிளா இருக்குமா? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தானே Kc. அதான வந்து Kc. அப்போ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்க போகுது. ப்ராடக்ட் தான் நமக்கு ஸ்டேபிளா இருக்க போகுது. இதே K வேல்யூ வந்து எனக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ரியாக்டன்ட் தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். நம்மளுடைய ரியாக்டன்ட் தான் வந்து நமக்கு ஸ்டேபிளா வந்து இருக்க போகுது. Is that clear? Yes, yes, I'll give you the PDF. நீ அதனால வந்து கரெக்டா நீங்க என்ன பண்ணா போறோம், நமக்கு கவனிச்சா மட்டும் போதும். ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஈக்குவேஷன் வந்து இருக்கு, which is Van Hoff equation. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஈக்குவேஷன் Van Hoff equation. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, சோ தயவு செய்து கரெக்டா என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ வாட் இஸ் திஸ் Van Hoff equation? ஒரு நிமிஷம் நான் டாபை கரெக்டா வெச்சுக்கிறேன். யா, சோ Van Hoff equation வந்து பாருங்கப்பா, நமக்கு வந்து அதுல அது மூலமா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா 2 different rate constant வந்து கொடுத்திருக்காங்க and 2 different temperature இருக்கு அப்படிங்கறப்போ we'll use this Van Hoff equation. சரியா? ஓகே. ஓகே, கம். சோ நல்லா கவனிங்க. log K2 divided by K1 which is equal to K1 K2 லாம் அவங்க கொடுத்துருவாங்கடா. 2 different rate constant in terms of 2 different temperature. Delta H divided by 2.303 R. Delta H is enthalpy change divided by 2.303 R. And then 1 by T1 minus 1 by T2. இதுதான் T2 minus T1 by T1 T2 அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம், எழுதுறோம். ஓகே, சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்ரிபடி லிசன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்ன இருக்கும், டெல்டா H வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கும். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா நம்மளுடைய டெல்டா H வேல்யூ வந்து எப்படி இருக்கும், நமக்கு பாசிட்டிவா இருக்க போகுது. ஓகே, சோ டெல்டா H வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், டெல்டா H வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்குடா எக்ஸோதெர்மிக்ல. நல்லா கவனி. அப்போ நான் வந்து டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்றேன், அப்போ என்னோட K வேல்யூ என்ன ஆகும்? அப்போ வாட் வில் ஹேப்பன்? குயிக்லி what is happening in the chat? ஏண்டா சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க? கிளாஸ கவனிங்க. சரியா? let them talk. நீங்க கிளாஸ கவனிங்க. சரியா? மக்களே முடியல, உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இப்ப 1000 பேர் வருவாங்கடா. you don't get disturbed. ஓகே, சோ வாங்கப்பா. சோ K வேல்யூ நமக்கு என்னப்பா ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஷின்சான்
ஏன்னா இது சாய் ஆன்சரே பண்ணலையே, டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட், ஆன்சர் பண்ணிட்டீங்க. எனக்கு தான் இங்கே சாட் அதுக்குள்ளே நிறைய நடுவில் மூட்டை பூச்சி வந்ததுனால இதுவாயிடுச்சு. இதுவே எனக்கு எண்டோதெர்மிக்ல டெம்பரேச்சரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு கே வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அப்போ எனக்கு கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இதை என்ன பண்ணிடுறேன், டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிடுறேன். டிக்ரீஸ் பண்ணலாம், அப்போ என்னுடைய கே வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அப்போ என்னோட கே வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? சூப்பர், சம. சோ இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்ட் ஹைட்ராலிசிஸ் படிக்க போறோம். தயவு செய்து நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்டுல தெரியுது இல்லையா, இருங்க நான் வந்து இதுல வந்து ஏதோ போர்டு ப்ராப்பரா யா டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க சால்ட் ஹைட்ராலிசிஸ். சால்ட் ஹைட்ராலிசிஸ்ல நீங்க முக்கியமா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்றேன். தயவு செய்து ப்ளீஸ் டூ நோட் இட் டவுன். ப்ராப்பரா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ டோன்ட் worry at all. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் வந்து இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங் ஆசிடும் வீக் பேஸும் வந்து இருக்கு. ஸ்ட்ராங் ஆசிடும் வீக் பேஸும் இருக்கு. தேர்ட் கண்டிஷன் வந்து வீக் ஆசிடும் வீக் பேஸும் வந்து இருக்கு. சரியா, ஸோ இவங்களுக்குலாம் சால்ட் ஹைட்ராலிசிஸ்ல நம்ம KH வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போறோம். ஸோ வீக் ஆசிடும் அதோடைய ஸ்ட்ராங் பேஸும் இருக்கு அப்படிங்கிறப்போ KH will be equal to KW by KA. KW by KA. ஓகே, இதே வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க KH which is equal to KW by KB. ஓகே, அடுத்த கேஸ்ல வந்து பாருங்க நமக்கு வீக் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ் அப்படின்னா KW by KA into KB. சரியா, so weak acid plus weak baseல தான் நமக்கு KA into KB வந்து நமக்கு டினாமினேட்டர்ல வரப்போகுது. இப்போ மேம் இவங்க எல்லாருக்குமே நம்மள வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? சூப்பர். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தான் நம்மளுடைய ஆல்பா. ஸோ ஆல்பா which is equal to root of KH divided by C. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நம்ம நீட் MCQ சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? நீட் MCQs நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இதை சால்ட் அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸுக்கு வந்து ஆல்ஃபா பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் KH டிவைடட் பை C அதே தான் வரப்போகுது. ஆனால் வீக் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KH மட்டும் தான் நமக்கு வரும். சரியா, ரூட் ஆஃப் KH மட்டும் தான் வரும். ஓகே, சோ இப்போ நான் pH எழுத போறேன். சரியா, pH எப்படி கால்குலேட் பண்றது? இதே கேஸ்க்கு pH which is equal to 7 plus half pKa plus log C. pKa plus இல்லப்பா, pKa minus log C. pKa minus log C. ஓகே, சோ இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க pH இதுக்கு கண்டுபிடிக்கிறோம். நான் வந்து I think I have to write even more in a small letter. ஓகே, சோ இதே ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு pH which is equal to 7 minus 1 by 2 pKa minus log C. ஓகே, சோ இதே வீக் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ்ல வந்து பாருங்க pH which is equal to 7 plus half pKa minus pKb. pKa minus pKb. சரியா, சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்பாங்க அப்படின்னா டைரக்ட் क्वेश्चंस அதாண்டா வரப்போகுது. ஸோ நீ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா நீ படிச்சிட்ட அப்படின்னாலே ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பரா எழுதியாச்சா? சம. ஸோ இப்போ pH ஆஃப் அ பஃபர் சொல்யூஷன் கேட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்றது? pH ஆஃப் அ பஃபர் சொல்யூஷன். பஃபர் சொல்யூஷன். ஓகே, ஸோ வாங்க கவனிங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்கானிக் போக முடியும். சரியா, இன்ஆர்கானிக் கூட லாஸ்டா வச்சுக்கலாம். ஏன்னா இன்ஆர்கானிக்ல நான் எக்ஸெப்ஷன் ஸ்ட்ரென்த்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ லாஸ்டா வச்சுக்கலாம். ஸோ கமிங் டு த pH ஆஃப் அ பஃபர் சொல்யூஷன்ல நமக்கு என்னென்னப்பா இருக்கு? அசிடிக் பஃபர் இருக்கு. ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேசிக் பஃபர் வந்து இருக்கு. அசிடிக் பஃபர் இருக்கு அண்ட் தென் பேசிக் பஃபர் வந்து இருக்கு. ஸோ லெட் மீ நோ ஒன் திங். பஃபர் அப்படின்னா வந்து என்னது? பஃபர் வந்து இட் resist to change its pH. அது pH வந்து என்ன பண்ணிக்காது அப்படின்னா அவ்வளோ ஈஸியா அது வந்து என்ன பண்ணாது, மாத்திக்காது. அதோடைய pH வந்து அது பெருசா மாத்திக்காது. சரியா, சோ அப்போ
நம்ம வந்து இதுல வந்து என்ன பண்ண போறோம் acidic buffer அப்படினா ஒரு weak acid and அதுடைய salt basic buffer அப்படினா weak base plus அதுடைய salt அதுதான் வந்து என்னது அப்படினா acidic and weak basic buffer so கரெக்ட்டா வந்து கவனிங்க so that நீங்க என்ன பண்ணிடலாம் இத ஃபாஸ்டா முடிச்சிடலாம் so acidic buffer க்கு வந்து பாருங்க write the formula pH which is equal to pKa plus log of salt divided by acid salt divided by acid so இது வந்து யாருக்குப்பா pH க்கு சரியா சோ இதே நான் வந்து என்ன பண்றேன் பேசிக் பஃபருக்கு அதே பார்க்கறேன் பேசிக் பஃபர்ல ஒண்ணே ஒண்ணு தான் நீங்க வந்து மாத்த போறீங்க இங்க pH க்கு பதிலா நமக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படினா pOH இருக்க போகுது pKa அங்க வந்து என்னது pKa A for acid இந்த இடத்துல பாருங்க நமக்கு என்ன இருக்க போகுது அப்படினா pKb ஓகே சொல்றப்ப கரெக்ட்டா சொல்லி எதிர்ப்ப மாத்துறேன் pKb இருக்க போகுது சரியா pKb plus log of அதேதான் salt divided by base இருக்க போகுது salt divided by base சரியா சோ இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா சூப்பர் சோ இப்போ ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் அது என்னது அப்படினா ஹென்றி லா பத்தி ஒரு விஷயம் ஹென்ரிஸ் லா ஓகே ஹென்ரிஸ் லா படி ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஏனா இது பேஸ் பண்ணி போன வருஷம் ஒரு क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க என்னன்னா அவங்க வந்து KH வேல்யூ கொடுத்துட்டாங்கடா they are asking to arrange you in the solubility orderல வரைய சொல்றாங்க directly proportional indirectly proportional அந்த क्वेश्चन ஞாபகம் இருக்கா மூணு அயான்ஸ் கொடுத்துட்டாங்க மூணு அயான்ஸ்க்கும் KH வேல்யூவை அவங்க கொடுத்துட்டாங்க KH தான் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் KH value கொடுத்துட்டாங்க okay they are asking you to arrange it in the solubility order increasing decreasing orderல எழுத சொல்லிருந்தாங்க so directly proportional indirectly proportional yeah directly indirectly நல்லா ஞாபகம் வச்சுக்கோ it is indirectly proportional to the solubility solubility க்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படினா indirectly proportional வந்து இருக்க போகுது சோ இத பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் क्वेश्चन கேட்டிருந்தாங்க நம்பர் பார்க்க போற அந்த நம்பரை பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் ஆர்டருக்கு வந்து நீங்க அடுக்கி வெச்சுக்க போறீங்க அத வெச்சு ஆன்சர் பண்ண போறீங்க அவ்வளவுதான் சரியா சோ இது வந்து ரொம்ப 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 ஈஸி ஓகே சோ இத வந்து நீங்க என்ன பண்ணிடவே வேண்டாம் அப்படினா மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ஓகே இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா சரி ஓகே இன்னொரு ஒரு சொல்யூஷன்ல ஒரே ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு அது என்னது அப்படினா osmotic pressure சோ இந்த osmotic pressureல நீங்க ஒண்ணே வந்து தெரிஞ்சு வெச்சுக்கோங்க என்னன்னா ஐசோடோனிக் சொல்யூஷன் அப்படி வந்து நமக்கு சொல்லிருந்தாங்க அப்படினா அதுக்கு வந்து osmotic pressure வந்து நமக்கு ஈக்குவலா இருக்க போகுது இந்த osmotic pressure தான் நம்ம pi அப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் which is pi which is equal to CRT pi which is equal to CRT concentration into நம்மளுடைய gas constant into temperature okay so இப்போ நல்லா கவனிங்க இந்த P உடைய வேல்யூ இருக்கு இல்லையா இந்த pressure உடைய வேல்யூ இந்த pressure உடைய வேல்யூ greater than pi இருந்துச்சு அப்படினா அப்போ வந்து நமக்கு osmosis நடக்குமா நடக்காதா இந்த P உடைய வேல்யூ வந்து equal to அதாவது நார்மல் pressure உடைய வேல்யூ வந்து osmotic pressureக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா அப்போ என்ன நடக்கும் நமக்கு இதுவே pressure value அதிகமா இருக்கு நம்ம osmotic pressure கம்பேர் பண்றப்போ அப்போ என்ன நடக்கும் சோ இந்த மூணு டிஃபரண்ட் கேसेसக்கும் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே மேம் அந்த salt hydrolysis pH ல pKa plus log C எதுல சொல்றீங்க எக்ஸாக்ட்டா சொல்லுங்க சாய் weak acid plus strong base லயா இங்க தானே weak acid plus strong base தப்பா ஆயிட்டேனா இங்கே பிளஸ் தான்டா சாரி ஓகே டன் strong base இதுவும் பிளஸ் தான் weak acid plus weak base லேயும் பிளஸ் இங்க வந்து multiplication okay it is okay now okay da sama full hand not at all allowed plantல without metal packet இருக்கலாமா இருக்கலாம் plantல வந்து pocket இருக்கலாம் அதாவது ரெண்டு pocket இருக்கும் இல்லையா சைடுல ரெண்டு pocket இருக்கும் பின்னாடி ரெண்டு pocket இருக்கும் அந்த மாதிரி நார்மல் plant வந்து allowed பட் இப்போ நிறைய வந்து
பேண்ட் எல்லாம் புதுசா வருது இல்ல, நிறைய பேண்ட் எல்லாம் நிறைய பாக்கெட் வச்சு பேண்ட் வருது இல்ல, அதெல்லாம் தான் அலோட் கிடையாது. என்டிஏ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, baggy clothes not available, ரொம்ப வந்து இல்ல heavy clothes not available. உங்களுடைய Dress வந்து மெல்லிசா இருக்குன்னா it is available, but ரொம்ப ஹெவியா திக்கா இருக்குன்னா not available, not allowed. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா full hand full sleeve allowed கிடையாது, முக்கா sleeve allowed கிடையாது. இந்த மாதிரி short sleeve முட்டிக்கு கீழே வர மாதிரி பாத்துக்கோங்க, முட்டிக்கு மேல வர மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? ஓகேவா? டன். அடுத்து போலாமா? இப்போ இங்க பார்த்துட்டு இருந்தோம் யா ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். இப்போ இங்க வந்து பாருங்கப்பா, கிரேட்டர் than பையா இருந்தா என்னப்பா வரும்? ஃபாஸ்டா ஜஸ்ட் ட்ரை அண்ட் ஆன்சர். ஆஸ்மாட்டிக் பிரஷர் பேஸ் பண்ண क्वेश्चन குயிக்கா, ஆஸ்மாட்டிக் பிரஷர் பேஸ் பண்ண क्वेश्चन குயிக்கா. ஆஸ்மோசிஸ் நடக்குமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யா. சோ பை வேல்யூ அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ்மோசிஸ் நடக்கும். ஓகே, இதே பிரஷர் வேல்யூ அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கும். ஆர்ஓ வாட்டர்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கும். அண்ட் பிரஷரும் அந்த ஆஸ்மோசிஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நோ ஆஸ்மோசிஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு ஆஸ்மோசிஸ் வந்து நமக்கு நடக்கவே நடக்காது. சரியா? ஓகேவா? சூப்பர். டன். சோ நம்ம இப்ப அடுத்து போலாமா? வேற என்ன பார்க்கலாம்? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்க்கலாமா? கேன் வி கோ டு தி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி? எதுவும் டவுட் இல்ல, ரைட்? ஓகேடா, டன். சோ இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில நீங்க முக்கியமா வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கேல்வானிக் செல் அதெல்லாம் பார்க்கணும், டேனியல் செல் கேல்வானிக் செல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இருங்க நான் ரேட் கான்ஸ்டன்ட்ல ஏதாச்சும் விட்டனா அப்படிங்கிறதையுமே பார்த்துடுறேன். ஆமா, நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ் பார்த்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் பார்க்க மறந்துட்டோம்ல, அதை ஒன்றை மட்டும் முடிச்சுட்டு அடுத்து போயிடலாம். சரி, அதை ஒன்றை மட்டும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்ததுக்கு வந்து போகலாம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ரேட் லா ரேட் கான்ஸ்டன்ட் அது எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து தெரியும், கரெக்டா? ஸோ இப்போ கமிங் டு த யூனிட், அதுல பேஸ்டு யூனிட் பேஸ்டா யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் பேஸ்டு क्वेश्चंस வந்து நமக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சாய்ஸ் சூஸ் மாதிரி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒரு ரேட் லா நம்ம எப்படி தெரியுமா எழுதுவோம்? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னா ரியாக்டன்ட் ஆஃப் உடைய கான்சென்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் ரிமூவ் பண்றதுக்கு தான் ஈக்குவல் டு போட்டு கே போட்டுக்கிறேன். ஓகே, இந்த கே அப்படிங்கறதா வந்து என்னது? ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ இதோடைய பவர்ல வந்து ஒன்னு இருக்கும், அந்த பவர்ல இருக்கிறதா ஆர்டர் ஆஃப் a ரியாக்ஷன். சோ இதுதான் என்னது அப்படின்னா ஒரு ரேட் லா. இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஒரு ரேட் லா. ஓகே, சோ ஒரு ரேட் லால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரியாக்டன்ட்டோட பவர் தான் வந்து என்னது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் a ரியாக்ஷன். சரியா? ஒரு ஆர்டர் ஆஃப் a ரியாக்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எனக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு, AA plus BB plus CC plus AA plus BB which is giving me CC plus DD அப்படின்னு எனக்கு ப்ராடக்ட் தருது. ஓகே, சோ இப்போ இந்த ரியாக்ஷன் உடைய ஆர்டர் வந்து நான் எப்படி எழுதுவேன்? முதல்ல இதுக்கு ரேட் லா எழுதிப்பேன். ஒரு ரேட் லா which is equal to rate constant into the concentration of the reactant, அதோடைய பவர்ல x y ன்னு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இதுவா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வாட் இஸ் தட்? த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ a உடைய ஆர்டர் தான் x, b உடைய ஆர்டர் தான் y. அப்போ x plus y தான் என்னது அப்படின்னா மொத்தமா நமக்கு இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். மொத்தமா நமக்கு இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் உடைய யூனிட்டை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எழுதுறோம். ஸோ நல்லா கவனிங்க, K which is equal to mole per liter. மோல் பர் லிட்டர் அதோடைய பவர்ல 1 மைனஸ் n per செகண்ட். இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நீங்க கவனிங்களேன், இந்த யூனிட் வந்து நமக்கு 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டருக்கு மாற போகுது, கரெக்டா? ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு யூனிட் மாறும், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு யூனிட் மாறும், செகண்ட் ஆர்டருக்கு யூனிட் மாறும். என்ன பண்ணணும்? என்னோட இடத்துல மட்டும் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுக்க போறீங்க, சரியா? ஸோ இந்த ஜெனரல் ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே யூ கேன் சால்வ் தட், கரெக்டா? ஓகே, அரீனியஸ் ஈக்குவேஷன் இப்ப பார்த்துடலாம்.
Arrhenius equation K which is equal to A into e power minus EA by RT. சரியா? K which is equal to A into e power minus EA by RT. மேம் இந்த EA நம்ம எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்? EA வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? EA அப்படிங்கறதா வந்து இந்த what is that activation energy. சரியா? so activation energy கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த particular formula Arrhenius equation. சரியா? Arrhenius equation. so இப்போ வாங்கப்பா சோ இப்ப log k2 k1 அப்படினு ரெண்டு டிஃபரண்ட் வேல்யூ கொடுத்திருந்தாங்கனா இப்போ நான் எழுதி போடுறேன்ல ஃபார்முலா இந்த ஃபார்முலால இருந்து டைரக்ட் क्वेश्चन நீட் 2024 ல கேட்டாங்க லாஸ்ட் இயர் சால்வ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது log k2 divided by k1 which is equal to EA by 2.303 r into t1 1 by t1 minus t2 அதுதான் வந்து என்னது அப்படினா t1 minus t2 by T1 T2 so இது வந்து இது based ரெண்டு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்கடா ஒன்னு வந்து என்னது அப்படினா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இல்லனா ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் வேணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு தியரி பேஸ்ட் क्वेश्चन கேட்டிருந்தாங்க நான் ஆப்ஷன் சொல்லட்டுமா ரேட் கான்ஸ்டன்ட் only அப்புறமா வந்து டெம்பரேச்சர் only rate constant and temperature two rate constant at two different temperature இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க கரெக்ட்டா yes so two different rate constant at two different temperature rate constants at two different temperature தான் கரெக்ட்டான ஆன்சர் sorry yeah கரெக்ட் தான் அதுதான் கரெக்ட்டான ஆன்சர் சரியா சோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண ஒரு क्वेश्चனை வந்து என்ன பண்ணிருந்தாங்க டைரக்டாவே கேட்டிருந்தாங்க okay so now zero order first order second order கூட நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது மேக்ஸिमम நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா zero orderோ first orderம் தான் நமக்கு क्वेश्चனே வந்து கேக்குறான் இந்த சாப்டர்ல மொத்தமாவே 6 ஃபார்முலா தான்டா சோ நல்லபடியா என்ன பண்ணு அப்படினா லிசன் பண்ணிக்கோ ஒன்னு வந்து zero order இன்னொன்னு வந்து first order second order நான் எழுதி கூட போடல லாஸ்ட் மினிட்ல வேண்டாம் சரியா okay k which is equal to rate constant which is equal to initial concentration minus r r அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா மிச்சம் சரியா மிச்சம் மீதி எவ்வளவு இருக்கு இப்போ ஒரு ரியாக்ஷன்ல வந்து 90% ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படினா நீ மிச்சம் எப்படி கண்டுபிடிப்ப 100ல 90 போயிடுச்சுனா 10 அத மறந்துடாத ரிமைனிங் மிச்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ டிவைடட் பை t okay so இதான் ரேட் கான்ஸ்டன்ட் k கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்போ பாரு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு k which is equal to 2.303 log of a0 சேம் தான் இங்கே நீ வந்து பார்த்தனா a0 னே எழுதிக்கலாம் r0 நம்ம அவ்வளவா ரெகுலரா படிச்சிருக்க மாட்டோம்ல a0 minus a இங்கே வந்து பார்த்த அப்படினா a0 divided by a இந்த a0ங்கிறது என்னது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சரிமா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனே கொடுக்கலாமா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ என்ன நாளைக்கு எக்ஸாம்ல இதெல்லாம் பார்க்க போறீங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ என்னப்பா they haven't given you the value of initial concentration then how will you find they haven't given you the value of initial concentration அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு it is going to be 100 okay இது வந்து என்னது அப்படினா remaining leftover எவ்வளவு வந்து எனக்கு leftover வந்து இருக்கு 100 இலை போட்டுருக்கோம் 10 பேர் சாப்பிட்டாங்கன்னா மிச்சம் 90 அவ்வளவுதான் சரியா solid state important ஆவா என்னோட ஹார்ட்டை நீங்க வந்து உடைக்கிறீங்க என்னைக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறீங்க நான் தப்பா சொல்லல சாலிட் ஸ்டேட் சாப்டர்ல இல்லடா தம்பிங்களா சாலிட் ஸ்டேட்லாம் டெலீட்டட் தம்பி சாலிட் ஸ்டேட் gaseous ஸ்டேட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி எஸ் பிளாக் ஹைட்ரஜன் பாலிமர் இதெல்லாம் டெலீட்டட் ஓகேவா டன் அடுத்து வந்து பாருங்கப்பா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து எழுதிட்டோம் கரெக்ட்டா இப்போ t half life வந்து எழுத போறோம் half life t half which is equal to initial concentration divided by 2k initial concentration divided by 2k okay which is equal to the k அப்படிங்கறது நம்மளுடைய rate constant and initial concentration it is going to be 100 அத பத்தி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது okay இதே வந்து first order reaction பாருங்க அதுடைய ஃபார்முலா வந்து t half which is equal to 0.693 divided by k பசங்களா ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட வந்து கேள்வி கேக்குறேன் இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற t half வந்து 0 ஆர்டரா ஃபர்ஸ்ட் ஆர்டரா 0வா 1ஆ சாட்ல சொல்லுங்க எஸ் ஃபாஸ்டா
இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது அந்த டி ஹாஃப் வந்து 0 ஆர்டர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர். வெரி குட் வெரி குட். இட் இஸ் 0 ஆர்டர் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஃபார்முலா பார், ஃபார்முலா பேஸ்டு டைரக்ட் கொஸ்டின். அதனால தான் நான் ஃபார்முலா இப்போ உட்காந்து உங்களுக்கு எழுதி போட்டுட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் ஃபார்முலா பேஸ்டு டைரக்டான ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல தான் நமக்கு வந்து என்னவே இல்லை, ஃபார்முலால A0ங்கிற ஒரு வேல்யூவே இல்லை. அப்போ அது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் மறந்துடாதீங்க. சரியா? சோ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல do you have any doubt? Yes ma'am, no ma'am. ஓகே டன். சரிப்பா. சோ ஒரு சில கிராஃப் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் நான் குயிக்கா உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். சோ பார்த்து வச்சுக்கோங்க. டி ஹாஃப் தானே மேம் கேட்டீங்க? ஆமாண்டா, டி ஹாஃப் தான் கேட்டேன். டி ஹாஃப் தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து டி ஹாஃப் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். ஓகே டன். சோ இங்க வாங்கப்பா, நம்ம வந்து கிராஃப் வரையறோம். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. கிராஃப் பேஸ்டு क्वेश्चन கண்டிப்பா நமக்கு ஒரு 3 क्वेश्चन ஆவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 क्वेश्चंस ஆவது நீ கிராஃப் பேஸ்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுதான் நமக்கு கன்ஃபியூஸே ஆகும். சரியா? யாருக்கும் ரேட்டுக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் கிராஃப் நான் வந்து வரையறேன். சரியா? ரேட்டுக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் நான் வந்து கிராஃப் வந்து வரையறேன். சோ இது யாருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. சோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்? லீனியரா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சோ அடுத்து வந்து நல்லா கவனிங்க. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிராஃப் வரையறோம். யாருக்கும் அப்படின்னா the initial concentration. சரியா? இந்த initial concentration இருக்கு இல்லையா, அந்த initial concentration C0 அதுக்கும் T half-க்கும் ஓகே half life-க்கும் நம்ம வந்து concentration வந்து வரையறோம். சோ அதுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா it is going to be like this. ஓகே இப்படி இருக்க போகுது. சரியா? சோ இதுதான் என்ன வேல்யூ அப்படின்னா அந்த 0.693K அந்த ஃபார்முலா நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த ஃபார்முலா நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எழுதுறோம். ஓகே சூப்பர் மேம். இப்போ பார்ஷியல் பிரஷர் கொடுத்துட்டாங்க மேம், அப்போ நான் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ரேட் கான்ஸ்டன்டே கொடுக்கல, பார்ஷியல் பிரஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவனிங்க. அப்ப ரேட் கான்ஸ்டன்ட் which is equal to 2.303 divided by T into log of P0 divided by மிச்சம் தான் என்னது? P0 minus P. எவ்வளவு ரியாக்ட் ஆகிருக்கு? இது நம்ம போடுறது எல்லாமே ரிமைனிங் லெஃப்ட் எவ்வளவு ரியாக்ட் ஆகியிருக்கோ அது கிடையாது. ஓகேவா? சோ இஸ் தட் கிளியர்? இது வந்து எல்லாருக்குமே கிளியர் கரெக்டா? சூப்பரா. அரீனியஸ் ஈக்குவேஷனும் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பார்த்தாச்சு. இப்போ அரீனியஸ் ஈக்குவேஷன்ல லாஸ்ட் இயர் ஸ்லோப் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. அரீனியஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அரீனியஸ் ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோப் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம குயிக்கா ஒரு வாட்டி பார்த்தலாம். சோ we all know that Arrhenius equation நமக்கு வந்து என்ன சொல்லுது? K which is equal to A into E power minus EA by RT அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த log வச்சு படிக்கணும் அப்படின்னாலும் ln K which is equal to ln A minus EA by RT. இப்போ இந்த Arrhenius வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிராஃப் வரையறாரு. யாருக்கும் அப்படின்னா 2 different graphs. நல்லா கவனிங்க. எதுக்கும் அவர் வந்து கிராஃப் வரையறாரு அப்படின்னா ln A க்கும் 1 by T க்கும் வரையறாரு. சரியா? சோ என்ன பண்றாரு அப்படின்னா ln K க்கும் and then T க்கும் வரையறாரு, 1 by T க்கும் வரையறாரு. and then இங்க வந்து பாத்தீங்கன்னா x axisல 1 by T, அந்த பக்கம் வந்து நமக்கு log K. log கொடுத்திருக்காங்களா ln கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் கரெக்ட்டா பாத்துக்கோங்க. சரியா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ் ஸ்லோப் இருக்க போகுது. இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்க போகுது. இங்கேயும் வந்து நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் தான். ஆனா இந்த ஸ்லோப் m ஓட வேல்யூ என்ன அதான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ஸ்லோப் m ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -EA/r. இங்க -EA/r வேல்யூ இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ஸ்லோப் உடைய வேல்யூ. இந்த இடத்துல ஸ்லோப் உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா -EA/2.303R. ஏன் மேம் அப்படின்னா ln ஓட வேல்யூ வந்து என்னடா? ln ஓட வேல்யூ வந்து என்னது? 2.303 log தானே. ln நீ log-ஆ மாத்தணும் அப்படின்னா I'll just move, note it down. நான் anyway PDF-ல தந்துருவேன். ln ஓட வேல்யூ வந்து என்னது? 2.303 into log இல்லையா? சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா
நம்ம வந்து நோட் டவுன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 different temperature-ல அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி அதை வந்து நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ 2 different temperature-ல we have seen that formula. ஓகே, ஸோ இப்போ மேம் நீங்க எல்லாத்துக்குமே சொன்னீங்க மேம் 0 ஆர்டருக்கு வந்து கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லல மேம். ஸோ இதோ பாருங்க, 0 ஆர்டருக்கு நம்ம கிராஃப் வரையறோம் அப்படின்னா 3 கிராஃப் டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட்டுக்கும் யாருக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் நம்ம வரையறோம். அடுத்து C0க்கும் Tக்கும், அடுத்தது T1/2க்கும் C0க்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வரையறோம். சரியா? அதான் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்க போகுது. அதாவது இது கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணியே இருக்காது, 0 ஆர்டர் இல்லையா? சோ K வேல்யூ வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணியே இருக்காது. இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்க போகுது. ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கம்மியாக நமக்கு இந்த வேல்யூவும் கம்மியாகிட்டே இருக்க போகுது. கரெக்டா? C0 உடைய வேல்யூ. சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா T1/2 உடைய வேல்யூ வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது, நமக்கு லீனியரா இன்க்ரீசிங்கா நமக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, சோ ரியாக்டன்ட்ல மறந்துடாதீங்க டிக்ரீசிங் ரேட். சரியா? சோ டிஸப்பியரன்ஸ் ஆஃப் A தான் நம்ம வந்து என்ன பண்றோம், அதனால தான் மைனஸ் சைன் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, சூப்பர். சோ லெட் அஸ் கோ டு தி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு நம்ம போலாம். சரியா? டைம் என்னப்பா, எப்ப ஆரம்பிச்சோம்? பிகாஸ் we have to complete ஆர்கானிக் வேற நம்ம போகணும். இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 1.5 மணி நேரமா, இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆர்கானிக் போயிடலாம். சரியா? ஓகேடா, சூப்பர். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? சம. யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்க? அடுத்து என்னப்பா வேணும், ஆர்கானிக்கா இல்ல என்னது? முடியல அப்படிலாம் கவலைப்படாதீங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒன்னொன்னா இது பண்றேன். ஆர்கானிக்ல நம்ம செலக்டிவா படிக்கலாம், முடிச்சிடலாம். ஓகே, சோ டோன்ட் வரி அட் ஆல். ஓகேவா? சோ இதுல முக்கியமா பாருடா, நம்ம வந்து நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணோம். எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி இருக்கு. நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ நல்லா கவனிங்க, இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்பயுமே 12th ஸ்டேட் போர்ட்ல கூட. ΔG which is equal to -NF 𝐸_cell. கரெக்டா? -NF 𝐸_cell. இப்போ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். கரெக்டா? எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ΔG இது எல்லாமே டிஃபரண்ட் ஃபார்முலா, அவ்வளவுதான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்முலா which is equal to -2.303 RT log Kc. சரியா? log Kc. E0 செல் கண்டுபிடிக்க சொல்றாங்க மேம். E0 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரோட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரோட் போறதுக்கு அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, அதுதான் என்னது அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் which is equal to 0.0591 divided by n into log Kc. சரியா? சோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. சரியா? சோ குயிக்கா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படினா என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படினு உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். குயிக்கா எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. சோ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு வந்து நமக்கு என்ன கண்டிஷன்? நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு வந்து என்ன கண்டிஷன்? இதே வந்து நமக்கு ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அப்போ என்ன கண்டிஷன்? ஃபாஸ்டா. சோ ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா நல்லா கவனிங்க, ΔG எனக்கு நெகட்டிவா இருக்கணும். ΔG வந்து நெகட்டிவ். நல்லா இந்த இது பார், ΔG நெகட்டிவ் அப்படின்னா E0 உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்? இது வந்து நீட்ல கேட்டிருக்காங்க இதே மாடல் பேஸ் பண்ணி. E0 உடைய வேல்யூ வந்து greater than 0 which is பாசிட்டிவா எனக்கு இருக்கும். அண்ட் அதோடைய Kc வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா greater than 1 இருக்க போகுது. Kc உடைய வேல்யூ வந்து எனக்கு அப்போ greater than 1 இருக்கணும். அப்போதான் எனக்கு ஸ்பான்டேனியஸா இருக்க போகுது. நான் ஸ்பான்டேனியஸ் அப்படியே ஆப்போசிட்டா, ΔG வேல்யூ வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும் which is greater than 0 வந்து இருக்கும். and then E0 உடைய வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கும். and Kc உடைய வேல்யூ வந்து எனக்கு நெகட்டிவா இருக்கணும் which is less than 1 வந்து நமக்கு இருக்கணும். okay, so now coming to the equilibrium. equilibriumனா எல்லாரும் 0, ΔG யும் 0, ΔE யும் நமக்கு வந்து 0. சரியா? அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஈக்குலிபிரியம்கான கண்டிஷன். ஓகே, சூப்பர் மேம். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ்லாம் கொடுத்து எங்களை வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த E0 வேல்யூ E செல் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சொல்லுவாங்க, நல்லா கவனி.
கொடுத்திருக்கிறது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா இல்லனா ரெடியூசிங் பொட்டன்ஷியலா அப்படிங்கறத எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் 2 + காப்பர் அப்படின்னு கொடுத்து உனக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. எனக்கு அந்த வேல்யூ மனப்பாடமா தெரியாது, சும்மா வச்சுக்கோயேன். எனக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. இப்போ 2+ ல இருந்து 0, அதாவது 2+ ல இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுதுடா. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன நடக்குது அந்த இடத்துல? ரிடக்ஷன் நடக்குது. அப்போ எனக்கு கொடுத்திருக்கிறது வந்து ரெடியூசிங் பொட்டன்ஷியல். இப்போ அந்த ரெடியூசிங் பொட்டன்ஷியலை நான் ஆக்சிடைசிங் பொட்டன்ஷியலா மாத்திக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா மாத்திக்கணும்னா சைனை மாத்தி விட்டுறணும். அவ்வளவுதான், சைனை மாத்தி விட்டுறணும். அப்ப காப்பர் 2+ எனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? இங்க பாசிட்டிவ் சைனா நெகட்டிவ் சைன் வேல்யூ, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே டன். இது முடிச்சதுக்கு அப்புறமா பயாலஜி கிளாஸ் இருக்கும். ஓகே சூப்பர். சோ யா, சோ வந்து இப்போ நல்லா கவனிங்க. E0 செல், யா E0 ஆஃப் த E செல் வேல்யூ, அதாவது நம்மளுடைய எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF E செல் வேல்யூ நம்மள கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற ரியாக்ஷன் வந்து, இப்போ நம்ம பார்க்குற அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் முக்கியமான நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் உடைய ஃபார்முலா. சரியா? E செல் which is equal to E0 of cell minus 2.303 RT. நம்ம எதுல படிச்சிருக்கோம்? 12th ல டெரிவேஷன் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்கா? மே 6 நீட் எக்ஸாம் முடிச்சு ஒரு கேப்பே விடாம போட்டு அடிக்கிறீங்களேடா அப்படி இருக்கு. யா, கேப்பே விடாம அடிக்கிறாங்களே அப்படின்னு இருக்கு. கரெக்ட். வாங்க. சோ 2.303 divided by RT divided by NF. NF அப்படிங்கறத என்னது அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு மூவ் ஆகுது, அதுதான் வந்து என்னது அப்படின்னா N, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே. F அப்படிங்கிறது வந்து Faraday which is 96,500 கூலும். கரெக்டா? சூப்பர்டா. which is equal to log of oxidation by reduction potential. அதாவது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா log of product by reactant அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் தான் ஆக்சிடேஷன் பை ரிடக்ஷன். அதான் அந்த log QC, அவ்வளவுதான்டா. இது ஆக்சுவலி வந்து இது ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து ரியாக்ஷன் கோஷன்ட், இது வந்து ஆக்சுவலி log Q தான், log Q which is the reaction quotient. ஓகே. சோ மேம், பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த R வேல்யூ 8.314, T வேல்யூ, அதுக்கப்புறமா F வேல்யூ, R T F, இது மூணு வேல்யூவுமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன வேல்யூ கிடைக்கும்? E0 of cell minus 0.059 divided by N into log Q. சரியா? அது எல்லாமே கான்ஸ்டன்ட் நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get this as the product. ஓகே. சோ இது வந்து மறந்துடாதீங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ண நிறைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம போலாமா? can we go to the Faraday's law? Faraday's law போலாமா? கவனிங்க. Faradayல வந்து பாத்தீங்க அப்படின்னா Faraday வந்து நமக்கு ரெண்டு law வந்து கொடுத்திருக்காரு. சோ Faraday's law. ஓகே. சோ Faraday's lawல வந்து let us see the first law. சோ Faraday's lawல வந்து நம்ம first law வந்து பார்க்கலாம். சோ first lawல வந்து நமக்கு என்ன தெரியுது? கண்டிப்பா Faraday's law வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ நல்லபடியா கவனிங்க. So first law என்ன சொல்லுது அப்படின்னா the mass deposited in the electrode which is directly proportional to charge அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த proportionality symbol ரிமூவ் பண்றதுக்காக தான் ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கிறேன். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து Z which is electrochemical equivalent. அதுதான் electrochemical equivalent. கவனிச்சீங்க அப்படின்னா W which is equal to அந்த charge உடைய ஃபார்முலா வந்து என்னது? current into time. கரெக்ட்டா? so IT. So W which is equal to ZIT. இதுதான் வந்து என்னது அப்படின்னா Faraday first law. ஓகேவா? So Faraday second law வந்து பாருங்கப்பா. Faraday second law வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல ரெண்டு மூணு எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகி இருக்கு அப்படின்னா கனெக்ட் ஆகி இருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா it is very very easy. நம்மளுடைய mass deposited is directly proportional to electrochemical equivalent. அப்போ mass 1 divided by electrochemical equivalent 1 which is equal to mass 2 weight 2 divided by electrochemical equivalent which is equal to weight 3 divided by electrochemical equivalent. சரியா? சோ இத மட்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படினா மறந்துடாதீங்க. ஓகே? சூப்பர். சோ வேற என்ன கால்குலேட் பண்ண சொல்லலாம்னா ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஒரு ஃபார்முலா வந்து ஒன்னு இருக்கும்ல அத மட்டும் நான் சொல்லிறேன். conductivity formula. ஆமா. சோ கவனிங்கடா. யா. சோ
cell characteristics la we have few very important question. Okay, very important formula irukku, please do note it down. Definitely இத பேஸ் பண்ண ஒரு question வந்து last year வந்துச்சு. அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, L அதுதான் length, A தான் area of cross section, L by A அப்படிங்கிறது தான் ஒண்ணும் கிடையாது, cell constant. L by A தான் என்னது அப்படினா cell constant. ஓகே, எனக்கு இப்போ மல்டிபிள் செல் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, மல்டிபிள் செல் இருக்குனாலும் எனக்கு வந்து இந்த செல் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படினா எனக்கு வந்து சேமா தான் இருக்க போகுது. இந்த செல் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது, சேமா தான் இருக்க போகுது. கரெக்ட்டா? சோ வாங்கப்பா, ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா ஃபார்முலா, resistance rho which is equal to resistance R which is equal to rho da resistivity into L by A தான் cell constant, இதுடைய யூனிட் வந்து ohm அப்படி நம்ம வந்து எழுதுவோம். இப்போ coming to resistivity, so இந்த resistivity தான் வந்து என்னது அப்படினா rho. சரியா? rho which is equal to அது அந்த பக்கம் போய்டும், R into A by L. கரெக்ட்டா? ohm centimeter. ஓகே, சூப்பர். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா கண்டக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, கண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, G which is equal to 1 by resistance தான் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் வந்து நம்ம 1 by ohm, அப்ப per ohm அப்படினு எழுதலாம், இல்லனா S Siemens அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா எழுதலாம். So now coming to the conductivity. Conductivity அப்படிங்கிறது வந்து என்னது, 1 by resistivity, 1 by resistivity. சரியா? அந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணிடுங்க. சோ இந்த கண்டக்டிவிட்டில தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா which is இருக்கு, which is K which is equal to 1 by rho. Cell constant divided G divided by இந்த G star கூட விட்டுருங்க, அதை கம்ப்ளீட்டாவே எழுதிருங்க, which is L by A. புரிஞ்சுதா? 1 by R into L by A. இதை பேஸ் பண்ணாதான், இதுதான்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல நம்ம வந்து பார்த்திருப்போம். கரெக்ட்டா? 1 by R into L by A. இந்த L by A தான் என்ன வேல்யூ, அதுதான் செல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஓகேவா? சூப்பர். டெஃபினெட்லி I will give you டா. புரிஞ்சுதா? கண்டக்டிவிட்டி நல்லபடியா பாத்துக்கோங்க. So now coming to the molar conductivity. molar conductivityக்கு என்ன ஃபார்முலா பார்க்கலாமா? எஸ். சோ கண்டக்டிவிட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணப்போ கிளாஸ் கவனிச்சீங்களா? கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ணப்பலாம் கிளாஸ் கவனிச்சீங்களா இல்லையா? எஸ் மேம், நோ மேம்? ஓகே, டன், சூப்பர். சோ வாங்கப்பா, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா molar conductivity which is equal to kappa, அதுதான் specific conductance into 10 to the power 3. 10 to the power 3 தான் வந்து என்னது, சார்ஜ் இல்லையா, இருக்கு ஒரே நிமிஷம். யா, சோ 10 to the power 3. சரியா? சோ 10 to the power 3 divided by m which is the molar mass. ஓகே, சோ இது வந்து மறந்துடாதீங்க, இது மோலார் கண்டக்டிவிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டிக்கு நீங்க ஈக்குவலன்ட் மாஸ் போட போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ எல்லாருக்குமே கிளியரா? எல்லாருக்குமே கிளியர், ரைட்? யாருக்கும் எதுவும் டவுட் இல்ல இல்லையா? நம்ம அடுத்து என்ன ஆர்கானிக் போயிடலாமா? ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா? சோ கோல்ராஷ் லா மட்டும் பார்த்தலாமா? கோல்ராஷ் லா. சோ கோல்ராஷ் லா வந்து ஒண்ணுமே இல்லடா, இப்போ NaCl உடைய மோலார் கண்டக்டிவிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா Na plus and Cl minus, அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும், அதுதான் மோலார் கண்டக்டிவிட்டி. சோ ஒண்ணுமே இல்லை, இங்க கவனிங்க. இப்போ மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் I want for CH3COOH ன்னு வெச்சுக்கோங்க. இது நீட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்ட ஒரு क्वेश्चन, எக்ஸாக்ட்டா நான் அதுக்கே என்ன பண்றேன் அப்படினா எழுதுறேன். சரியா? சோ which is equal to கவனிச்சீங்க அப்படினா மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப், இப்போ எனக்கு இதுல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா CH3COO Na கொடுத்திருந்தாங்க, எனக்கு இதுல Na வேண்டாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு H வேணும் இல்லையா? அப்ப மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் HCl, எனக்கு இதுல Cl வேண்டாம், அப்ப மைனஸ் NaCl போட்டிங்க அப்படினா you will get this as the value. ஓகே, சோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆச்சு அப்படினா அது வந்து என்னது, தட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். இன்கம்ப்ளீட்டா தான் டிசோசியேட் ஆச்சு அப்படினா அது வந்து என்னுடைய வீக் ஆசிட். ஓகே, Ka உடைய ஃபார்முலா வந்து என்னது, C into alpha square. இதுதான் நம்ம மாத்தி போட்டுப்போம்.
alpha which is equal to root of Ka by C அப்படின்னு எழுதிப்போம். சரியா? இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா மத்தத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர், செம. So strong electrolyte and weak electrolyte இது எல்லாமே clear, right? Okay, so physical chemistry நம்ம ஓவராலா என்ன பண்ணியாச்சு அப்படினா சூப்பரா ரீகால் பண்ணியாச்சு. Okay, so next என்ன போலாம்ப்பா? What can we go next? Do you want organic or inorganic? Organic வேணுமா inorganic வேணுமா? Quickly everybody. Inorganic or organic? So கவனிங்கடா, ஒரே ஒண்ணு மட்டும் thermodynamicsல வந்து பாத்துக்கோங்க. pressure இருக்கு, volume இருக்கு. across the pressure and volume நான் வந்து வரையறேன். சரியா? first listen properly. எனக்கு வந்து இப்போ isobaric அப்படினா என்ன அர்த்தம்? isobaric அப்படினா pressure constant. நல்லா கவனி. isobaric அப்படினா pressure constant. so இது வந்து என்னப்பா? pressure constant அப்படினா நல்லா கவனி. pressure constant na change in pressure வந்து 0. change in pressure வந்து 0. okay, so அதுதான் வந்து என்னது அப்படினா isobaric. இதுதான் isobaric. தோ பார், pressure ஓட வேல்யூ மாறவே மாறாது, எனக்கு அப்படியே கான்ஸ்டன்ட்டா வந்து இருக்க போகுது. okay, so now tell me isochoric அப்படினா வந்து என்னது? isochoric அப்படினா temperature அதாவது volume constant. கரெக்ட்டா? வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படினா எனக்கு இங்க பாரு, வால்யூமோட வேல்யூ மாறவே மாறாது, சேமா இருக்கும். சோ டெல்டா பி அதாவது சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0. அதுதான் வந்து என்னது அப்படினா ஐசோகோரிக் process. அதுதான் வந்து ஐசோகோரிக் process. ஓகே, சோ அத மறந்துடாதீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படினா ஐசோதெர்மல் process நமக்கு எப்படி இருக்கும்? சோ லுக் அட் ஹியர். ஐசோதெர்மல் process நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா it will be like this. அதாவது change in temperature தான் நமக்கு 0. கரெக்ட்டா? ஐசோதெர்மல்ல வந்து change in temperature வந்து 0, which is isothermal. temperature வந்து எனக்கு constant. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா adiabatic. adiabatic processக்கு அதுக்கு கீழ இருக்கும், அவ்வளவுதான். adiabatic அப்படினா heat வந்து 0, heat exchange வந்து 0. அதுதான் adiabatic. அதுதான் adiabatic. சரியா? இத வந்து என்ன தெரியுமா பண்ணிருந்தாங்க? லாஸ்ட் இயர் வந்து match the following மாதிரி கேட்டிருந்தாங்க. போன வருஷம் NEET 2024ல இந்த ஐசோதெர்மல் adiabatic processலாம் match the following கேட்டிருந்தாங்க. நல்லா கவனிங்க. ஐசோதெர்மல்னா என்ன பார்த்தோம்? ஐசோதெர்மல் அப்படினா temperature constant அப்படின்னு அர்த்தம். அப்ப change of temperature 0. isobaric அப்படினா pressure constant. அப்போ change of pressure வந்து 0. isochoric அப்படினா volume constant. அப்ப change of volume வந்து 0. அப்புறமா adiabatic அப்படினா heat வந்து எனக்கு கான்ஸ்ட், அதாவது heat exchange கிடையாது. அப்போ Q which is equal to 0. சரியா? சோ இத மட்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படினா மறந்துடாதீங்க. மத்தபடி இதுல நிறைய ஆக்சுவலி வந்து ஃபார்முலா வந்து இருக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல. நான் லாஸ்ட் நிமிஷத்துல அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதனால நான் வந்து அதை பெருசா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ வந்து எனக்கு டக்குன்னு வந்து சொல்லுங்க, நான் இப்போ போல் போடுறேன். ஆர்கானிக் வேணுமா இன்ஆர்கானிக் வேணுமான்னு. நெக்ஸ்ட் என்ன? யூஸ்ஃபுல்லா இருக்கா? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னா சாட்ல எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். யூஸ்ஃபுல் அப்படின்னு போடுங்க. ஆர்கானிக் இன்ஆர்கானிக். ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் ஒன்று பேனிக் ஆக்க கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய நோக்கம். போல் போட்டுடலாம். ஏன்னா நான் எனக்கு இன்ஆர்கானிக்கும் கண்ணில் நிறைய படுது, ஆர்கானிக்கும் கண்ணில் படுது. இன்ஆர்கானிக் தான் நிறைய பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ எது வேணும் நெக்ஸ்ட்? ஆர்கானிக் தான் நிறைய பேர் கேக்குறீங்க. சரி, ஓகே. சோ நவ கமிங் டு ஆர்கானிக்ல எந்த சாப்டர்? ஆர்கானிக்ல எந்த சாப்டர்? பிரேக்கா? டேய் என்னடா இது, கிளாஸே ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் தான்டா, இதுல நம்ம எவ்வளவுடா முடிக்க முடியும்? ஆர்கானிக்ல எந்த சாப்டர்? குயிக்கா. அமன்ஸ் வேணுமா? ஆல்கஹாலா, ஃபீனாலா, ஈத்தரா, இல்லனா வந்து யூ வாண்ட் ஐயூபேக் கேட்காதீங்க, ஐசோமர்சம் கேட்காதீங்க, ஜிஓசி கேட்காதீங்க. ஜிஓசில இப்ப ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. என்னப்பா
அமன்ஸ்ல இருந்தே போயிடலாமா? அமன்ஸ்ல இருந்தே போயிடலாமா? அமன்ஸ்ல ஆக்சுவலி வந்து நிறைய என்ன இருக்கு அப்படின்னா we have a naming reaction. சரியா? ஓகே, ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆரம்பத்துல இருந்து போறீங்களா? ஓகே, பரவாயில்ல, நம்ம ரிவர்ஸ் லாஸ்ட்ல இருந்து போவோம் வாங்க. இன்னைக்கு வந்து தாறுமாறு தான், எதுவுமே வந்து இல்ல, ப்ராப்பர் ஆர்டர் இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனா ஜிஓசில ஆரம்பிச்சு தான் பண்ணணும், பட் த டைம் இஸ் லெஸ்ல. அப்ப நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற ரியாக்ஷன்ஸை மட்டும் ஃபாஸ்டா பண்ணலாம். ஜிஓசி கேட்கறவங்களுக்குலாம் அடி இருக்கு. நீங்க எனக்கு சேலஞ்ச் குடிக்கிறீங்க கம்மியான கிட்ட. ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்க்கலாம்டா, ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கிறதுலே ஈஸி. இப்போ அமன்ஸ்ல நான் எந்த ரியாக்ஷன் வந்து பார்க்க போறேன் அப்படின்னா முக்கியமா இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு உடைய ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, சோ C6H5N2Cl பென்சீன் டயசோனியம் குளோரின் உடைய ரியாக்ஷன் தான். ஓகே, சோ எல்லாருமே எனக்கு வந்து ஃபாஸ்டா என்னென்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, சோ யா இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், சோ தட் பேஸ்ட் பண்ண ஈஸியா இருக்கும். யா, சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பென்சீன் டயசோனியம் குளோரின் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா Cu2Cl2 in presence of HCl. Cu2Cl2 in presence of HCl. இது என்ன ரியாக்ஷன்? சாண்ட்மேயர் ரியாக்ஷன். எனக்கு என்ன நடக்கும் சாட்ல சொல்லுங்க. இது வந்து என்னது? சாண்ட்மேயர் ரியாக்ஷன். அப்போ எனக்கு என்ன நடக்கும்? குயிக்லி யா. சோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா CuBr காப்பர் புரோமைடு யூஸ் பண்றேன் in presence of HCl. in presence of HCl. அப்போ எனக்கு என்ன நடக்கும்? ஃபாஸ்டா சொல்லுங்க. அடுத்து வந்து நம்ம CuCN யூஸ் பண்றோம் in presence of KCN. ஓகே, in presence of KCN. இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன். அடுத்து வந்து பாருங்க, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா காப்பர் பவுடர் தான் யூஸ் பண்றேன் in presence of HCl. காப்பர் பவுடர் தான் யூஸ் பண்றேன் in presence of HCl. ஓகே, அடுத்து வந்து பாருங்க, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதே காப்பர் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்றேன் in presence of HBr. என்ன ரியாக்ஷன் இது? கேட்டமான் ரியாக்ஷன். ஒண்ணுக்கு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படிங்கறத கவனிங்க. நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட் HbF4 கூட ரியாக்ட் பண்றேன். இது என்ன நேமிங் ரியாக்ஷன்? பால்ஸ் ஷீமன் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோயோடிக் ஆசிட் HI கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். சோ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் குயிக்கா? சோ எல்லாத்துலயும் எனக்கு இங்க பாரு எல்லாமே பென்சீன் டிரைவ்டு காம்பவுண்டா தான் இருக்க போகுது. சோ நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செம்ம ஃபாஸ்டா நம்ம ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஐ வில் கிவ் யூ த நோட்ஸ். நீ அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோ போரும். எல்லாத்துக்கும் நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ மைண்ட்ல மட்டும் நீங்க ஏத்திட்டா போதும். ஆக்சுவலி ஐ வாண்டட் டு ரைட் எவ்ரி திங் அண்ட் தென் கம் ஸோ தட் நம்ம நிறைய முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இங்க காலையில 6 மணிக்கு கிளாஸ் இருக்கா, டேப் வந்து எல்லாரை விட டேப் தான் பாவம் பிஸியா இருக்கு. ஓகே, நேம் சொல்லியே நான் சொல்லி தரேன்டா. ஐ வில் டெல் த நேம் அண்ட் தென் டெல். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு கிப்ரஸ் குளோரைட் கூட நான் வந்து பென்சீன் டைசோனியம் குளோரைடை வந்து ரியாக்ட் பண்றப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl இந்த மூணு ரியாக்ஷனுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எனக்கு வந்து இங்க குளோரின் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும். இதுதான் குளோரினேஷன். சரியா? குளோரின் வந்து எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும், குளோரோபென்சீன் கிடைக்கும். இங்க பாருங்க CuBr புரோமின் சப்ஸ்டிடியூட் ஆகும். இந்த N2Cl தூக்கி போட்டுட்டு புரோமின் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும். சோ புரோமோபென்சீன் கிடைக்குது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சைனோபென்சீன் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். இது மூணுமே சாண்ட்மேயர் ரியாக்ஷன். காப்பர் மட்டும் யூஸ் பண்ணோம்னா தயவு செய்துடா காப்பர் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கேட்டர்மேன் ரியாக்ஷன். அங்கேயும் நமக்கு குளோரின் சப்ஸ்டிடியூட் ஆகும். HCl இருக்கிற குளோரின் சப்ஸ்டிடியூட் ஆகும். அதே குளோரோபென்சீன் தான் ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா அங்க Cu2Cl2 கிப்ரஸ் குளோரைட் பதிலா காப்பர் பவுடர் மட்டும் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல பாரு Br இருக்கா, புரோமின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகுது. இந்த இடத்துல பாரு ஃப்ளூரின் இருக்கா, ஃப்ளூரின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகுது. இதுதான் பால்ஸ் ஷீமன் ரியாக்ஷன். அடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா HI இருக்கு இல்லையா, அங்க அயோடின் போய் சப்ஸ்டிடியூட் ஆகுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாலோஜினேஷன் நம்ம வந்து பண்றோம். இங்க எல்லா ப்ராசஸ்லயுமே நம்ம வந்து என்ன பண்றோம்? ஹாலோஜினேஷன் பண்றோம். சோ these three reactions வந்து they are all Sandmeyer reaction. and இது வந்து நமக்கு இவங்க ரெண்டு பேரும் Gattermann reaction. ஓகே, இவங்க வந்து பால்ஸ் ஷீமன் ரியாக்ஷன். ஓகே, சோ இது எல்லாருக்குமே கிளியர் ரைட்? கிளியர்னா ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். என்னடா ஆச்சு? லோடிங்கா? கிளியரா தானே இருக்கு. ஓகே ஓகே
எல்லாருக்கும் கிளியரா? அடுத்து போலாமா? சூப்பர். சோ இப்போ நெக்ஸ்ட் இதே பென்சீன் டயசோனியம் குளோரைடை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்க்கலாமா? யா. சோ இதே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சீன் டயசோனியம் குளோரைடு தான் C6H5N2Cl. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with water. First reactionல I am reacting it with water. Okay? So அடுத்து நெக்ஸ்ட்ல வந்து யாருக்கும் லோட்லாம் ஆகல. ஓகே ஓகே, நானும் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ நினைச்சிட்டேன். சோ கவனிங்க, அடுத்து வந்து பாருங்க நான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன் in presence of a base. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க H3PO2 H3PO2 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாருங்க, இதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் கண்டிஷன் CH3 CH3 CH2OH. ஓகே, எத்தனால் இருக்கு ஆல்கஹாலிக் கண்டிஷன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா NaNO2 Na சோடியம் நைட்ரேட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சோ இந்த 4 கேசஸ்ல நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத எனக்கு குயிக்கா சாட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு ரீகாலா இருக்கும். என்னது ஆர்கானிக் இவ்வளோ ஈஸியா அப்படின்னு இருக்கும் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் நம்ம டக்கு 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 டக்குன்னு படிக்கிறோம் பாரு. ஓகே, சோ குயிக்லி பசங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொல்லுங்க. நம்ம வந்து வாட்டர் கூட வந்து ரியாக்ட் பண்றோம், என்ன ஆகும்? இது வந்து எனக்கு வந்து HOH அப்படின்னு வந்து பிரிய போகுது. ஓகே, சோ அந்த Hம் Clம் HCl வெளில போய்டும், நைட்ரஜன் தனியா வெளியில போய்டும், இந்த OH தான் போய் எனக்கு ஆட் ஆகும். சோ we get phenol as the product. அடுத்ததுல வந்து பாருங்க H3PO2. சோ இந்த H3PO2 ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் தான் நமக்கு போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆக போகுது. ஓகே, அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? பென்சீன் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். we'll get benzene as the product. அடுத்த ஒன்லி பாத்தீங்க அப்படின்னா எத்தனால் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் மட்டும் தான் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். சோ I will be getting same benzene as the product. So இதுவும் வந்து நமக்கு C6H6 benzene. இதுவும் வந்து என்னது? C6H6 benzene. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சின்சான் சூப்பரா சாய் ஆன்சர் பண்ணிட்டாரு. அடுத்து சோடியம் நைட்ரேட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த NO2 குரூப் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். கரெக்ட்டா? அப்போ நமக்கு நைட்ரோ பென்சீன் வந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். நைட்ரோ பென்சீனை நான் ரெடியூஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 10% of HCl அனிலின் கிடைக்கும். NH2. சரியா? அனிலின் கிடைக்கும். சோ இது யாருக்கெல்லாம் கிளியர்? ஃபாஸ்டா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இது கிளியர்ப்பா? கிளியர்? சூப்பர். இப்போ அனிலின் பேஸ்டு ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். சோ ஒன்லி என்ன அப்படிங்கறத பாத்துட்டீங்க இல்லையா? வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ ஃபீனால், H3PO2 கூட ரியாக்ட் பண்றப்போ பென்சீன், எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணாலும் பென்சீன், NaNO2 சோடியம் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்றப்போ we get nitrobenzene. ஓகே, சூப்பர். சோ அடுத்து வந்து நல்லா கவனிங்க. we will be taking the nitration reaction of அனிலின். சோ நைட்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து வேணும்டா. நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னா என்ன மேம்? இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் HNO3 and concentrated HNO3 and concentrated H2SO4. கான்சென்ட்ரேட்டட் H2SO4 இதுதான் வந்து என்னது அப்படின்னா நைட்ரேட்டிங் மிக்சர். சோ நீ எங்கெல்லாம் இது வருதோ அங்கெல்லாம் வந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா NO2 குரூப் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். NO2 குரூப் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் ஆகும். சரியா? சோ இங்க கவனிங்க, இந்த NH2 அப்படியே தான் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா NH2 குரூப் இருக்குப்பா. சோ இங்க வந்து நமக்கு வந்து ஆர்த்தோ பொசிஷன்லயே பக்கத்துலயே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் ஆயிடும் இது. ஓகே, சோ ஆர்த்தோ பொசிஷன்லயே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இது வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். கரெக்ட்டா? ஓகே, ஜஸ்ட் a minute. இது என்ன ஆஃப் ஆயிட்டே இருக்கு எனக்கு. ஒரே ஒரு செகண்ட். ஓகே, டன். சோ இப்போ கவனிங்கப்பா. சுஷ்மிதா, can I wear leggings pant tomorrow? Yeah, you can wear legging. அது பிரச்சனை இல்லை. You can wear legging. That's not at all a problem. Okay?
கிளியரா? 51 47 2 சம, வேற லெவல். சோ கவனிங்க, இது வந்து என்னது அப்படின்னா ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட். ஓகேவா? இது வந்து என்னது ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட். இப்போ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னா மெட்டா சப்ஸ்டிடியூட்டட். கரெக்டா? பாரா சப்ஸ்டிடியூட்டட். சோ அதே நைட்ரோ குரூப் எனக்கு வந்து பாரால சப்ஸ்டிடியூட் ஆகுது. அதே நைட்ரோ குரூப் வந்து ஷின்சான் வந்து சாய் எல்லாத்தையுமே வந்து வேற லெவலா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு. கரெக்டா? அது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெட்டா சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. சோ கவனிங்க, எனக்கு இதுல இருக்கிறதுலே வந்து அதிகமா யார் இருக்க போறாங்க அப்படின்னா 51%க்கு பாரா பொசிஷன் தான். அதை விட கம்மியா நமக்கு வந்து மெட்டா பர்சன்டேஜ் இருக்க போகுது. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா நமக்கு ஆர்த்தோ இருக்க போகுது. சோ எத்தனை பர்சன்டேஜ்ல ஒன்னு நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத தயவு செய்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ இந்த ரியாக்ஷன் பேர் என்னப்பா? இது வந்து நைட்ரேஷன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன தெரியுமா சொல்லி தர போறேன்? சல்போனேஷன் சொல்லி தர போறேன். நெக்ஸ்ட் நான் என்னத்தை சொல்லி தர போறேன்? சல்போனேஷன். சோ சல்போனேஷனுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே, வாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் பா, நீங்க எந்த அளவுக்கு வந்து கோஆபரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு முடிக்கலாம். ஓகே, சோ வாங்க. So concentrated sulfuric acid யூஸ் பண்றப்போ சல்போனேஷன்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். ஓகே, சோ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா we will be having this NH3 NH2 குரூப் அப்படியே தான் இருக்கும். அண்ட் பாரா பொசிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா SO3H குரூப். சல்ஃபனிலிக் ஆசிட் நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்க்கு பேர் என்னது அப்படின்னா சல்ஃபனிலிக் ஆசிட். இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்பா நடக்கும். நான் அந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு பெருசா வந்து காட்டல. சரியா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேம் நெக்ஸ்ட் இயர் கிராஷ் கோர்ஸ்ல பாருங்க how I am answering. ஐயோ கடவுளே, ஏன்டா இப்பெல்லாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசாதீங்க, நல்லபடியா எழுதுங்க. இந்த வாட்டியே நல்லா எழுதணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல வந்து எக்ஸாமுக்கு போங்க. சரியா? ஓகேவா? சோ இதுதான் சல்போனேஷன்ல. இதை பாத்துக்கோங்க, நான் ஒரு ஸ்டெப் தான் இதுல எழுதியிருக்கேன், ஃபைனல் ஸ்டெப்பை எழுதிட்டேன். இப்போ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் பாத்துக்கோங்கடா. எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன்ல நான் இப்போ யாரை தெரியுமா எடுத்துக்கிறேன்? நான் இங்க ஃபீனால் எடுத்துக்கிறேன். சோ நல்லா கவனிங்க, ஃபீனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன தெரியுமா ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் ஃபீனால்ல வந்து நமக்கு புரோமின் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். சோ என்ன ரியேஜென்ட் மேம் யூஸ் பண்றாங்க, என்ன சப்ஸ்டிடியூஷன் நடக்குது அதை மட்டும் கவனி நீ போறோம். இங்க பாரு, யாருக்கெல்லாம் நான் நடத்துறது ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ் ஆகுதோ இதை மட்டும் காதுல வாங்கிக்கோ. என்ன ரியேஜென்ட் மேம் யூஸ் பண்றாங்க, நமக்கு வந்து என்ன குரூப் போயிட்டு எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகுது, அதை மட்டும் பாரு. இப்போ இதே புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா புரோமின் வாட்டர் நான் வந்து யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. புரோமின் வாட்டர் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. அப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைப்ரோமோ சப்ஸ்டிடியூட் ஆகும். 3 புரோமின் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் ஆகும். ட்ரைப்ரோமோ ஃபீனால் வந்து நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும். புரிஞ்சுதா? ஓகேவா? சூப்பர்டா, செம. இப்போ அடுத்து இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைட் ஆர் புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் இது வந்து எதுக்குன்னா ஃபீனாலுக்கு மட்டும் தான். நீ சத்தியமா தப்பு பண்ணாத, நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ, தப்பு பண்ணாத. இப்போ நம்ம அடுத்த ரியாக்ஷன் படிக்கிறோம், அதே தான். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்க ஃபீனால் இருக்குல்ல, ஃபீனாலுக்கு பதிலா நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் அனிலின். NH2 குரூப் இருக்கு. NH2க்கு நீ பார்த்தனா மோனோ சப்ஸ்டிடியூட் வருமா டை சப்ஸ்டிடியூட் வருமா பாரு. நீ என்ன புரோமின் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீ புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைட் எடுத்தாலும் சரி, புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்தாலும் சரி, உனக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னது? ட்ரைப்ரோமோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான். 3 புரோமின் நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கும். சரியா? சோ ஃபீனால்ல மட்டும் தான்டா நமக்கு இந்த ரியேஜன்ஸ்க்கு வேற ரியாக்ஷன், இந்த ரியேஜன்ஸ்க்கு வேற ரியாக்ஷன். ப்ளீஸ் நோட் இட் டவுன். கொஞ்சம் கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. பார் இங்க பார், இதுவே அனிலின் அப்படின்னா நீ என்ன யூஸ் பண்ணாலும் சரி, புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைட் யூஸ் பண்ணாலும் சரி, புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, உனக்கு வந்து 3 புரோமோ குரூப் நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கும். ட்ரை சப்ஸ்டிடியூஷன் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நடக்கும். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு கிளியரா புரிஞ்சுது? சல்போனேஷன் முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். கப்ளிங் ரியாக்ஷன்லாம் நீங்க வந்து எழுதிடுவீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதுல நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது வந்து இருக்கு, which is Hinsberg test. ஓகே, அது என்னது அப்படின்னா Hinsberg test. ஓகே,
ஹின்ஸ்பர்க் டெஸ்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு டிஸ்டிங்விஷ் த பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமின். ஓகே, பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமின் வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணதான் யூஸ் பண்றோம். ஓகே, சோ இதுல அந்த என்ன ரியேஜென்ட், வாட் இஸ் த ரியேஜென்ட் which we are using? நேத்திக்கு previous year question solve பண்றப்போ நம்ம வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? previous year question solve பண்றப்போ நம்ம வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பென்சீன் சல்போனில் குளோரைடு, பென்சீன் சல்போனைல் குளோரைடு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஹின்ஸ்பர்க் டெஸ்ட்ல வந்து நம்ம ரியேஜென்ட்டா வந்து யூஸ் பண்றோம். சோ பென்சீன் ரிங் இருக்கு, SO2Cl இதுதான் வந்து அந்த ரியேஜென்ட். சோ இதுல நான் அந்த ரியாக்ஷன்லாம் நான் உங்களுக்கு எழுதி போடல, என்ன ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத மட்டும் பாரு. இப்ப பிரைமரி அமின்னா உனக்கு கிடைக்கிற எழுதி கூட ரொம்ப இம்பார்ட்டன்டா டெஸ்ட் பேஸ் பண்ணதெல்லாம். பிரைமரி அமின்னா உனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து நமக்கு சாலுபிளா இருக்கும். இதே செகண்டரி அமின் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சாலுபிளா வந்து இருக்கும். ஓகே, சோ இதே டெர்ஷியரி அமின் எடுத்துக்கோ. ஓகே, டெர்ஷியரி அமின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு நோ ரியாக்ஷன். டெர்ஷியரி அமின் வந்து நோ ரியாக்ஷன். சரியா? ஓகேவா? சோ இது யாருக்கும் எதுவும் டவுட் இல்ல, கரெக்டா? யாருக்கும் எந்தவித டவுட்டும் கிடையாது. புரிஞ்சுதா? அடுத்த சாப்டர் போலாமா? பேசிக் நேச்சர் மட்டும் நடத்திடுறேன், கவனிச்சுக்கோங்க. நேத்துமே நான் இது வந்து உங்களுக்கு எழுதி போட்டிருப்பேன். பேசிக் நேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. பேசிக் நேச்சர் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா proportional to the electron density or electron availability. Okay, so which is directly proportional to plus I group. plus I group வந்து increase ஆச்சு அப்படின்னா basicity வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா increase ஆகும். மேம் இப்ப gaseous phaseல பிரச்சனையே இல்ல மேம், aqueous phaseல தான் மேம் பிரச்சனையே. ஏன்னா aqueous phaseல வந்து நமக்கு அதாவது வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 3 different effect வந்து இருக்கு மேம். சரியா? gaseous phaseல எனக்கு சொல்லுங்க, பிரைமரி அமினா, செகண்டரி அமினா, டெர்ஷியரி அமினா? பேசிக் நேச்சர் சொல்லுங்கப்பா. gaseous phaseல பிளஸ் ஐ எஃபெக்ட் மட்டும் தான் இதுல வந்து இருக்கும். gaseous effectல பிளஸ் ஐ எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். aqueousல வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வேஷன் எஃபெக்ட் இருக்கும். சால்வேஷன் எஃபெக்ட்னா வாட்டர் கூட அவங்க எப்படி டிசால்வ் ஆகுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து இருக்கும். 3 எஃபெக்ட் வந்து இருக்கும். சோ அக்வஸ் ஃபேஸ்ல மட்டும் வந்து பாருங்க, நமக்கு வந்து மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட், இத்தைல் சப்ஸ்டிடியூட்டட் ரெண்டு இருக்கும். மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் இருக்கு, இத்தைல் சப்ஸ்டிடியூட்டட் குரூப் இருக்கு. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு டிஃபரெண்ட் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ ப்ராப்பரா கவனிச்சு ஆன்சர் பண்ணு. gaseous phase பிரச்சனையே இல்ல, tertiary, secondary, primary. ஏன்னா tertiaryல தான் நிறைய I group வந்து இருக்கு when you compare with secondary and primary. ஓகே, இதே மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் பாருங்க, நேத்து சால்வ் பண்ணோம். செகண்டரி, பிரைமரி, டெர்ஷியரி அண்ட் தென் அமோனியா. ஓகே, இங்க பாரு, இங்க லாஸ்டா தான் இந்த அமோனியா வந்து வரும். இங்க பாருங்க, செகண்டரி, டெர்ஷியரி, பிரைமரி அண்ட் அமோனியா. அதாவது இந்த இது மட்டும் மாறி இருக்கும். 1 3 இருக்கும், இங்க 3 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ், டன். ஓகேவா? அடுத்து எந்த சாப்டர் போலாம்? அமன்ஸ்ல முடிச்சிட்டோம். அமன்ஸ்ல தோ பாரு, இப்ப நம்ம பார்த்த ஒவ்வொரு ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாத்தையுமே வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப்பும் தருவேன். பிடிஎஃப் நீ பாக்குறனா ஒரு 20 நிமிஷம் போறோம். இப்ப நீ கிளாஸ் என் கூட கண்டினியூஸா எண்ட் வரைக்கும் நீங்க எல்லாம் லிசன் பண்ணிட்டு பிடிஎஃப் எடுத்து நீங்க சும்மா பாத்தீங்க அப்படின்னாலே சம ஈஸியா வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, அடுத்து எந்த சாப்டர் வேணும்? குயிக்கா. அமன்ஸ் ஓரளவுக்கு ஒரு பயம் போச்சா? அமன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொன்னா ஃபயர் போடலாமா? சாட்ல ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? கிளியரா? என்னடா இப்போ வந்து ஆடெல்லாம் வந்து பார்த்தா பாதி ஸ்க்ரீன்ல வருது. எனக்கு ஆடு வந்து ஆடு பாதி ஸ்க்ரீன் வருது, நான் பாதி ஸ்க்ரீன் வரேன். பரவாயில்ல போல, இது எவ்வளவோ பெட்டர். ஆடு ஃபுல் ஸ்க்ரீன் மறைக்காம இருக்கு. இப்போ பிரேக் வாண்டடா? கிளாஸ் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஐயோ, 2 மணி நேரம் ஆச்சா? நீ பிரேக் போனா நீ வரவே மாட்ட. நெக்ஸ்ட் என்னப்பா? வாட் டு யூ வாண்ட்? அமன்ஸ் பார்த்தாச்சு, அமன்ஸ் மைண்ட் மேப் பார்த்தாச்சு. ஆல்கஹாலா
ஈத்தரா, ஃபீனாலா, ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் அரீன்ஸா, ஆல்கஹால்ஸ் போலாமா? ஆல்கஹால்ஸ் போலாமா? சூப்பர். ஓகே, நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். பிரேக்லாம் வேண்டாம் சரியா? டைமே கம்மியாக தான் இருக்கு இன்னைக்கு. எனக்கு சொல்லப்போனா இன்ஆர்கானிக் பார்க்க கூட டைம் இருக்குமான்னு எனக்கு தெரில. அதனால தயவு செய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ஓகேவா? ஐ டேக் சம் வாட்டர், ஐ ட்ரிங்க் சம் வாட்டர் அண்ட் கம். ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்கும் பிரேக்கு. கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. முடிச்சிடலாம்டா. இப்போ நான் சொல்லி தரதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எதுவுமே படிக்காட்டி அட்லீஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு போனா கூட உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டன். So alcohol mind map, I'll just go and come. தண்ணி மட்டும் கொண்டு வரேன், எல்லாரும் அப்படியே இருங்க. ஓகே யா.
அவோஜி சாப்பிட போகலாம், பாவ்பாஜி வாங்க. மைக்குமா 700 வந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு. சின்சான் சாய் இங்கே வந்து நாங்கள் வந்து 550 600 வாங்குறதுக்கே திண்டாட்டிகிட்டு இருக்கோம் சாய். நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட 700 சொன்னீங்கன்னா வந்து மக்கள் மனசு கஷ்டப்படுது சாய். நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க, நாங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறோம் இல்லையா? அதர்ஸ் மைண்ட் வாய்ஸ் பி லைக் கரெக்டா? அவர் என்னப்பா 700 வந்தால் போகிறோன்றாரு, நமக்கு 700லாம் பெரிய கனவுப்பா. கரெக்டா? விகாஸ் 650 எய்ம் பண்ணி இது பிரச்சனை இல்லை விகாஸ். எவ்வளோ நேரம் செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்க, எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதினீங்க விகாஸ், அதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஜிப்மரா வாங்க, பாண்டிச்சேரி வாங்க. ஆஸ் பர் நவ் 400 எக்ஸ்பெக்டிங். அப்படியா? மார்க் டெஸ்ட்லாம் எவ்வளோ மார்க் வந்திருக்கு தம்பிக்கு? ரிப்பீட்டிங் பண்ணுறது ஒர்த்தா இல்லையானா அது உன்னோட இதை பொறுத்து இருக்குடா. யூ வாண்ட் டு என்ன ஆனாலும் நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? ரிப்பீட் பண்ணலாம். நீ உனக்கு எம்பிபிஎஸ் ஒர்த் இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ ரிப்பீட் பண்ண வேணாம், அவ்வளோதான். 450 எடுக்க ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜி கேட்குற நேரத்தை பாரு. எக்ஸாம் பண்ணிக்கு முதல் நாள் வந்து கடவுளே 450 எடுக்க ஸ்ட்ராட்டஜி படி. எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி வந்து படி, அவ்வளோதான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு எனக்கு தெரில. படி, அவ்வளோதான். இருக்கிற டைமுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியும்? ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் பாரு, அவ்வளோதான். ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் பாரு. இப்போ நம்ம படிக்கிறதே என்னது? ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் தானே, அதை படிங்க, அவ்வளோதான். நீங்கள் நீட் எழுதலாம்ல, இப்போ என்ன படிக்க விட்டாதானே நான் எழுத முடியும்? நான் உங்களுக்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் நான் எப்போ படிக்கிறது? கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னா ஒரு ஃபயரை போடுங்க, ஒரு 20 டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ரிட்டென்ஷன் கிளம்பிடுச்சு. ஓகே, எல்லாரும் அனைவரும் மீண்டும் வாருங்கள். லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்யவும். ஓகே டன், வாருங்கள். ஸோ ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஆல்கஹால்ஸ்க்கு வந்து நம்ம என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹாலில் வந்து நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட் மூலமாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? வில் பி டேக்கிங் த அல்கைல் ஹாலைட். ஜஸ்ட் மினிட். வில் பி டேக்கிங் த அல்கைல் ஹாலைட். ஸோ அந்த அல்கைல் ஹாலைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரை ஈத்தர் கூட ரியாக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். ஸோ வாருங்கள். யா, ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து என்ன ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். நாட் எவ்ரி திங். ஓகே, ஸோ ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறேன், HCHO. ஃபார்மால்டிஹைடை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட், அதுதான் RMgX. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றப்போ I will be getting primary alcohol. எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். இதே வந்து அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, CH3CHO. அசிட்டால்டிஹைடு எடுத்து நான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றப்போ I will be getting secondary alcohol. ஓகே, இதே நான் வந்து கீட்டோன் எடுத்துக்கிறேன், RCOR, கீட்டோன் எடுத்துக்கிறேன். கீட்டோன் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அல்கைல் ஹாலைட் கூட, அதாவது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றப்போ I will be getting tertiary alcohol. ஓகே, சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? நல்லா கவனிங்க. இங்க ஆல்கஹால்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பன், பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் கார்பனை வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஆக்சிடேஷன்ல வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இதே தான்டா. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்கஹால் குரூப் இருக்கு இல்லையா, அதாவது வந்து ஆல்கஹால் குரூப் இருக்கு இல்லையா, விச் இஸ் பிரைமரி ஆல்கஹால்.
CH2OH இதுதான் வந்து என்னதுன்னா பிரைமரி ஆல்கஹால். இந்த பிரைமரி ஆல்கஹாலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைஸ் பண்றப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த CH2OH குரூப் அப்படியே நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். ஓகே, அப்படியே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிட்டு we will be getting CHO ஆல்டிஹைட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, இதே செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. CHOH தான் நம்மளுடைய செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலை நம்ம எடுத்து ஆக்சிடைஸ் பண்றப்போ we will be getting the ketone RCOR ketones வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, சோ இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ரிவர்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா ரிடக்ஷன். இதுக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் ரிடக்ஷன். ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். இதே வந்து கீட்டோன்ஸை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனுக்கு வந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ RCOOH இங்கேயும் RCOOH இதை நம்ம திருப்பி ஆக்சிடைஸ் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். we will be getting acids. okay, so again அடுத்த reaction which is esterification. எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னா என்னப்பா, எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் எஸ்டரிஃபிகேஷன். அங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆசிடை வந்து நம்ம ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்றோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட், இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் H2SO4. அந்த கான்சென்ட்ரேட்டட் H2SO4 வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் a dehydrating agent. okay, it is a dehydrating agent. okay, ஓகே, வேதாந்துல தான் படிச்சீங்களா? சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா we will be getting ester plus water. okay, say for example I am taking an acid here. கவனிங்க, ROH நான் வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து ஆல்கஹால் கூட நான் வந்து ஆசிட் இல்லையா, RCOOH ஆசிட் வந்து எடுத்துக்கிறேன். அதை நான் வந்து ROH ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்றேன் in presence of concentrated sulfuric acid. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் ஆசிட்ல இருக்கக்கூடிய OH குரூப்பும் ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். வாட்டரா வெளியில போயிட்டா பின்னாடி நமக்கு என்ன கிடைக்கும், RCOR கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய எஸ்டர். சரியா, அதுதான் நம்மளுடைய எஸ்டர். புரிஞ்சுதா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே, டன். சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்டா ஸோ நமக்கு வந்து இங்க வந்து ஆல்கீன்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கப்புறமா சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4 வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். அண்ட் தென் hydrogen in presence of nickel. okay, so இது வந்து ஒரு reducing agent. இப்போ இது எல்லாமே வந்து reducing agent. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைட் இருக்கு இல்லையா, ஆல்டிஹைட் குரூப். ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு வந்து கீட்டோன் குரூப் இருக்கு இல்லையா, இந்த கீட்டோன் குரூப் இவங்களால நம்மள வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆகும் செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆகும் நமக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியா, ஆனா ஒரே விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த NaBH4 இருக்கு இல்லையா, சோடியம் போரோஹைட்ரேட், இட் cannot ரெடியூஸ். அவங்களால யாரை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா எஸ்டரை ரெடியூஸ் பண்ண முடியாது. கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்ன குரூப்பா, RCOOH குரூப் ஆசிட் ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்புறமா ஆன்ஹைட்ரைட் குரூப்பை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆன்ஹைட்ரைட் குரூப் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. கவனிச்சிங்கன்னா இப்போ RCOOH ஆசிட் குரூப் இருக்குல்ல, கவனி RCOOH இங்க நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த H2O வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க. வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மீதி என்ன இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜனை ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்ஹைட்ரைட் குரூப். ஓகே, சூப்பர். So இப்போ these are all the things which you need to know about alcohol உடைய preparationல இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும். லாஸ்ட் இயர் அதுக்கும் முந்தின இயர் கன்சிக்யூட்டிவா நமக்கு எதுல இருந்து வந்து ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட். இப்போ லூகாஸ் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா to differentiate primary, secondary and tertiary alcohol. ஓகே, சோ லூகாஸ் டெஸ்டுக்கான லூகாஸ் ரியேஜென்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா they are concentrated hydrochloric acid and anhydrous-னா no water அப்படின்னு அர்த்தம். anhydrous zinc chloride. ஓகே, சோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ
லூகாஸ் டெஸ்ட்ல நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹாலுக்கு என்ன கிடைக்கும், டெர்ஷியரி ஆல்கஹாலுக்கு என்ன கிடைக்கும், ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ நான் சொல்றது செம இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ லூகாஸ் டெஸ்ட் பிரைமரி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டர்பிடிட்டி கொடுக்குமா கொடுக்காதா, எஸ்ஸா நோவா, டர்பிடிட்டி ஃபாஸ்ட் வந்து டெர்ஷியரி எஸ், பிரைமரி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நோ ரியாக்ஷன் இல்லைன்னா வெரி வெரி ஸ்லோ, அண்ட் செகண்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி வந்து ஸ்லோவா அப்பியர் ஆகும், அண்ட் டெர்ஷியரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் இல்லனா இமீடியட் டர்பிடிட்டி, இமீடியட்டா நமக்கு டர்பிடிட்டி வந்து அரைஸ் ஆகும். சோ இங்க கவனிச்சுக்கோங்க, டெர்ஷியரி செகண்டரி பிரைமரி இந்த ஆர்டர் தான் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க ஃபார் லூகாஸ் டெஸ்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேடா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டார்சன்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have alcohol. so டார்சன்ஸ் ரியாக்ஷன்ல நமக்கு முக்கியமே எது அப்படின்னா இந்த reagents தான். ஓகே, இந்த reagents தான். so thionyl chloride SOCl2 in presence of nickel. ஓகே, SOCl2 போறோம் இந்த டார்சன்ஸ் process. சோ இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த SOCl2 PCl5 PCl3 இவங்கலாம் யாருப்பா, குளோரினேட்டிங் ஏஜென்ட். இந்த குளோரினேட்டிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எங்கெல்லாம் OH குரூப் இருக்கோ அதை தூக்கிட்டு குளோரின் போட்டுரும். நல்லா கவனிச்சீங்கன்னா CH3 CHOH CH2OH எனக்கு இந்த குரூப் இருக்கு, எத்தனால் இருக்கு சரியா, எத்தனால நான் தயோனில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த OH குரூப்பை எனக்கு அது Cl ஆ மாத்திரும், CH3 CH2 Cl. ஓகே, CH3 CH2 Cl. ஓகே, சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய குளோரினேஷன் ப்ராசஸ். ஓகே, டன் பா, சூப்பர். சோ அடுத்து வந்து பாருங்க, இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நமக்கு எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. என்னது அப்படின்னா ரியாக்ஷன் வித் PCl5 அண்ட் ரியாக்ஷன் வித் PCl3. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜென்ரலா உங்களுக்கு சொல்லி தர போறேன். PCl அப்படின்னு போடாம நீட்ல கேட்டிருந்தாங்கடா ரெண்டுமே, இது PX3 அப்படின்னு சொல்லி தர போறேன், அண்ட் தென் PX5 அப்படின்னு சொல்லி தர போறேன். ஏன்னா எக்ஸ்னா என்னது, ஹாலோஜன்ஸ். அங்க என்ன வேணா ஹாலோஜன்ஸ் நமக்கு வந்து இருக்கலாம் சரியா, என்ன ஹாலோஜன்ஸ் வேணா நமக்கு இருக்கலாம். ஓகே, டன். சோ கவனிங்க, PCl3 அப்படினே வெச்சுக்கோங்களேன். இப்போ ரியாக்ஷன் வித் PCl3 and ரியாக்ஷன் வித் PCl5. சோ ROH எனக்கு இப்போ இங்க ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் வந்து பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுது. என்ன ஆகும் அப்படின்னா அந்த OH குரூப்பை Cl வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். சோ RCl அப்படின்னு கிடைக்கும், RCl. அப்ப எனக்கு இங்க மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மீதி ரெண்டு அந்த குளோரின் முன்னாடி போயிடுச்சு. அப்ப நான் பேலன்ஸ் பண்ணணும், 3 குளோரின் இருக்கா, அப்ப நான் இங்க 3 போட்டுப்பேன். அப்போ எனக்கு இங்கேயும் வந்து 3 மாறிடும் அது சரியா. சோ 3 RCl கிடைக்கும். இங்க மீதி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா I'll be having a phosphorus and 3 ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன் எனக்கு மீதி இருக்கும். so we'll be getting H3PO3. மைண்ட், இது வந்து நீட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, இதுல வந்து H3PO3 தான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இப்போ அடுத்து வந்து கவனிங்க, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ROH ஆல்கஹால் கூட பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை ரியாக்ட் பண்றோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் கூட ஒரு குளோரின் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஹைட்ரஜனோட குளோரின் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணிடும். இந்த அல்கைல் குரூப்போட இன்னொரு குளோரின் சேர்ந்து RCl ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு ஆக்சிஜன் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க PCl3 வந்து எனக்கு மீதி இருக்கு. அப்போ நமக்கு வந்து இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இங்க PCl3 இருக்கு இல்லையா. சோ POCl3 வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். POCl3 வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சுதுல, Rம் Clம் சேர்ந்து RCl, Hம் Clம் சேர்ந்து HCl. அப்போ மீதி 3 குளோரின் இருக்கு, PCl3 இருக்கு, எனக்கு இங்க வந்து ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ POCl3 வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, சோ திஸ் இஸ் ஆல்சோ a very very important reaction. ஓகே, இதுவும் வந்து நமக்கு சம இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ரியாக்ஷன். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, சோ எப்போலாம் நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் நடக்கும், அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் நம்ம வந்து யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் வந்து சூப்பரா நடக்கும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ
strong oxidizing agentக்கும் weak oxidizing agentக்கும் என்னென்ன differences. So அதை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. strong oxidizing agentல யார் யார் வருவாங்க, strong oxidizing agentல யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first is KMnO4, potassium permanganate in acidic condition. Second வந்து பாத்தீங்க அப்படின்னா K2Cr2O7, potassium dichromate, அதுவும் வந்து acidic condition. Third வந்து பாத்தீங்க அப்படின்னா CrO3 in presence of H2SO4. இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா John's reagent அப்படின்னு வந்து சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம இத? John's reagent அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம. சோ எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்களெல்லாம் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஆல்கஹால் வந்து நேரா என்னவா கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னா நமக்கு வந்து it will directly get converted to acid. சரியா? நேராவே அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னா எனக்கு ஆசிடா வந்து கன்வெர்ட் ஆயிடும். இதே மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பாருங்க, மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யார் யார் வருவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே பிசிசி. பிசிசிங்கிறது வந்து என்னது? பிரிடினியம் குளோரோகுளோமேட். ஓகே, பிரிடினியம் குளோரோகுளோமேட். காப்பர் இன் பிரசன்ஸ் ஆஃப், அதாவது காப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்றோம். ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர், இல்லனா வந்து சில்வர் யூஸ் பண்ணி ஹீட் பண்றோம். சோ ஹீட்டிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் அ மெட்டல். அப்படி இல்லை அப்படின்னா கோலின்ஸ் ரியேஜென்ட்னு ஒன்று இருக்கு, கோலின்ஸ் ரியேஜென்ட். ஓகே, இல்லனா புரோமின் வாட்டர், இல்லனா புரோமின் வாட்டர். அப்படி இல்லை அப்படின்னா யா, சோ இவங்க தான் மேஜரா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all mild oxidizing agent. These are all very very mild oxidizing agent. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ ஆல்கஹால்ஸ்ல இதெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரியாக்ஷன். ஓகே, சூப்பர். சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபீனாலோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ ஃபீனாலோட ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா, சோ செம்ம இம்பார்ட்டண்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. ஃபீனாலோட ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த ஃபீனால் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா SO3H. ஓகே, சோ வாட் இஸ் திஸ்? நம்ம வந்து பென்சீன் ரிங்ல வந்து when we do the sulfonation, இந்த SO3H group போய் நமக்கு வந்து ஆட் ஆகும் இல்லையா? சோ இதுதான் நம்ம SO3H group. ஓகே, பென்சீன் சல்போனிக் ஆசிட், பென்சீன் சல்போனிக் ஆசிட் இருக்கு. அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா NaOH கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ நல்லா கவனிங்க, அப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? இங்க இருக்க வேண்டிய இந்த ONA வந்து எனக்கு ஆட் ஆயிடும். இந்த ONA போயிட்டு ஆட் ஆகும், H2 SO3யும் சேர்ந்து H2SO4 வெளியில போயிடும். H2SO4 எனக்கு வந்து வெளியில போயிடும். அடுத்த ஸ்டெப்ல நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா அசிடிக் கண்டிஷன், ஹைட்ரஜனை வந்து நான் ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா I will be getting phenol as the product. அப்போ phenol as the product. அப்போ பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து நான் என்ன பண்ணலாம்? phenol வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து வந்து கவனிங்கடா, நான் பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், which is aniline இருக்கா? அனிலினை நான் டயசோடைசேஷன் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டயசோடைசேஷனுக்கு என்ன ரியேஜென்ட்? குயிக்கா, டயசோடைசேஷனுக்கு என்ன ரியேஜென்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? NaNO2, NaNO2 in presence of HCl. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி இந்த NaNO2 in presence of HCl யூஸ் பண்ணாலே எங்கெல்லாம் NH2 குரூப் இருக்கோ அதை நீங்க வந்து என்னவா மாத்திடுவீங்க அப்படின்னா அதை வந்து N2Cl மாத்திடுவீங்க. சரியா? அதை வந்து நீங்க N2Cl மாத்திடுவீங்க. ஆர் HNO2 நைட்ரஸ் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரியா? சோ அப்போ எனக்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா லிசன், நமக்கு பென்சீன் டயசோனியம் குளோரைட் கிடைக்கும். பென்சீன் டயசோனியம் குளோரைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, கேர்ள்ஸ் பொட்டு வைக்கலாமா? வைக்கலாம், வைக்க கூடாது தெரியல, வைக்க வேண்டாம். ஓகே, வைக்க வேண்டாம். ஏண்டா நீட் எக்ஸாம்ல அவன் பாஸ் ஆகிடும் ஃபெயில் ஆகிடும் பயந்துட்டு இருக்கான், எதுக்குடா ரிஸ்க் எடுக்கிறீங்க? வேண்டாம், விட்டுருங்க. சரியா? ஓகே, வாங்கப்பா. அடுத்த ஸ்டெப்ல நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைட் வந்து பிரேக் ஆகி நமக்கு வந்து phenol வந்து கிடைக்கும். சரியா? நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா we will be getting phenol as the product. ஓகே, so are you all listening? எல்லாரும் லிசன் பண்றீங்களா? சூப்பர்.
அடுத்து வந்து நான் என்ன பண்ணலாம் மேம், டைரக்டா பென்சீன்லயே OH குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க மேம். அதான்ப்பா பண்ண போறேன். இப்போ எனக்கு பென்சீன் இருக்கு. இந்த பென்சீனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்றேன். அப்போ in presence of what? In presence of vanadium pentoxide. In presence of vanadium pentoxide. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பென்சீன் ரிங்ல ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்குது, I get phenol. ஓகே, அடுத்த ப்ராசஸ் மேம், அரீன்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? யா, அரீன்ஸ்ல இருந்தும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். குளோரோபென்சீன் ஒரு நேமிங் ரியாக்ஷன். இது என்ன ப்ராசஸ் சொல்லுங்க? குளோரோபென்சீனை நான் என்ன பண்றேன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். என்ன டெம்பரேச்சர்ல? 623 கெல்வின், 623 கெல்வின் அண்ட் 300 அட்மாஸ்பரிக் பிரஷர்ல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து நமக்கு HCl வெளில போயிடுவாங்க. HCl வெளியில போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு இங்க வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ONA, சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா H+ in presence of water. ஓகே, நான் வந்து வாட்டர் கூட அசிடிக் கண்டிஷன்ல ரியாக்ட் பண்றேன். டவுஸ் ப்ராசஸ், வெரி குட், சூப்பர். வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஐ அம் கெட்டிங்? ஃபீனால். ஓகே, எனக்கு வந்து ஃபீனால் கிடைக்குது. சரியா, புரிஞ்சுதா? எஸ். எல்லாத்தையும் விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் தான் நான் இப்போ சொல்லி தர போறேன். ஏன்னா அது இது வரைக்கும் ஒரு 4 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயாவது நான் அந்த கொஸ்டினை வந்து பார்த்திருப்பேன். டிஃப்ரெண்டா என்னது அப்படின்னா அதுதான் கியூமீனுடைய ப்ரிப்பரேஷன். கியூமீன்ல இருந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா செம ஈஸி. கவனி, இப்போ பென்சீன் ரிங் இருக்குல்ல, பென்சீன்ல வந்து CH3 இதுதான் என்னது அப்படின்னா கியூமீன். இதுதான் கியூமீன். தயவுசெய்து பேரு மறந்துடாத. இந்த கியூமீன் உடைய இப்ப நான் எழுதி போடுறேன்ல இதே ரியாக்ஷன் டைரக்டா வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. கவனி, கியூமீனை வந்து அவங்க என்ன தெரியுமா பண்றாங்களா? ஆக்சிடேஷன் பண்றாங்களா, அதாவது ஹீட் பண்றாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, சோ இன் அசிடிக் கண்டிஷன். ஓகே, சோ நமக்கு வந்து அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, மேம் நீங்க ஒரு ட்ரிக் சொல்லி தரேன்னு சொன்னீங்களே, கொஸ்டின் சுத்தமா தெரியலனாலும் ஹவு டு ஆன்சர். ஓஹோ அந்த ட்ரிக். ஆக்சுவலி அந்த ட்ரிக் வந்து ஒன்றும் கிடையாதுரா. அது வந்து ஒரு அந்த ட்ரிக்கெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனாலும் வந்து நான் வந்து யாருக்கு சொல்றேன்னா ஒண்ணுமே வாய்ப்பே இல்லை, எதுவுமே எனக்கு சரியா தெரியவே இல்லை அப்படின்னா ரிஸ்க் எடுங்க. பட் ஜென்ரலா தெரியவே இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ என்ன ட்ரிக்கு அப்படின்னா நான் அது ஏதாவது MCQ காட்டி சொல்லித்தரேன். ஒண்ணுமே இல்லை, அது ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் தான். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஆப்ஷன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோ. 4 ஆப்ஷன் இருக்குல்ல, ABCD. இதுல எது 2 வந்து நமக்கு சிமிலரா இருக்க பாசிபிலிட்டி? ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான். இப்போ ரொம்ப சிமிலரா இருக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏக்கு 1 இருக்கு, ஏக்கு 1 இருக்கு, ஏக்கு 1 இருக்கு, ஏக்கு 2 இருக்கு, பிக்கு 3 இருக்கு, பிக்கு 3 இருக்கு, பிக்கு 4 இருக்கு, பிக்கு சும்மா 3 இல்லை 2 இருக்கு இப்படின்னு வச்சுக்கோ. அடுத்து வந்து சிக்கு வந்து சம்திங் 4 இருக்கு, சிக்கு வந்து 3 இருக்கு, சிக்கு வந்து 2 இருக்கு, சம்திங் லைக் திஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ என்ன தெரியுமா பண்ணணும்? நீ வந்து பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார், ஏக்கு 1 1 1 2. அப்போ ஏல குழப்ப பார்க்குறாங்க அப்படின்னு பார். அப்போ ஆப்ஷன் டியை நெகேட் பண்ணிடு. மேக்ஸிமமா இருக்கிறத ப்ரையாரிட்டியா வச்சுக்கோ. பிக்கு பார், V3 3 4 2 இருக்கு. அப்ப அந்த 4 2 நெகேட் பண்ணிடு. 3 3 இருக்கா, அது 2 எடுத்துக்கோ. இப்ப A B ல தான் உனக்கு கன்ஃபியூஷன். அப்ப A B ல என்ன வரும்? அப்ப எதையாச்சும் ஒன்னு சால்வ் பண்ணி பாரு, you can get the answer. சரியா? சோ இது வந்து இல்ல பெரிசா ஒரு நல்ல ட்ரிக்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து இல்ல வேற வழியே இல்ல, வாய்ப்பே இல்லை அப்படின்னா சும்மா வேணா ட்ரை பண்ணுங்க. பட் டோன்ட் டேக் ரிஸ்க். தெரியவே இல்லைன்னா அந்த ஆன்சர் அட்டனே பண்ணாதீங்க. பட் சும்மா சொல்லி கொடுத்தேன். இது வந்து நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஒண்ணுமே தெரியல அப்படின்னா மேபி யூ கேன் யூஸ் திஸ். IUPAC பார்ட் 4 நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு லைவ் இருக்குடா. 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, நான் சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த கொஸ்டின் வந்து அப்படியே நீட்ல கேட்டிருந்தாங்க. நல்லா கவனி. சோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தான் எனக்கு அந்த 2 ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆகும். நல்லா கவனி, இந்த இடத்துல தான் எனக்கு அந்த 2 ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆகும். சோ இங்க எனக்கு கார்பன் இருக்கா, OOH. சரியா? இதான் கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு. மீதி எனக்கு இங்க 2 CH3 குரூப் எனக்கு அப்படியே இருக்க போறாங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்டா. இது வந்து நான் ஆக்சிடேஷன் மட்டும் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு. இது மட்டுமே ஒரு
ரியாக்ஷனா வந்து கேட்டிருந்தாங்க கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகே, இப்போ இந்த கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றத ஒரு தனி ரியாக்ஷனா கேட்டிருந்தாங்க. வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றத ஒரு தனி ரியாக்ஷனா வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸி அது, நீ இப்படி பிரேக் பண்ணு பாண்டை, அவ்வளவுதான் முடிஞ்சு. சரியா, பாண்டை பிரேக் பண்ணு. இந்த சைடு எனக்கு என்ன பாருங்க, CH3 CO CH3 இருக்கா மேல, அது என்னது CH3 CO CH3 இருக்கா, கரெக்டா? இது வந்து என்னது அசிட்டோன். கீழே என்ன இருக்கு, பென்சீன் ரிங்ல OH குரூப் இருக்கு, அது என்னது ஃபீனால். சோ preparation of phenolல இந்த கியூமீன் ஹைட்ரோ பெராக்சைடை ஆக்சிடைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, you are getting this மேம், இந்த ட்ரிக்கை வச்சு தான் 350 மார்க் வாங்கியிருக்கேன் மார்க்ல. தயவுசெய்து விகாஸ் அப்படி வாங்கினீங்கன்னா அது வந்து மியர் லக்கு தான், அதை வந்து யாருக்கும் சஜஸ்ட் பண்ணாதீங்க, வேணாம். சரியா, ஓகேடா, வா வா வா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா நைட்ரேஷன் பண்ண போறேன். நல்லா கவனி. இப்போ நான் வந்து என்ன நைட்ரேஷன் வந்து பண்றேன், நான் தான் இதை இங்கே காப்பி பண்ணி வச்சிருக்கேனே, பேஸ்ட். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃபீனால் எடுத்துக்கிறேன்ப்பா. ஃபீனாலை எடுத்து ஐ எம் ஜஸ்ட் ரியாக்டிங் இட் வித் கான்சென்ட்ரேட்டட் HNO3 கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட மட்டும் நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும், அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், 3 மோல்ஸ் ஆஃப் NO2 போயிட்டு எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. NO2 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 which is trinitrophenol. இதுதான் பிக்ரிக் ஆசிட், இதுதான் பிக்ரிக் ஆசிட். பிக்ரிக் ஆசிட்ல ஆசிட் குரூப் இருக்காது, COOH இருக்காது. இது உனக்கு தெரிஞ்சதுனால என்ன தெரியுமா யூஸ், இதை டைரக்டா ஒரு क्वेश्चनआவும் கேட்டிருந்தாங்க. which of the following acid does not have COOH குரூப்னு கேட்டிருந்தாங்க. பிக்ரிக் ஆசிட் பேர்ல தான் ஆசிட், ஆனா அதுல COOH குரூப் வந்து நமக்கு இருக்காது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ இது வந்து கான்சென்ட்ரேட்டட் HNO3 இருக்கு, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இருக்குனா, வாட் இஃப் பசங்களா நல்லா கவனிங்க, வாட் இஃப் எனக்கு வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் இருந்தா, டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் இருந்தா அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா எனக்கு இங்க OH குரூப் இருக்கு, NO2, கரெக்டா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, we will be having the OH and then NO2, கரெக்டா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல வந்து பாரா அண்ட் ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இதுல ஆர்த்தோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்டாவும், பாரா வந்து எனக்கு மைனர் ப்ராடக்டாவும் கிடைக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணியே 2 क्वेश्चन வந்து நீட்ல கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன தெரியுமா, இப்போ டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட வந்து ரியாக்ட் பண்றப்போ we will be getting ஆர்த்தோ அண்ட் பாரா. ஆனா வந்து எப்பயுமே நம்ம என்னது பாரா தான் மேஜர் படிப்போம். ஆனா இங்க வந்து பாரா வந்து மைனர். ஏன் இதுதான் வந்து மேஜர் அப்படின்னா, இதையும் நீ 2024ல ஒரு क्वेश्चनா வந்து கேட்டிருந்தாங்க. இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கு. இதுல வந்து என்ன இருக்கு, ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கு. புரிஞ்சுதா? இது மட்டுமே தனியா ஒரு क्वेश्चन வந்து கேட்கலாம், பாப்பாங்க போல. ஆப்ஷனை வச்சே எப்படி வந்து புதுசா வந்து இப்படி क्वेश्चन கேட்கலாம், அப்படி क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகே, சூப்பர். இப்போ புரோமினேஷன் ஆஃப் ஃபீனால் பார்க்க போறோம். எல்லாரும் ஃபாஸ்டா லிசன் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா I have the OH group here, phenol இருக்கு. So phenol நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with bromine in presence of CCl4 or carbon disulfide. இப்போ அதே இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா bromine in presence of இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமாடா, bromine in presence of water, அதாவது bromine water கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, சோ ஓகே ஜெரி, பட் தேங்க்ஸ் ஃபார் டெல்லிங். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு போனா நல்லா இருக்கு, இட் ஃபீல்ஸ் குட். ஸோ கவனிங்க, எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா bromine வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு ட்ரைப்ரோமோஃபீனால். ஓகே, எனக்கு ட்ரை சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஆனா இது வந்து அனிலின்ல நடக்காது, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே நான் கார்பன் டைசல்ஃபைட் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து நான் கவனிங்க, நமக்கு வந்து ஒரு ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டடாவும் and then para substituted, ortho substituted and then para substituted தான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஆர்த்தோலியும் பாராலியும் மட்டும் தான் நமக்கு bromine வந்து சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கும். இதுல வந்து யாரு மேஜர் அப்படின்னா எப்பயும் போல பாரா தான் வந்து மேஜர் அண்ட் ஆர்த்தோ வந்து மைனர் ப்ராடக்ட்டா இருக்கும். எக்ஸாம்ல மேஜர் ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. क्वेश्चन கொஞ்சம் கரெக்ட்டா பாத்துக்கோங்க. ஓகே, சூப்பர். அடுத்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்.
இந்த ரியாக்ஷனை தான் நம்ம வந்து அண்ணன் தம்பி ரியாக்ஷன் சொல்லுவேன், நிறைய வாட்டி ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. சரியா? சோ நான் எழுதுறேன் அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க. இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன், பேர் என்னன்னு சொல்லுங்க. சோ ஃபீனால் இருக்கு. ஃபீனால வந்து நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா CHCl3. ஓகே ஓகே, in presence of sodium hydroxide or potassium hydroxide, in presence of sodium hydroxide or potassium hydroxide. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா phenol will get converted to phenol வந்து எனக்கு aldehyde group போய் substitute ஆயிடும். தோ பார், aldehyde group போய் substitute ஆயிடும் ஆர்த்தோ பொசிஷன்லயும், எங்க ஆர்த்தோ பொசிஷன்லயும் and then para பொசிஷன்லயும் எனக்கு போயிட்டு substitute ஆயிடுவாங்க. para பொசிஷன்லயும் aldehyde. phenol வந்து aldehyde கன்வெர்ட் பண்ற process பேர் வந்து என்னது? வெரி குட், ரீமர்-டைமன் ரியாக்ஷன். வெரி குட்ரா, ரீமர்-டைமன். இதுல வந்து para வந்து பாத்தீங்கன்னா மைனர். ஓகே, ஆர்த்தோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர். ஓகே, இந்த ப்ராடக்ட் உடைய பேர் வந்து என்னது அப்படின்னா சலிசிலால்டிஹைடு. சலிசிலால்டிஹைடு. ஓகே, சோ இது வந்து என்னது அப்படின்னா திஸ் இஸ் ரீமர்-டைமன் ரியாக்ஷன். சரியா? இது வந்து என்னது அப்படின்னா திஸ் இஸ் ரீமர்-டைமன் ரியாக்ஷன். சரியா? ஓகே, சோ இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் எது போலாம் அப்படின்னா ஒவ்வொன்றும் இதோடைய தம்பி ரியாக்ஷனை உடனே நம்ம வந்து பாத்துடலாம், ஈஸியா இருக்கும். கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா கோல்ப்ஸ் ரியாக்ஷன். சோ ரீமர்-டைமன் ரியாக்ஷன்ல எப்படி சலிசில் ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணோமோ, கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சலிசிலிக் ஆசிட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ அங்க வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா we will be taking phenol. நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம இதுல வந்து phenol எடுத்துக்கிறோம். சோ பென்சீன் ரிங்ல OH குரூப் இருக்கு. சோ phenol நான் என்ன பண்றேன் அப்படின்னா CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு in presence of NaOH கூட ரியாக்ட் பண்றது. இங்க பாரு, இது CHCl3, இது CCl4. இன்னொரு ஹைட்ரஜனும் குளோரினால ரீப்ளேஸ் ஆகி இருக்கு. ஆமா, சலிசிலிக் ஆசிடோட தம்பி தான் சலிசில் ஆல்டிஹைட். இது யாராச்சும் கெமிஸ்ட்ரி டீச்சர் பார்த்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா காய் துப்ப போறாங்க, என்ன இவங்க வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் குரங்கு வித்த காட்ட வேண்டியதா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, சோ கவனிச்சிங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கேயும் பாரு ஆர்த்தோ தானே நமக்கு மேஜர் ப்ராடக்ட், இங்கேயும் அதே ஆர்த்தோ தான். ஓகே, ஃபீனால ஆல்டிஹைட் குரூப் இருந்தா அது சலிசில் ஆல்டிஹைட், ஃபீனால ஆசிட் குரூப் இருந்தா அது வந்து என்னது அப்படின்னா salicylic acid. ஓகேவா? டன்னா, சூப்பர்டா, செம. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஓகே, மாத்தி போட்டேன்டா, கரெக்ட் தான். கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் மாத்தி போட்டேன், இது மட்டும் மாத்தி போட்டுட்டேன். இது ஆக்சுவலி CCl4 கூட போட்டாலும் வரும். பட் கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் NaOH கூட ரியாக்ட் பண்ணணும், 3 ஸ்டெப்பா நடக்கும். அப்புறமா CO2 கூட நடக்கிறப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறமா திருப்பி நமக்கு வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, டன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஓகேடா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபீனால் யார் கூட என்ன எப்படி ரியாக்ட் ஆனா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு குயிக்கா நம்ம வந்து பார்த்தலாம். சோ இந்த ரியாக்ஷனும் நீட்ல வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. சோ கரெக்டா கவனிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபீனால ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZnOவா வெளியில போயிடும். ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZnOவா வெளியில போயிடும். அப்போ C6H6 பென்சீன் தான் நமக்கு ப்ராடக்டா இருக்க போகுது. C6H6 பென்சீன் தான் ப்ராடக்டா இருக்க போகுது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்டிருந்தாங்க. இப்ப நான் போடுற ஒவ்வொரு ரியாக்ஷனும் இதோட 3-4 வாட்டியாவது நீட்ல கேட்டிருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கா கேட்டிருந்தாங்க இன்னொரு வாட்டி. ஓகே, சோ கவனிங்க. இப்ப ஃபீனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எந்த ரியேஜன்ஸ் அவனா இருக்கலாம், Na2Cu2O7 or it can be sulfuric acid H2SO4 இருக்கலாம், or it can be CrO2Cl2 குரோமைல் குளோரைடா இருக்கலாம். இந்த CrO2Cl2 தான் எக்ஸாம்ல கொடுத்திருந்தாங்க, நீட் எக்ஸாம்ல கொடுத்திருந்தாங்க. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்கடா. அப்ப இதுல என்ன தெரியுமா நமக்கு வந்து பேரா கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும், பென்சோகுயினோன் கிடைக்கும். பென்சோகுயினோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல டபுள் பாண்டட் O இருக்கும், இந்த சைடுல ஆப்போசிட்ல நமக்கு டபுள் பாண்ட் வந்து இருக்கும். சோ பாரா பென்சோகுயினோன், பேர் என்னது? பாரா பென்சோகுயினோன். ஓகே, சோ குரோமைல் குளோரைட் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. குரோமைல் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ will be getting this as the product. Okay, is that clear? எல்லாருக்குமே கிளியரா? ஓகே, சோ யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா?
ஓகே சோ இப்போ ஆஸ்பிரின் உடைய ஃபார்மேஷன் பார்த்து வெச்சுக்கோங்கடா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ஆஸ்பிரின் உடைய ஃபார்மேஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படிங்கறத மட்டும் கவனிச்சுக்கோங்க சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இது வந்து என்னது சோ பென்சீன் ரிங்ல OH குரூப் வந்து சாரி ஃபீனால் இருக்கு ஃபீனால்ல வந்து என்ன இருக்கு அப்படினா நமக்கு COOH குரூப் வந்து இருக்கு COOH குரூப் இருக்கு நான் இத அப்படியே கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன் இங்க வந்து COOH குரூப்பை போட்டுறேன் இங்க வந்து OH குரூப் போட்டுறேன் it is going to react with anhydride okay anhydride அப்படிங்கிறது வந்து என்னது CH3CO CH3 கரெக்ட்டா CH3COO CH3 anhydride group கூட ரியாக்ட் ஆகுது அப்ப என்ன தெரியுமா நமக்கு வந்து நடக்கும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த CH3COO சேர்ந்துச்சுனா அது அப்படியே நீங்க தூக்கிடுங்க ரிமைனிங் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ரிமைனிங் எனக்கு வந்து என்ன இருக்கு இங்க தோ இந்த குரூப் இருக்கா ரிமைனிங் இது காப்பி பண்ணிக்கலாம் காப்பி இத வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இங்க எனக்கு ரிமைனிங் குரூப் வந்து என்ன இருக்கு இத வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இத வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் so we will be getting this as the product இதுதான் என்னது அப்படினா ஆஸ்பிரின் ஆஸ்பிரின் தான் தெரியும்ல டேப்லெட் ஆன்டிபைரேட்டிக் அனால்ஜெசிக்லாம் நம்ம படிச்சிருக்கோமே ஆஸ்பிரினா வந்து என்ன பண்றாங்க அப்படினா யூஸ் பண்றாங்க ஓகே சோ ஃபீனால்ல அவ்வளவுதான்டா இதெல்லாம் தான் நீ என்ன பண்ணனும் அப்படினா முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ஓகே ஆல்கஹால் முடிச்சிட்டோம் ஃபீனால் முடிச்சிட்டோம் இப்போ எல்லாரும் ஈத்தர் போலாமா ரெடியா இருக்கீங்களா can we all go to ether can we all go to ether ரெடியா ஒரு ஃபயரை போடலாமா சாட்ல சோ ஃபீனால் முடிச்சிட்டோம்டா அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் வந்து முடிச்சிட்டோம் நம்ம சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஈத்தர் சோ ஈத்தர் உடைய பிரிப்பரேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ் ஒரு சிலது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சோ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி ஆல்கஹால்ஸ் உடைய டீஹைட்ரேஷன்லாம் எப்படி இருக்கு சோ நல்லா கவனிங்க they are dehydration of alcohol based on what temperature dependent temperature depend பண்ணி okay so quickly listen பண்ணுங்க நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா எத்தனால் எடுத்துக்கிறேன் CH3 CH2OH வந்து நான் எடுத்துக்கிறேன் okay so இங்க பாத்தீங்க அப்படினா 3 different reactions வந்து எனக்கு undergo பண்ணுது okay 1 2 3 okay so first reaction conditions வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு பேருமே இப்போ எனக்கு டீஹைட்ரேஷன் நடக்கணும் அப்படினா I have to use a dehydrating agent நான் வந்து என்ன பண்ணனும் அப்படினா நான் வந்து ஏதாச்சும் ஒரு dehydrating agent வந்து யூஸ் பண்ணனும் இல்லையா அந்த dehydrating agent தான் concentrated H2SO4 கரெக்ட்டா அந்த dehydrating agent தான் concentrated sulfuric acid concentrated H2SO4 ஆனா இங்க டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா மாறுது சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல டெம்பரேச்சர் வந்து greater than 170 degree celsius செகண்ட் கேஸ்ல டெம்பரேச்சர் வந்து நமக்கு equal to 140 degree celsius தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து less than 110 degree celsius so மூணு டிஃபரண்ட் டெம்பரேச்சர்ல how the product will get ஃபர்ஸ்ட்ல நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும் அப்படினா we will be getting alkenes as the product okay செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஈத்தர் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும் and thirdல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து alkyl hydrogen sulfate வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஓகே ஆல்கீன் அப்படினா என்னப்பா டபுள் பாண்ட் அப்ப இங்க என்ன இருக்கு மீத் ஈத் இருக்கு அப்ப ஈத்தீன் கிடைக்கும் CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கும் ஈத்தர் இங்க நமக்கு என்ன குரூப் இருக்கு நான் இது வந்து 2 moles எடுத்துக்கிறேன் அப்படினு வெச்சுக்கோங்க 2 moles ஆஃப் எத்தனால் எடுத்துக்கிறேன் அப்படினா டைஈத்தைல் ஈத்தர் C2H5O C2H5 டைஈத்தைல் ஈத்தர் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் ஆல்கைல் ஹைட்ரஜன் குளோரைடு அப்படினா ஒண்ணும் இல்ல HSO4- வந்து எனக்கு போயிட்டு அதுல சப்ஸ்டிட்யூட் ஆயிடும் அப்ப CH3 CH2 OH க்கு பதிலா HSO4- ஓகே சோ இதுதான் என்னது அப்படினா ஆல்கைல் ஹைட்ரஜன் சல்ஃபேட் நமக்கு வந்து கிடைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சுதா do you all understand yes ma'am no ma'am okay super so இப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய alkyl halide வந்து இருக்குல்ல alkyl halide அந்த alkyl halide வந்து நமக்கு dry Ag2O கூட ரியாக்ட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும் dry இல்ல மேம் moist-ஆ இருக்கு மேம் moist-னா வாட்டர் இருக்குன்னு அர்த்தம் moist Ag2O கூட ரியாக்ட் பண்ணா அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் answer me
ஸோ இப்போ ட்ரை Ag2O கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ 2 moles எனிவே நம்ம இவங்களை வந்து எடுத்துப்போம். வில் பி டேக்கிங் them as 2 moles. அப்போ ROR ஈத்தர் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஈத்தர் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இதே மாய்ஸ்ட் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ROH. நீங்க என்ன வாங்கிக்கணும் அப்படின்னா யா சோ நீங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த X குரூப் இருக்குல X வந்து நீ ரீப்ளேஸ் பண்ணிடுவே. X வந்து என்னவா மாத்திடுவே? X க்கு பதிலா OH வந்துரும். அவ்வளவுதான். இங்க வந்து X க்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ROR வரப்போகுது. அவ்வளவுதான். X க்கு பதிலா ROR குரூப். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சோ இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஈத்தர், இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து கிடைக்க போகுது. ஓகே, எல்லாருக்குமே கிளியரா? கிளியர்? ஓகேவா? சூப்பர். சோ இப்போ ஈத்தர்ல ஆக்சுவலி நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு இன் எக்ஸாக்ட்லி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல. ஓகே, சோ நம்ம குயிக்கா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ த நைட்ரேஷன் ரியாக்ஷன். சோ நல்லா கவனிங்க. நமக்கு இப்போ வந்து C6H5OCH3. ஓகே, C6H5OCH3 இது வந்து என்னது? ஈத்தர் இல்லையா? சோ ஈத்தர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நைட்ரேஷன் பண்றேன். நைட்ரேஷன் அப்படின்னா எனக்கு நைட்ரேட்டிங் மிக்சர் வேணும் இல்லையா? which is the H2SO4 sulfuric acid in presence of HNO3. sulfuric acid in presence of nitric acid. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு para and ortho பொசிஷன்ல வந்து எனக்கு சப்ஸ்டிடியூஷன் வந்து நடக்க போகுது. para and ortho பொசிஷன்ல எனக்கு சப்ஸ்டிடியூஷன் வந்து நடக்க போகுது. சோ கவனிங்க. பட் அதுல எனக்கு எது மேஜரா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எது எனக்கு மேஜரா இருக்கும்? நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா NO2 குரூப் எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும். பாராலையும் ஆர்த்தோலையும் எனக்கு NO2 குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும். கரெக்டா? இப்போ பாரா தான் எனக்கு மேஜரா இருக்க போகுது. பாரா தான் எனக்கு மேஜர். ஓகே, ஆர்த்தோ வந்து எனக்கு மைனரா இருக்க போகுது. ஆர்த்தோ வந்து எனக்கு மைனர். ஓகே மேம், இதே ஈத்தர் இருக்குல்ல மேம், டைஈத்தைல் ஈத்தர் ஆர் நம்மளுடைய ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்கக்கூடிய ஈத்தர் குரூப். இதே ஈத்தர் குரூப் வந்து எனக்கு PCl5 கூட ரியாக்ட் ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க. R, let us break the bond like this. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து PCl5 இங்க ஒரு குளோரினை ஆட் பண்ணிடு. சரியா? இங்க ஒரு குளோரினை ஆட் பண்ணிடு. மீதி என்னப்பா இருக்கு? PCl3 இருக்கா? அதை இங்க ஆட் பண்ணிடு. PCl3 இங்க ஆட் பண்ணிடு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீ எழுது. ரெண்டு R குரூப் இருக்காடா? ஓகே, RCl. இப்போ நான் அப்படியே எழுதுறேன் பாரு. RCl. அப்புறமா இங்க ஒரு RCl இருக்கு. மேபி இது R1 ன்னு வெச்சுக்கோ, இது R2 ன்னு வெச்சுக்கோ. அப்ப இது R1Cl, இது R2Cl. மீதி என்ன இருக்கு? POCl3. அவ்வளவுதான். POCl3 as the product. புரிஞ்சுதாடா? கிளியரா? ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரினேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ டைஈத்தைல் ஈதர் நான் எடுத்துக்கிறேன். CH3 CH2 O CH2 CH3. சரியா? இதுதான் என்னது அப்படின்னா குளோரினேஷன். சோ குளோரினேஷன் வந்து 2 கண்டிஷன்ஸ்ல நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நடக்க போகுது. ஓகே, சோ ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் டார்க் கண்டிஷன். டார்க் கண்டிஷன். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் கண்டிஷன்ஸ். ஓகே, சோ இப்போ டார்க் கண்டிஷன்ல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோ பாருங்க. இப்போ இங்க இருக்கிற அந்த இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து நமக்கு குளோரினா ரீப்ளேஸ் ஆயிடும். ஏன்னா அந்த ஹைட்ரஜன் HCl கூட சேர்ந்து HCl வெளில போயிடும். அப்ப இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நமக்கு குளோரின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது. அவ்வளவுதான். சோ ஜஸ்ட் ரைட் த ப்ராடக்ட் CH3 CH இந்த இடத்துல Cl போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். O CH இந்த இடத்துல Cl போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும் CH3. ஓகே, சோ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு குளோரின் போயிட்டு சப்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு நடந்திருக்கு இன் டார்க் கண்டிஷன். லைட் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஹைட்ரஜனுமே குளோரின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குல்ல, ரெண்டுமே ரீப்ளேஸ் ஆயிடும். CCl2 O CCl2 CH3. புரிஞ்சுதா? ஒரு ஹைட்ரஜனை தான் ரீப்ளேஸ் பண்ணும். எதுலப்பா? இன் டார்க் கண்டிஷன். இதே லைட் கண்டிஷன்ல ரெண்டு ஹைட்ரஜனுமே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகி விடும். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அனிசோல எடுத்துக்க போறோம். அதேதான் நம்மளுடைய C6H5 C6H6 OCH3 OCH3. ஓகே, சோ அனிசோல எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புரோமினேஷன் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட்.
அசிடிக் கண்டிஷன்ல தான் இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து புரோமினேஷன் வந்து நடக்கும். சரியா? சோ கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த புரோமினேஷன் எங்க நடக்கும்? பாரா பொசிஷன்ல நடக்கும். ஆல்சோ இன் ஆர்த்தோ பொசிஷன். யார் இதுல வந்து எனக்கு மேஜரா இருப்பாங்க? வெரி குட். சோ எனக்கு பாரா தான் வந்து மேஜரா இருக்கும். அண்ட் ஆர்த்தோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனரா இருக்க போகுது. எனக்கு வந்து மைனரா இருக்க போகுது. ஓகேவா? Do you understand? Yes. Okay, super. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா hydrolysis of ester. Ester உடைய hydrolysis னா என்ன தம்பி? It is breaking the bond with the help of water யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்றோம். சோ இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சோ more stable கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுற மாதிரி தான் நமக்கு இந்த ரியாக்ஷனே வந்து நடக்கும். நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மீத்தாக்சி ஈத்தர் வந்து எடுத்துக்கிறேன், which is CH3O C2H5. ஓகே, which is எனக்கு வந்து எப்படின்னா சிமெட்ரிக்கலா இல்ல, இது வந்து நமக்கு வந்து அன்சிமெட்ரிக்கலா தான் இருக்கு. சரியா? அப்போ எனக்கு வந்து இது எப்படி வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும், எப்படி எனக்கு இந்த வாட்டர் வந்து அசிடிக் கண்டிஷன்ல பாண்டை பிரேக் பண்ண போகுது அப்படின்னா just break the bond here. ஓகே, சோ எனக்கு எங்க வந்து சின்ன அல்கைல் குரூப் இருக்கோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து க்ளீவ் ஆயிடும். இப்படிதான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ளீவ் ஆகும். ஓகே, சோ அப்போ வந்து பாருங்க எனக்கு இங்க வந்து நீங்க ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடுங்க, இங்க OH ஆட் பண்ணிடுங்க. அப்போ you will get CH3OH and then C2H5OH. ஓகே, மெத்தனால் அண்ட் எத்தனால் வந்து நமக்கு உங்களுக்கு இதுல வந்து ப்ராடக்டா கிடைக்க போகுது. மெத்தனால் அண்ட் எத்தனால் வந்து உங்களுக்கு இதுல வந்து ப்ராடக்டா கிடைக்க போகுது. ஓகே, சோ எது வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா இந்த பாண்டை வந்து நீங்க க்ளீவ் பண்ணி விடலாம். ஓகே, சோ ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பாரா தான் நமக்கு மோர் ஸ்டேபிளா வந்து இருக்க போகுது. பாரா பொசிஷன்ல போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதெல்லாம் ஈஸி ரியாக்ஷன் தான். ஓகே, சோ இப்போ ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் என்னப்பா பார்க்கலாம்? ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் அரீன்ஸ் பார்க்கலாமா? யா, எஸ் ஆர் நோ? ஒரு ஃபயர் போடலாமா சாட்ல? இப்போ இன்ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி இருக்கும்டா. ஓகே, யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ஒரு ஃபயரை போடுங்க. சூப்பர். எனக்கு வந்து செம லேட்டா தான் வருது உங்க ஒரு சாட்டுமே. ஓகே, டன். யா, ஸோ இப்போ நான் ஞாபகம் இருக்கு நம்ம ஒரு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கூட நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சால்வ் பண்ணோம். என்னது அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் பார்த்தோமா? பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்லிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர்லாம் வந்து எழுத சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா யூ வில் கோ ஃபார் த மாலிகுலார் மாஸ். மாலிகுலார் மாஸ்ல யார் வந்து பெருசா இருக்காங்களோ அவங்க தான் பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாலிகுலார் மாஸ். அண்ட் அதே பாய்லிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிரான்ச்சிங்க்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ மோர் பிரான்ச்சிங்கா இருக்குன்னா அதோடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ மெல்டிங் பாயிண்ட் அதே இது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ மெல்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு it will be directly proportional to the symmetry. சிமெட்ரினா என்னமா? ஸோ சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? சூப்பரா வந்து மெல்ட் ஆகும். ஓகே, டன். ஆல்ரெடி அப்படிதான் மேம் பயோல ஒரு கால், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு ஒரு அரை கால் வச்சிருக்கேன் மேம், கெமிஸ்ட்ரியில 2 கை வச்சிருக்கேன் மேம். பாடுறா
ஸோ வாங்க இப்போ இந்த பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக ஒரு ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்னது அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்த்தோ, பேரா, மெட்டா. ஆர்த்தோ தான் வந்து அதிகமாக இருக்கும். இதே மெல்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேரா, ஆர்த்தோ அண்ட் மெட்டா அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பேரா வந்து நமக்கு வந்து மோர் சிமெட்ரிக்கலா இருக்க போகுது. பேரா வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா மோர் சிமெட்ரிக்கலா வந்து இருக்க போகுது. ஸோ பேரா தான் எனக்கு வந்து மோர் பாய்லிங் பாயிண்ட் வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஆர்டர் வந்து மறந்துடாதீங்க. உங்களை அப்போ எழுத சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டன். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சூப்பர். ஸோ இப்போ ரியாக்டிவிட்டி, ஸ்டெபிலிட்டி. ஓகே, வாங்க மேலே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தலாம், விச் இஸ் டார்சன்ஸ் ப்ராசஸ். டார்சன்ஸ் ப்ராசஸ் மக்களே கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்கன்னா ஏதாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. டார்சன்ஸ் ப்ராசஸ் ஆல்ரெடி பார்த்தோம்ல, தயோனில் குளோரைடு யூஸ் பண்ணி குளோரினேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம்டா, நான் ரிப்பீட் பண்ணல. டார்சன்ஸ் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ கவனிங்க. ஆல்கஹால் இருக்கா? ஆல்கஹால் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது? நமக்கு HCl கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்? HX கூட ரியாக்ட் பண்ணுது. which is what will happen here? எனக்கு இங்க இருக்கிற இந்த OH-உம் இந்த H-உம் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா R-உம் Cl-உம் சேர்ந்து எனக்கு ஆல்கைல் ஹாலைட் ப்ரொடியூஸ் ஆயிடும். ஸோ இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ல பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து அதே ஆல்கஹால் பாரு, அதே ரியாக்ஷன் தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது பாரு. அதே ஆல்கஹால் வந்து எனக்கு எது கூட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா PCl3 கூட ரியாக்ட் பண்றோம். அப்பயும் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ஆரும் Cl-உம் சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? RCl ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் HCl-உம் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஆரும் Cl-உம் சேர்ந்து RCl வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் நமக்கு வந்து என்ன வெளில போயிடும் அப்படின்னா H3PO3 வெளியில போயிடும். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரேட் கூடயும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோமா. அப்பயும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கைல் ஹாலைட் கிடைக்கும். கரெக்டா? அப்பயும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கைல் ஹாலைட் கிடைக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோ, இந்த இடத்துல எனக்கு H3PO3 வெளியில போகும், இந்த இடத்துல எனக்கு H3PO4 வந்து எனக்கு வெளியில போகும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன் வந்து படிக்கணும், விச் இஸ் ஓஹோ இந்த பேஜ் காலி ஆயிடுச்சா? டூப்ளிகேட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்டுருணும். யாருக்கெல்லாம் நீட் எக்ஸாம் நினச்சி பீதியாக இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து போச்சு போ அவ்வளோதான் கடவுளுக்கு தான் வழி அப்படி இருக்கீங்க? பீதியாக இருக்கா? ஒரே பீதியாக இருக்கு மேம். YouTube blocked my account. I didn't spam ma'am. YouTube அப்படிலாம் பண்ணுதா? ஆமாம், சைபர் த்ரெட்டெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க போல். யாரும் வந்து சைபர் த்ரெட்டெல்லாம் நிறையா நடக்குது ஊர் உலகத்தில், அப்படி அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இருங்க உங்கள் சேட்டை நான் தெளிவாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். டன். ஒரு நாளாவது நீட் கிளாஸில் ஒரு 1000 லைக்கை பார்க்கலான்னு ஆசைப்பட்டது வந்து ஒரு பேராசையாகவே போய் கனவாகவே போய் அது கனவாகவே போயிடுச்சு. போல எண்டு பண்ணிடுறேன் நான். ஆன்சர் பண்ணுறது சேனல் மெசேஜ் ஸ்லோ ஆகலை. ஓகே ஓகே, டன் 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 புரியுது. ஒருத்தர் ஆன்சர் பண்ணாட்டி இப்படி ஆயிடுச்சு. சரி வாங்கப்பா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அல்கைல் ஹாலைடாக இருக்கலாம், இல்லை அல்கைல் புரோமைடாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து அல்கைல் அயோடைடாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம யார் கூட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா we are reacting it with silver fluoride AgF கூட or CaF2. சரியா? சேம் ரியாக்டன்ஸ் தான். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா இந்த குளோரினை மாற்றிடுங்க. இந்த குளோரின், புரோமின், அயோடின் இவங்க எல்லாருமே ஃப்ளூரினால ரீப்ளேஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஃப்ளூரினேஷன். சரியா?
ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஃப்ளூரினேஷன். ஸோ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றோம், அல்கைல் ஃப்ளூரின் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ ஹாலோஜன் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன், ஓகே மேம். ஸோ ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிங்க. RCl and then RBr, ஓகே. ஸோ குளோரோபென்சீன் புரோமோபென்சீன்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம். அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னா சோடியம் அயோடைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன். இப்போ என்ன நடக்கும்னு உனக்கே நல்லாவே தெரியும். இந்த குளோரினும் இந்த சோடியமும் சேர்ந்து நமக்கு NaCl வெளியில போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த புரோமினும் இந்த சோடியமும் சேர்ந்து NaBr வெளியில போயிடும். அப்போ Ri கிடைக்கும். ஸோ அல்கைல் அயோடைட் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ப்ராசஸ் பேர் தான் என்னது அப்படின்னா ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். ஓகே, டன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா ரெண்டு எடுத்துக்க போறேன். ஒன் இஸ் கிளைகால் அண்ட் அதர் இஸ் கிளிசரால். கிளைகால் வந்து டயாலா ட்ரையாலா, இது என்னது? இப்போ நான் எழுதுறது வந்து என்னது, கிளைகாலா கிளிசராலா? இப்போ நான் எழுதுறது வந்து கிளைகாலா கிளிசராலா, சொல்லுங்க. இது என்னது? இது வந்து கிளிசரால், மேல எழுதினது கிளைகால், கரெக்டா? ஒரு டயால் ஒரு ட்ரையால் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதை நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா ஹைட்ரஜன் அயோடைட் எக்ஸஸ் ஆஃப் HI கூட நான் ரியாக்ட் பண்றேன். எக்ஸஸ் ஆஃப் HI கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, லிசன், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த OH and then வாட்டரா H2O இவங்க வந்து நமக்கு என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா ரிமூவ் ஆகி வெளியில போயிடுவாங்க. போயிட்டு நமக்கு வந்து என்ன தெரியுமா கிடைக்கும் ப்ராடக்டா? நல்லா கவனிங்க. அங்க ஒரு ஹைட்ரஜன், ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும், which is CH3, கரெக்டா? செகண்ட் கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ எதெல்லாம் வெளில போயிடுது அப்படின்னா இங்க இருக்கிற OH வெளியில போயிடுது, அண்ட் தென் இங்க இருக்கிற OHம் வந்து வெளியில போயிடுது. அப்போதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்கேயும் இந்த அயோடின் இங்கேயும் நமக்கு ஆட் ஆகுது. புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸஸ் ஆஃப் அயோடைட் இன் கிளிசரால் பார்க்கலாம். அப்புறம் இந்த இமெயில் ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க ப்ரோ. மக்களே கவனிங்க, வாங்க 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 கவனிங்க, இதை கவனிங்க. இப்போ எக்ஸஸ் ஆஃப் இது கூட கிளிசரால் வந்து ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்டரி நடுவில் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன்ல வந்து OHக்கு பதிலாக அயோடின் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல CH3, அவ்வளவுதான். அந்த O ஆக்சிஜன் வந்து நமக்கு வெளில போயிடும். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா CHI அயோடின் போயிட்டு அந்த OH ரீப்ளேஸ் பண்ணிடும். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா அகைன் CH3. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஆக்சிஜன், இங்க இருக்கிற ஆக்சிஜன், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில போயிடும் நமக்கு. ஓகே, டன், சூப்பர். ஸோ நமக்கு இதுதான் ப்ராடக்டா கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SN1 SN2லாம் நீங்க பார்த்துப்பீங்க இல்லையா? அந்த ஆர்டர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போருமா? SN1 SN2ல கவனிங்க. SN1 SN2 ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? SN1 ரியாக்ஷன் வந்து என்ன, எவ்வளோ ஸ்டெப்ஸ்? SN1 ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ்ல வந்து நடக்கும். SN1 ரியாக்ஷன் வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோவா நடக்கும், செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபாஸ்டா நடக்கும். ஸோ இந்த SN1 ரியாக்ஷன்ல வந்து நமக்கு ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையானை, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையானை டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து இருக்கும். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னப்பா, which is equal to 1. கரெக்டா? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1. அடுத்து ரியாக்டிவிட்டி பாருங்க. ரியாக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா SN1க்கு டெர்ஷரி, தென் செகண்டரி, தென் பிரைமரி. டெர்ஷரி தான் சூப்பர் ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். ஓகே, இதே SN2 வந்து பாத்தீங்க அப்படின்னா SN2 தான் நமக்கு சிங்கிள் ஸ்டெப்லயே நடக்கும், ஒரே ஸ்டெப்ல வந்து நடக்கும். அந்த டிரான்சிஷன் ஸ்டேட், பேக் அட்டாக் அதெல்லாம் வந்து நடக்கும் இதுல தான். ஓகே, இங்க வந்து நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு it depends on concentration of nucleophile. nucleophile உடைய concentration வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is 2. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 2. it is because it is bimolecular nucleophilic substitution reaction. அடுத்து இதுடைய ரியாக்டிவிட்டி
இதோடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஓகே, ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சூப்பரா பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்வர்ஷன் ஆஃப் ஜியாமெட்ரி வந்து நடக்கும். இன்வர்ஷன் ஆஃப் ஜியாமெட்ரி வந்து நமக்கு நடக்கும். ஓகே, அதான் பேக் அட்டாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. ஸோ வந்து ஜியாமெட்ரி நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து இன்வெர்ட் ஆகி விடும். ஓகேவா, சூப்பர். ஸோ இப்போ நம்ம சீக்கிரமா இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்துடலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் குயிக்கா பார்த்துடலாம். சரியா, ஓகேடா. ஸோ குயிக்கா கவனிங்க எல்லாருமே, ரொம்ப ரொம்ப குயிக்கா கவனிங்க. சரியா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே இது வந்து நமக்கு ரியாக்ஷன் வித் யாரு இங்க இருக்கக்கூடிய இந்த RCl வந்து யாரு கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ROH. அவ்வளவுதான். ஏன்னா Naயும் Clயும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும். அப்போ ROH. சரியா, OH குரூப் போய் எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க மேம் பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸ். இங்க பாரு, பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து மனப்பாடம் பண்றது தாண்டா நோட்ஸ். நான் இது கூடவே சேர்த்து வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து யூ ஹாவ் டு மக் இட் அப். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அதுலேருந்து 3 கொஸ்டின் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நாளைக்கு வந்து நீ சொல்லுவ பாரு 3 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு. பட் ரொம்ப தொட்டு அதை வந்து கவலைப்பட்டுக்காத. பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு எக்ஸாக்டா 30 நிமிஷம் 30 மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நீ யூடியூப்ல தேடேன் பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1 ஷாட் அப்படின்னு போடு, ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும், குயிக்கா பாரு, முடிச்சு விட்டுரு, அவ்வளவுதான். சரியா, ஓகேவா? யார் நல்லா சொல்லுறாங்களோ கவனி. பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்க்கு மேல ஒர்த்தே கிடையாது, அதை மட்டும் சொல்லிட்டேன். புதுசா படிக்க வேண்டாம் இன்னைக்கு, அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா RCl என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து சோடியம் சயனைடு NaCN கூட நான் ரியாக்ட் பண்றப்போ RCN, புரிஞ்சுதா? Cl குரூப் வந்து எனக்கு CN ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்ப Cl வந்து எனக்கு OH ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கேயும் நமக்கு NaCl வெளில போயிருக்கு, இங்கேயும் NaOCl சேர்ந்து NaCl நமக்கு வெளியில போயிருக்கு. இப்ப இதே நம்மளுடைய அல்கைல் ஹாலைடு வந்து நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் NaNO2 in presence of HCl. யாரு நம்ம OH குரூப் எங்கெல்லாம் சாரி NH2 குரூப் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கிட்டு N2Cl போடுன்னு சொன்னோம்ல, அந்த டயோசிடைசேஷன்ல பார்த்தோம்ல, அதை வந்து பாருங்கப்பா. நீங்களே சொல்லித்தாங்க மேம், இந்த செஷன் முடிய போகுது, கவனிங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க என்ன ப்ராசஸ் கிடைக்கும் அப்படின்னா RONO கிடைக்கும். சரியா, RNO நைட்ரைட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா வந்து கிடைக்கும். இது என்ன ப்ராடக்ட்? நைட்ரைட். நீங்க என்ன தெரியுமா நோட்டீஸ் பண்ணணும்? Cl குரூப் என்னவா மாறி இருக்கு? ONO மாறி இருக்கு, அவ்வளவுதான். என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணா எது என்னவா மாறுது, அதுதான் உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து அதே RCl நான் வந்து என்ன பண்றேன், இது வந்து என்னன்னா RX, அது சரியா, RX அவ்வளவுதான். அதனால் எக்ஸாம்பிள் Clக்கு வந்து சொல்லிக்கிறேன். RCl வந்து நான் AgCN கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ இங்க பாரு, இங்க NaCN கூட ரியாக்ட் பண்ணப்போ நமக்கு சயனைட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இங்க வந்து நமக்கு வந்து சயனைட்ஸ் ஃபார்ம் ஆகாது, அதுக்கு பதிலா RNC ஃபார்ம் ஆகும். மறந்துடாத, தப்பு பண்ணிடாத. NC அப்படிங்கிறது வந்து என்னது? ஐசோசயனைடு. ஐசோசயனைடு வந்து ஃபார்ம் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோ. AgCN யூஸ் பண்ணா ஐசோசயனைட் கிடைக்குது, இதே NaCN யூஸ் பண்ணேனா சயனைட்ஸ் கிடைக்குது. மறந்துடாத, தப்பு பண்ணிடாத. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா RCl, அதாவது ஏதோ ஒரு ஆல்கைல் ஹாலைடு, RX தான் அது பேசிக்கலி. நான் இப்போ இது என்ன பண்றேன் அப்படின்னா AgNO2 கூட நான் ரியாக்ட் பண்றேன், நைட்ரேஷன் நடக்கும். Cl குரூப்பை NO2 போய் ரீப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா Agயும் Clயும் சேர்ந்து AgCl வெளியில போயிடும், அவ்வளவுதான். இங்கேயும் AgCl வெளியில போயிடும், அவ்வளவுதான். ஸோ RNO2 நைட்ரோ ஆல்கேன்ஸ் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஈஸியா? இஸ் தட் ஈஸி ஃபார் எவ்ரிபடி? ஈஸியா? அடுத்து போலாமா? டன்? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? டன்? ஓகேடா. அடுத்து வந்து எந்த சாப்டர் போலாம்? ஹைட்ரோ கார்பன்ஸ் போலாமா? என்ன போலாம்? எல்லாருமே ஹைட்ரோ கார்பன்ஸ் கேட்டே இருந்தீங்களே, ஹைட்ரோ கார்பன்ஸ் போலாமா? ஆனா ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்தோம்னா அவ்வளவுதான், அதோடய முடிஞ்சிரும் கிளாஸ்.
அவ்வளோ டைம் ஆயிடும் ஹைட்ரோ கார்பன்ஸே. ஒரு ஃபயர், ஒரு எனர்ஜி, புரிஞ்சுதா? Do you all understand? ஓகே, பார்க்கலாம். ஆஷா மேம் வர வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அவங்க வந்துட்டாங்கன்னா விட்டுருவோம். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன்டா, நீ படிச்சிடலாம். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இஃப் யூ ஹாவ் த நோட்ஸ் யூ வில் பி ஈஸி. கிளாஸ் ஆஃப்டர்நூன் மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுதுமா. மார்னிங் இருந்த ஃபயர் கூட சேட்டிங் போடுற புதாமாண்டா அப்படி தான்டா இருக்கும். காலையிலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கல்ல, பாவம் தானே. ரைட் ஃப்ரம் த மார்னிங் யூ ஹவ் பீன் அட்டெண்டிங் த கிளாஸ், ரைட்? ஓகே. இன்ஆர்கானிக் கிளாஸ் எப்போ வச்சுக்கலாம்? இன்ஆர்கானிக் கிளாஸ் வேணுமா? இன்ஆர்கானிக் கிளாஸ் வேணுமா? ஏமாத்திட்டீங்களே மேம், கடைசி நாளில் இன்ஆர்கானிக்கே சொல்லித்தராம. இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் வேணுமா இன்ஆர்கானிக் வேணுமா? எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஒன்று தான். ஹைட்ரோ கார்பனே பெரிய சாப்டர். ஏய் டைம் பத்தாதுடா. இப்போ அடுத்து பயாலஜி கிளாஸ் இருக்குல்ல. சரி, நான் போஸ்ட் போல் போடுறேன். இப்படிதான் மேம் போல் போடுறீங்க. நைட் வச்சுக்கலாமா கிளாஸு? மிட் நைட் வச்சுக்கலாமா? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவோம் கொடுப்போம், முடிச்சுட்டு கொடுப்போம், கவலைப்படாதீங்க. போலில் வந்து அனைவரும் இன்ஆர்கானிக் தான் கேட்குறார்கள். அதில் உங்களுக்கு பி பிளாக் வேணுமா, டி அண்ட் எஃப் பிளாக் வேணுமா, இல்லை என்ன வேணும்? சரி, ஓகே, ஆரம்பிப்போம். முடிகிற வரைக்கும் பார்ப்போம். ஓகே, வாங்க. மார்னிங் 5 AM வச்சுக்கலாமா? அதுதான் நான் சொல்கிறேன். நான் உங்களை சொல்கிறேன், யாருமே சொல்ல மாட்டீங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்கடா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, அடுத்த கிளாஸ்ல என்ன வேணும், எத்தனை மணிக்கு வேணும், உங்களுக்காக தான் டீச் பண்றோம் சொல்லுங்கடானா எவனுமே பேச மாட்டீங்க கமெண்ட்ல வந்து. அப்புறம் எப்படி வந்து காப்பாற்ற முடியும் சொல்லுங்க. ஸோ வாங்கப்பா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுடைய ஸ்டெபிலிட்டி. வாங்க நேராக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம். நிறைய பேர் சின்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் இன்ஆர்கானிக், லெட்ஸ் கோ ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ பயாலஜி பயாலஜி மேம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆஃப்டர் பயாலஜி கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகே, எஸ், யார் சாரி நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க. ஸோ குரூப் 13பா, குரூப் 13 நல்லா கவனிங்க. குரூப் 13 இருக்கு, குரூப் 14 இருக்கு, குரூப் 15 இருக்கு அண்ட் குரூப் 16 இருக்கு. சரியா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல நமக்கு வந்து ஸ்டேபிளா இருப்பாங்க? ஸோ அவங்களோட லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் அவங்களுடைய ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துடைய ஸ்டெபிலிட்டியுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 13 +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது +2, இது +3, இது +4. ஓகே, இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல they will be stable. அண்ட் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா +3, +4, +5, +6 அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் த குரூப் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னது அப்படின்னா டவுன் த குரூப் நமக்கு வந்து என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே நமக்கு வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு டவுன் த குரூப் ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஓகேவா? டன், சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமா இதுல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து ஃபாஸ்டா பார்த்துக்கோங்க. Now coming to the atomic radius of 3D series. 3D series உடைய atomic radius நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், manganese, iron, cobalt, nickel, copper and zinc. ஸோ இதுல முக்கியமா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், manganese வரைக்கும் கூட நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா
ஒரு ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும். ஆனா இங்க அயனுக்கும் கோபால்ட்டுக்கும் எனக்கு ஏறத்தாழ சேம் சைஸ் இருக்கும், கோபால்ட்டுக்கும் நிக்கலுக்கும் எனக்கு ஏறத்தாழ வந்து சேம் சைஸ் வந்து இருக்கும். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து அதிக சைஸா வந்து இருக்க போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து சைஸ் வந்து ஏன் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே சைஸ் இட் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட் பிகாஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து எனக்கு அதிகமா இருக்கு. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து எனக்கு அதிகமா இருக்கு when you compare with screening effect. ஏன்னா இந்த புரோட்டான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி புல் பண்றது தான் என்னது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அது வந்து எனக்கு அதிகமா இருக்கு when you compare with the ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஆனா இங்க ஏன் அயன் கோபால்ட் நிக்கலுக்கு எனக்கு வந்து சேமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ஸ்கிரீனிங் எஃபெக்டும் எனக்கு வந்து ஈக்குவலா இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு அவங்களுடைய சைஸ் வந்து ஏறத்தாழ நமக்கு ஈக்குவலா இருக்கு. இவங்க கிட்ட ஏன் சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகமா இருக்கு. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகம்னா சைஸும் அதிகமா இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம்னா சைஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை மட்டும் தயவு செய்து கரெக்டா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதே சீரீஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம எதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸுக்கு பார்த்தோம், ரேடியஸுக்கு பார்த்தோம். இப்போ இதே சீரீஸ் ஃபார் நம்மளுடைய அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் a minute. யா, ஸோ அயனைசேஷன் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஆர்டர் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் தென் ஜிங்க். கரெக்டா? ஸோ இங்க வந்து பாருங்க டைட்டானியம்க்கு அதிகமா இருக்கும் ஸ்காண்டியம் விட, ஓகே, வெனேடியம்க்கு கம்மியா இருக்கும். ஸோ நான் வந்து எல்லாமே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ஆர்டர் வரைஞ்சிடுறேன், அதுக்கப்புறமா மாத்திடுறேன். இதை பாருங்க, we think like okay ionization energy வந்து across the along the period நமக்கு வந்து என்ன ஆகணும், ionization energy வந்து நமக்கு along the period increase ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அதுதான் கிடையாது. இங்க நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸெப்ஷன் இருக்கு. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்காண்டியம் விட டைட்டானியம்க்கு அதிகம். ஆனா வெனேடியம் கம்பேர் பண்றப்போ டைட்டானியம்க்கு வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்க போகுது. ஓகே, தென் குரோமியம், மேங்கனஸ், அயன் இது வரைக்கும் கரெக்டா இருக்கு. when you compare with அயனையும் கோபால்ட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு அயனுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கு. ஏன்னா மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதும் எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். சரியா? so this is what it follows for this compound. ஓகே, டன். சரிப்பா. ஸோ இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தலாமா? ஸோ கமிங் டு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் நான் இதுல வந்து சொல்லித்தரேன், எல்லாம் சொல்லித்தரல, பட் அட்லீஸ்ட் எக்ஸெப்ஷன்ஸ் மட்டுமாச்சு. ஓகே, ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஃபார் முக்கியமா நமக்கு வந்து இதுல எக்ஸெப்ஷன்ஸ் யாருன்னா குரூப் 16ம் குரூப் 17ம் தான். ஓகே, ஸோ குரூப் 16ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபருக்கு அதிகம், அதுக்கப்புறமா செலீனியம், அதுக்கப்புறமா தான் டெலூரியம், தென் பொலோனியம், லாஸ்டா வந்து ஆக்சிஜன் வருது. ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நமக்கு வந்து எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. ஸோ இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி யாருக்கு அதிகமா இருக்கும்? நம்மளுடைய ஹாலோஜன்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலோஜன்ஸ்ல ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, ஸோ தோ நமக்கு வந்து ஃப்ளூரின் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, நெகட்டிவிட்டியில ஃப்ளூரின் வந்து அதிகம். ஆனா எலக்ட்ரான் கெயின் என்தால்பியில குளோரினுக்கு தான் அதிகம். மறந்துடாதீங்க, இந்த ஆர்டர் மட்டும் மறந்துடாதீங்க. குளோரினுக்கு தான் நமக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகம் when you compare with fluorine, then bromine, then comes the iodine. ஓகேவா? புரிஞ்சுதா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரைட்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. ஹைட்ரைட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரைட்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி பேஸ்டு ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எல்லாருமே வந்து கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் கம்ஸ் த acidic strength and reducing power, and reducing power. சரியா? இதெல்லாம் வந்து வெறும் எக்ஸெப்ஷன் பா, வெறும் எக்ஸெப்ஷன். சரியா? ஓகேடா. சோ இப்போ bond dissociation energy அப்படினா அந்த பாண்ட பிரேக் பண்ண how much energy do I need is called as the bond dissociation energy.
So listen, H2O, okay? நான் சொல்லிடுறேன் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது. ஓகே, நீங்கள் அப்போ வந்து எனக்கு வந்து நிறைய கண்டென்ட் ஆக்சுவலி இருக்குது. நீங்கள் எப்போ கிளாஸ் ஆரம்பிக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி சொல்லுங்கள், நான் அப்படியே முடிச்சிடுறேன். ஏன்னா நிறையா இருக்குது. எனிவே நம்ம ஒன்றும் இன்னைக்கு இதுக்கு மேலே கிளட்ட முடியாது. முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிப்போம். பயாலஜி கிளாஸ் ஆரம்பிக்கிறப்போ நம்ம முடிச்சலாம். குவிஸ் இருக்குது, சரியா? ஓகே, டன். ஸோ வாங்கப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா H2O வாட்டர். ஸோ ஆக்சிஜன், அதாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஹைட்ரேட்ஸ் உடைய பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜி. ஸோ பாருங்க, நமக்கு ஆக்சிஜன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சல்ஃபர், சல்ஃபருக்கு அப்புறமா தான் செலீனியம், செலூனியம்க்கு அப்புறமா தான் டெலூரியம், டெலூரியம்க்கு அப்புறமா தான் நம்மளுடைய பாஸ்பரஸ் வந்து வருது. இருக்கிறதுலே வந்து யார் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டுனா அது வந்து வாட்டருக்கு தான். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்றதுனால, ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்றதுனால. இப்போ இது வந்து நீட்ல கேட்ட ஒரு क्वेश्चन, சரியா? இது வந்து நமக்கு நீட்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, அடுத்து வந்து கவனிங்கடா, ஸ்டெபிலிட்டி பேஸ்டு क्वेश्चन வந்து நமக்கு கேக்குறாங்க. ஸ்டெபிலிட்டி பேஸ்டாவும் பார்க்கறப்போ இட் இஸ் கோயிங் டு ஃபாலோ த சேம் ஆர்டர். ஸ்டெபிலிட்டிக்கும் வந்து நமக்கு சேம் ஆர்டர் தான் இருக்க போகுது. அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே நமக்கு வந்து ரிவர்சிபிள் ஆர்டர். இப்போ இந்த ஆர்டர் இருக்குல்ல, இதோட ரிவர்ஸ் ஆர்டர் தான் அசிடிக். ரிவர்ஸ் ஆர்டர்னா இப்படி எழுதினா புரிஞ்சுப்பீங்களா? எனக்கு நமக்கு டைம் மிக கம்மியாக உள்ளதால் நான் இப்படி எழுதியிருக்கேன். இப்படி எழுதினா புரிஞ்சுப்பீங்களா? அதே தாண்டா, நீங்க நல்லா கவனி. ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், அதுக்கப்புறமா வந்து பாஸ்பரஸ். ஓகே, இந்த ஹைட்ரேட்ஸ்ல வந்து ஆசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபாலோயிங் த ரிவர்ஸ் ஆர்டர், சரியா? ரிவர்ஸ் ஆர்டர் வந்து இது ஃபாலோ பண்ண போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெடியூசிங் பவர். ரெடியூசிங் பவர் அது வந்து இட் ஃபாலோஸ் த சேம் ஆர்டர். இது அசிடிக் ஸ்ட்ரென்த் உடைய சேம் ஆர்டர் தான் ரெடியூசிங் பவரும். இந்த क्वेश्चन கேட்டா எழுதிடுவீங்களா? will you write? ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு பார்த்தோம்ல, இப்போ அதே ஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ஹாலோஜன்ஸ்க்கு பார்க்க போறோம். இப்போ அதே ஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா ஹாலோஜன்ஸ்க்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பரா கவனிங்க, சம ப்ராப்பரா கவனிங்க. ஸோ when you just listen, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஹாலோஜன்ஸை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்றோம். அப்படிங்கிறப்போ இருக்கிறதுலே ஃப்ளூரினுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஃப்ளூரின் ஸ்மால் சைஸ், ஹைட்ரஜனும் ஸ்மால் சைஸ், அவங்க வந்து செம்மையா சூப்பரா வந்து பாண்ட் ஆகி இருப்பாங்க. அதை நான் பிரேக் பண்றது வந்து மிக மிக கடினம். ஓகே, ஸோ HF அடுத்து தான் கம்ஸ் த HCl அண்ட் தென் நெக்ஸ்ட் தான் HBr அண்ட் தென் HI. ஓகே, ஸோ இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நமக்கு வந்து இது வந்து என்ன ஆர்டர்? அதே ஆர்டர் தான். ஸ்டெபிலிட்டியும் அதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண போகுது. அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர் அண்ட் ரெடியூசிங் பவரும் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே, அசிடிக் ஸ்ட்ரென்த் பாருங்க, HF, HCl, HBr, HI. அசிடிக்னா என்னடா முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் இது ரிவர்ஸ் ஆர்டர்? அசிடிக்னா என்னடா? ஹைட்ரஜனை கொடுக்கும் தன்மை தான் வந்து அசிடிக் இல்லையா? அப்போ அது வந்து ஸ்டேபிளா இருக்குன்னா அது ஹைட்ரஜனை தராது. நல்லா பிடிச்சி வச்சுக்கோ. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகம்னா அதிக எனர்ஜி கொடுத்தாதான் நான் அந்த பாண்டை பிரேக்கே பண்ண முடியும். அப்ப நான் அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும்னாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ இது வந்து இட் ஃபாலோஸ் த ரிவர்ஸ் ஆர்டர். நல்லா புரிஞ்சுக்கோ, ரிவர்ஸ் ஆர்டர் ஃபாலோ பண்ணும். அதே ரிவர்ஸ் ஆர்டர் தான் நம்ம ரெடியூசிங் பவர் இருக்கும், சரியா? ஏன்னா ரிடக்ஷன்னாலே என்னது? ஹைட்ரஜனை கொடுத்து தானே ரெடியூஸ்னே பண்ண முடியும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே நம்மளுடைய ரிடக்ஷன். ஸோ அதை வந்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. மேம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் மேம். அது வந்து என்னது அப்படின்னா ஹைட்ரஜன் ஹாலைடு, அதாவது ஹைட்ரைடுக்கு சொல்லிட்டீங்க. ஹாலோஜன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா அப்போ இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி உடைய ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ when there is just the halogens அப்படின்னா குளோரினுக்கு தான் இருக்கிறதுலே பாண்ட் டிசோசியேஷன் அதிகம், அப்புறமா புரோமின், அப்புறம் தான் ஃப்ளூரின், அப்புறம் தான் அயோடின். இப்போ உனக்கு வந்து ஒரு கேள்வி வந்து இருக்கும். என்ன கேள்வினா, மேம் ஏன் வந்து எனக்கு ஃப்ளூரின் வந்து இப்படி இருக்கு? ஏன் வந்து ஒய் நம்மளுடைய ஃப்ளூரின் இருக்குல்ல, ஃப்ளூரினுக்கு வந்து இந்த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கு. ஃப்ளூரின் யாரு கூடயாச்சும் பாண்டாக இருந்தா கூட பரவாயில்ல போல, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. ஆனா ஃப்ளூரின் வந்து தனியா இருந்தா F2 இருந்தா ஏன் 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 சின்சான் சொல்லுங்க ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளூரினுடைய ஸ்மால் சைஸ்னால தான்.
ஓகே ஸ்மால் சைஸ் அப்படினால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து அதுக்கிட்டே இருக்கிற எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணுதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தள்ளி விட்டுக்குது, ரிப்பல்ஷன் பண்ணுது. ரிப்பல்ஷன் நம்ம வீட்டுக்குள்ள நம்மளே 2 பேர் வந்து ஒத்துமையா இருக்க வேண்டியவங்களை அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், பிரேக் பண்ணிடலாம். ஸோ வெரி வெரி வீக் பாண்ட், அதனால வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பாண்டு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா டிசோசியேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பாண்டு டிசோசியேஷன் எனர்ஜிக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தென் கம்ஸ் த ரியாக்டிவிட்டி. சரியா? ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ் என்னப்பா சாட்ல சொல்லுங்க. வாட் இஸ் த ரியாக்டிவிட்டி சீரீஸ்? இருக்கிறதுலே யாரு செமையா போயிட்டு உடனே போயிட்டு பயங்கரமா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ளூரின் தான். ஃப்ளூரின்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட். இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்னா என்ன தெரியுமா, ஹாலோஜனும் வந்து இருக்கும். FCl, FBr அந்த மாதிரி 2 ஹாலோஜன் கம்பைன் ஆகி இருக்கும், அதான் இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட். அடுத்து வந்து குளோரின், அடுத்து வந்து புரோமின், அடுத்து வந்து அயோடின். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்டுடைய ரியாக்டிவிட்டி. எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சொல்லித்தரேன். ஓகே, அடுத்து கம்ஸ் டு த மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்டுக்கு என்ன மேம் ட்ரெண்ட்? மெல்டிங் பிளஸ் பாய்லிங் பாயிண்ட். மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன மேம் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ஓகே, ஸோ வாங்கப்பா நம்ம பி பிளாக் எல்லாத்தையுமே வந்து எடுத்துப்போம். ஸோ கமிங் டு த குரூப் 13. குரூப் 13 இருக்கு, 14 இருக்கு. இவங்க 2 பேருக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீசஸ் டவுன் த குரூப். டவுன் த குரூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட்லாம் நமக்கு வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இதே குரூப் 15, 16, 17, 18 இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். புரிஞ்சுதா? இட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ஓகே, நவ் கமிங் டு த பாய்லிங் பாயிண்ட் உடைய எக்ஸெப்ஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். ஓகே, so now we are going to study the exceptions of boiling point. so now எனக்கு கரெக்ட்டா வந்து சொல்லுங்கப்பா, group 13ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், group 14ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், group 15, group 16, group 17, group 18. குயிக்கா group 13ல போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஓகேவா? சோ நமக்கு என்ன ஆகும், பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் நம்ம இப்பதான் பார்த்தோம். பாய்லிங் பாயிண்ட் இட் டிக்ரீசஸ் டவுன் த குரூப் அப்படின்னு வந்து பார்த்தோம். கரெக்டா? அப்போ போரான், அலுமினியம், இண்டியம், போரான், பேகெட் அப்படின்னு படிச்சுப்போம் இல்லையா, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம். கரெக்டா? நோ எக்ஸெப்ஷன். அப்படியே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, குரூப் 14 என்னென்ன எலிமெண்ட்ஸ் என்ன படிச்சோம் நம்ம, கெமிஸ்ட்ரி சார் கேவ் ஸ்நாக்ஸ் பிரேக் அப்படின்னு வந்து படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதே தான்டா, கார்பன், சிலிகான், காப்பர், டின்னு, அதுக்கப்புறமா வந்து லெட். ஓகே, சோ இட் ஃபாலோஸ் திஸ் ஆர்டர், நோ எக்ஸெப்ஷன். இதெல்லாம் எக்ஸெப்ஷனே இல்லை. குரூப் 15 வந்து பாருங்க, கவனிச்சிங்க அப்படின்னா அங்க மட்டும் நமக்கு வந்து எக்ஸெப்ஷன் இருக்கும். நைட்ரஜன், அதாவது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, குரூப் 13, 14 வந்து டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும், குரூப் 15, 16, 17ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்ப நல்லா கவனிங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், அதுக்கப்புறமா ஆன்டிமனிக்கு அப்புறமா தானே பிஸ்மத் வரும். ஆனா அங்கதான் பார்த்தோம்னா நமக்கு சேஞ்ச். என்ன சேஞ்ச் அப்படின்னா பிஸ்மத்க்கு அப்புறமா தான் ஆன்டிமனியே வருது. ஓகே, பிஸ்மத்க்கு அப்புறமா தான் ஆன்டிமனியே வந்து வருது. ஸோ மறந்துடாதீங்க, பிஸ்மத்க்கு அப்புறமா தான் ஆன்டிமனி. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸெப்ஷன். ஓகே, இந்த ஆர்டரை மறந்துடாதீங்கப்பா. அடுத்து பாருங்க 16th குரூப்ல ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம்க்கு அப்புறம் தானே பொலோனியம் வரும். ஆனா அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொலோனியம்க்கு அப்புறமா தான் டெலூரியம் வருது. ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸெப்ஷன். பாத்துக்கோங்க, இதுவும் வந்து ஒரு எக்ஸெப்ஷன். 17, 18லலாம் வந்து நோ எக்ஸெப்ஷன், அப்படியே தான் வந்து இருக்க போறாங்க. குரூப் 17ல ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். குரூப் 18ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் அண்ட் xenon. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் அண்ட் xenon. புரிஞ்சுதா? Is that clear? Okay, done. இப்போ நம்ம வந்து மெல்டிங் பாயிண்ட் பார்க்கலாமா?
Can we go to the melting point order? தென்னாவெட்டியர் ஜெர்மானியம் காப்பர் சிலிகான் என்னது கார்பன் சிலிகான் இங்கே தானே ஜெர்மானியம் வரும் இங்கே தானே ஜெர்மானியம் வரும் மாற்றி போட்டோம் பார்த்தீங்களா தென்னாவெட்டியர் group 14 ஆமாம் we have missed it இங்கே வந்து ஜெர்மானியம் வரும் G ஓகே ஜெர்மானியம் ஓகே இது மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க கிளியர் புரியுதா இல்லை மண்டை குழப்பமா இருக்கா காப்பர் கிடையாதுடா அது வந்து ஜெர்மானியம் காப்பர் எப்படிடா இங்கே வரும் காப்பர் நம்ம எங்கே படிச்சிருக்கோம் how copper will come here 3D series தானே காப்பர் P blockல ஏன் காப்பர் வரப்போகுது ஆமா can she get tasty lassi அப்படின்னு படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா சூப்பர் ஸோ நவ் பாயிலிங் பாயிண்ட் பார்த்துட்டோம் மேம் அப்படியே எங்களுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட்டும் சொல்லி கொடுத்துருங்க மேம் சூப்பர் வாங்க ஸோ மெல்டிங் பாயிண்ட்டுடைய ஆர்டரும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ கம்மிங் டு த மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குரூப் அது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதையே யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு பார்க்கலாம் வாங்க இதில் என்ன சேஞ்சஸ்ன்னு மட்டும் பார்ப்போம் group 13 14 15 16 group 13ல வந்து பாருங்க போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் இருக்கு இல்லையா இது மட்டும் நமக்கு என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் வந்து மாறி இருக்கும் ஸோ அது வந்து அப்ப என்னது இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கரெக்டா போரான் அலுமினியம் தாலியம் இண்டியம் கேலியம் ஓகே தென் இட் இஸ் அ எக்ஸெப்ஷன் group 15ல வந்து பாருங்க கார்பன் சிலிகான் ஜெர்மானியம் டின் லெட் இருக்கா அது அப்படியே மாத்தி விட்டுருங்க எக்ஸெப்ஷன் லெட்டுக்கு அப்புறமா தான் டின் வரும் ஓகே சூப்பர் அடுத்து பாருங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் பிஸ்மத் அப்படின்னு இருக்கா இங்கேயும் வந்து நமக்கு ஆர்டர் வந்து மாறிடும் கவனிச்சிங்க அப்படின்னா பாஸ்பரஸ்க்கு அப்புறமா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா பிஸ்மத் வந்துடும் பாஸ்பரஸ்க்கு அப்புறமா பிஸ்மத் பிஸ்மத்துக்கு அப்புறம் எப்பயும் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கும் ஆர்சனிக் வந்து இருக்க போகுது அண்ட் லாஸ்டா வந்து நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா டின் இருக்க போகுது ஓகே ஆன்டிமனி இருக்க போகுது ஓகே யா சோ இப்போ group 16 பார்க்கலாம் group 16ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சல்ஃபர் செலீனியம் பொலோனியம் டெலூரியம் அதே எக்ஸெப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து இங்க மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரெண்டுத்துலயுமே வந்து இருக்கு group 17ல நோ எக்ஸெப்ஷன் group 18லயும் நோ எக்ஸெப்ஷன் ஓகே இஸ் தட் கிளியர் ஓகே சோ அவ்வளவுதான் என்ன ஜஸ்ட் என்ன மாறுது அதை மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இன் எக்ஸெப்ஷன்ல என்னென்ன மாறுது அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க melting point and boiling point clear is that clear okay done இப்போ group 13ல வந்து ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் வந்து இருக்குடா சரியா சோ group 13 உடைய அட்டாமிக் ரேடியஸ் வாங்க group 13 உடைய அட்டாமிக் ரேடியஸ்ல வந்து ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு பாகெட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தாலியம் ஆனா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போரானுக்கு அப்புறமா கேலியம் வரும் அதுக்கப்புறமா அலுமினியம் அதுக்கப்புறமா தான் இண்டியம் அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலியம் சோ இப்போ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா கேலியம் அண்ட் அலுமினியம் ஏன் நமக்கு வந்து இங்க ஆர்டர் வந்து நமக்கு மாறி இருக்கு பிடி இல்ல பிபி தான் மாத்திட்டேன் நான் பெல்லேடியம்க்கு பதிலா லெட்னு சொல்லிட்டேனா சரி அதை மட்டும் மாத்திக்கோங்க சரியா ஓகே சோ இங்கேயும் வந்து நமக்கு ஷீல்டிங் எஃபெக்ட்னால மேக்ஸிமம் வந்து இந்த அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து ஏன் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா இட் இஸ் டியூ டு த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அவ்வளவுதான் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஓகே அவ்வளவுதான் சோ அடுத்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 3D சீரிஸ் உடைய சைஸ் வந்து சின்னதா இருக்கும் when you compare with 4D ஆனா 4Dயும் 5Dயும் வந்து ஏறத்தாழ எனக்கு வந்து சிமிலரா வந்து இருக்கும் ஏனா 4D series and 5D series ஏன் எனக்கு சிமிலரா இருக்கு அப்படின்னா it is due to lanthanoid contraction it is due to lanthanoid contraction okay lanthanoid contraction ஏன் நடக்குது அப்படின்னா poor shielding effect of 4f electrons 4f electrons உடைய poor shielding effect நால தான் நமக்கு lanthanoid contraction வந்து நடக்குது மேம் அப்போ poor shielding of 5f electrons நம்ம என்னன்னு சொல்லுவோம் we call it as actinoid contraction we call it as actinoid contraction மேம்
இந்த ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன்னால வந்து நமக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா இல்ல லாந்த்ராய்ட் கான்ட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா அப்படின்னா ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் தான் அதிகமா இருக்கும் when you compare with lanthanoid contraction. Okay, it will be compared with lanthanoid contraction. ராம்குமார் வந்திருக்காரு. வாங்க ராம்குமார் வாங்க. மேம் குரூப் 15ல வந்து AR இல்ல AS, குரூப் 17ல B இல்ல BR. ஓகே ராஜ்குமார் சி ராம்குமார். எங்க ராம்குமார் தப்பா பண்ணிட்டேன். இங்கயா குரூப் 15ல AS தாண்டா போட்டிருக்கேன் பாருடா. AR இல்ல AS தான் அது. இங்க பார். ராம்குமார் கிளாஸ்க்கு சரியா வர மாட்டீங்க. ஃப்ளூரின் வந்து B இல்ல ஃப்ளூரின் குளோரின் போரான் போட்டேன். புரோமின் அயோடின். ஓகேவா? ஓகே டன். சிரிப்பா வருது. சரி வாங்க. ஓகே மக்களே, என்னமோ ஒன்று பார்த்துட்டு இருந்தோம், எதையாவது விட்டோமா? அவ்வளோதான். due to the poor shielding effect of 4f electrons. Okay, done. So we have almost completed inorganic ஓட trend. Next என்ன பார்ப்போம்? நெக்ஸ்ட் என்ன போலாம்? ஸோ இன்ஆர்கானிக் ட்ரெண்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு தான். நேற்று நம்ம வந்து D and F block and P block பார்த்தோம் தனித்தனியா. ஸோ தென் we have what is it? ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கு, கார்பனல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, வாட் எல்ஸ்? இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் எழுதி போட்டிருக்கேன். சரியா? பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி வாய்ப்பு இல்லை தம்பி. கெமிக்கல் பாண்டிங் வேணா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கெமிக்கல் பாண்டிங் நான் ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். பட் யா மேபி வி கேன் சி கெமிக்கல் பாண்டிங் ஒரு குயிக் ரீகால் வேணா பண்ணலாம். பட் ஐ எம் சாரி அபவுட் பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன், நீங்க படிங்க. டன். 2 டைம் கம்ப்ளீட்டட். ஆமாண்டா, 2 வாட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கெமிக்கல் பாண்டிங். ஆக்சுவலி ஏதாவது படிக்காத புதுசா சொல்லுங்க. பிராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி கேக்குறீங்களே. ஓகே, இப்போ வந்து ஒரு குயிக்கா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் வந்து உங்களுக்கு நான் வந்து ரீகால் பண்ண போறேன். ஏன்னா டைம் நம்ம கம்மியா இருக்கனால பீரியாடிக் டேபிள் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்ரினர் ட்ரையட் அப்படிங்கிறவர் வந்து எலிமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணார். எப்படி கிளாஸிஃபை பண்ணார்? ஹவு ஹி கிளாஸிஃபைட்? குயிக்கா 3 வந்து கிளாஸிஃபை பண்ணாரு. ட்ரையட் அப்படின்னாலே வந்து என்னடா 3 வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. கரெக்டா? இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் வந்து பண்ணுங்க. அட்டாமிக் மாஸ், இப்போ 2 எலிமெண்ட் இருக்கா, 1 2 3, 2 எலிமெண்ட் உடைய அட்டாமிக் மாஸை வந்து நம்ம ஆவரேஜ் எடுத்தா சென்டர் எலிமெண்ட் வந்து கிடைக்கும். சரியா? அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணார். இப்போ எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லித்தியம் அண்ட் பொட்டாசியம் உடைய அட்டாமிக் மாஸ் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா சோடியம் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஓகே, அப்போ அது வந்து நமக்கு வந்து டாப்ரினர் ட்ரையட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து கிளாஸிஃபை பண்ணார். பட் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் இந்த மாதிரி 3 நம்மளால என்ன பண்ண முடியல, கிளாஸிஃபை பண்ண முடியல. அதனால வந்து அந்த ஒரு மெத்தடை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா யார் வந்தாங்க அப்படின்னா நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்ல வந்து நியூலாண்ட் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணாரு அப்படின்னா 8 வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஸோ 8 வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணார். ஸோ அப்போ எல்லாத்தையுமே இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பரா அட்டாமிக் மாஸா? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ்ல தான் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து அரேஞ்ச் பண்ணார். ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ்ல தான் வந்து அரேஞ்ச் பண்ணாரு. எவ்ரி 8th எலிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சிமிலர் ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் த லோதர்-மேயர் கர்வ். லோதர்-மேயர் கர்வ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கலி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாட் பண்ணாரு.
ஸோ அப்படி பிளாட் பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ்லாம் வந்து பீக்ல இருக்கும், டிசெண்டிங் கர்வ்ல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அசெண்டிங் கர்வ்ல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளாஸிஃபை பண்ண. பட் அதுவும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டிராபேக், அதனால அதையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கி போட்டாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து யார் வராங்க அப்படின்னா மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். இப்போ மெண்டலீவ் வந்து அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணாரா இல்ல அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணாரா? குயிக்கா, மெண்டலீவ் வந்து அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணாரா அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணாரா? குயிக்காடா, அட்டாமிக் நம்பரா அட்டாமிக் மாஸா? அட்டாமிக் வால்யூம். அது கிராஃப்ல ஆமா அட்டாமிக் வால்யூம் இஸ் அட்டாமிக் வெயிட். கரெக்டா, அட்டாமிக் வால்யூம் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கும், அட்டாமிக் வெயிட் வந்து x ஆக்சிஸ்ல இருக்கும். அப்படிதான் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் அந்த கிராஃபை வந்து பிளாட் பண்ணார். சோ அது வந்து லோதர் மேயர் கர்வ்டா. இப்போ நான் வந்து என்ன கேக்குறேன்னா டாப் சாட்ல இருக்காது. மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். மெண்டலீவ் வந்து எப்படிப்பா கிளாசிஃபை பண்ணாரு? வெரி குட், he classified based on the atomic masses. ஓகே, அதுக்கப்புறமும் அதுவும் வந்து தூக்கி போட்டுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மோஸ்லே வராரு. மோஸ்லே வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டக்ட் பண்ணி அவர் வந்து அட்டாமிக் நம்பர் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்றாரு. அப்படிதான் நம்ம கையில கிடைச்சது வந்து எது அப்படின்னா இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஓகே, ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல தான் நமக்கு வந்து பீரியட்ஸ், குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி வந்து பிரிக்கிறோம்? பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர். சரியா, பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர். ஓகே, இப்போ அலாங் த பீரியட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும்? இன்க்ரீசஸா டிக்ரீசஸா? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அலாங் த பீரியட் நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்? இன்க்ரீஸ் ஆகும். அலாங் த பீரியட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அப்போ சைஸ் வந்து என்ன ஆகும்? அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போகுது. டவுன் த குரூப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து என்ன ஆகும்? நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேடா. இப்போ அடுத்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் யாருக்கு அதிகமா இருக்கும்? SPDFல. SPDFல ஸ்கிரீனிங் எஃபெக்ட் யாருக்கு அதிகமா இருக்கும்? S orbital screens better than P than D than F. D orbital F orbitalum புவரா ஷீல்ட் பண்ணும். அப்பதான் நமக்கு என்ன வருது? அது மூலமா தான் அந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன்லாம் நமக்கு வருது. இப்போ ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்குன்னு வெச்சுக்கோ, ஒரு கேட்டயான் இருக்கு. கேட்டயானுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்டா? எஸ், சாரி, கேட்டயானுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமா இருக்க போகுது. அப்போ சைஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? மோர் பாசிட்டிவ் சார்ஜ்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு அதிகமா இருக்க போகுது. அப்போ சைஸ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸா டிக்ரீஸா? சாட்ல சொல்லுங்க. சைஸ் என்னப்பா ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சைஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஓகே, இதே வந்து எனக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மி அப்படிங்கிறப்போ நம்மளுடைய சைஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சூப்பர். சோ இப்போ அடுத்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நம்ம இப்பதான் பார்த்தோம். So then what else? Radius of cation தான்டா பெருசா இருக்கும், ஏன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ். So radius of cation தான் சின்னதா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ அதோடைய சைஸ் வந்து சின்னதா இருக்கும். ஆனயானோட சைஸ் வந்து இருக்கிறதுலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஆனயானோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா வந்து இருக்க போகுது. அண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து நம்ம நார்மல் அயான்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ கேட்டயானிக் ரேடியஸ் வந்து வில் பி லெஸ், ஆனியானிக் ரேடியஸ் வில் பி மோர், அண்ட் நடுவுல வந்து நம்மளுடைய நார்மல் அயான் வந்து இருக்க போகுது. ஓகே, சூப்பர், சம. ஓகே, டன். ஸோ யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லி தரணுமா? லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நாளை உங்களுக்கு எக்ஸாம் தம்பிங்களா? டுமாரோ யூ ஹேவ் எக்ஸாம். ஸோ குவிக்லி டெல் மீ, do you want something else? practical chemistry மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா வந்து அது வந்து நீங்களே படிச்சுக்கலாம். அது வந்து ஒரு மக்கப் பண்ற ஒரு சாப்டர் தான். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ரீஏஜென்ட்ஸ் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோமே.
ஓகே டன். ஓகேடா. ஸோ வி கேன் எண்ட். ஓகேவா? எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு வாங்க. ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல், ஐ வில் கிவ் த பிடிஎஃப். ஓகே, நான் இதோடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் இப்போவே வந்து கொடுத்துட்றேன். இப்போவே நான் அதை ஷேர் பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே பிடிஎஃப் வாங்கிட்டு போங்க. சரியா? யா, யூ ஆல் கேன் டேக் த பிடிஎஃப் அண்ட் தென் கோ. ஒரே நிமிஷம், ஒன்னே ஒன்று நான் பண்ண மறந்துட்டேன். அது வந்து என்னது அப்படின்னா அதான் இது. ஓகே, see, ஒரே ஒரு விஷயம், tomorrow you are all going to write the NEET exam. ஓகேவா? so everybody try to give your best. உங்களுடைய பெஸ்ட்டை வந்து எக்ஸாம்ல நாளைக்கு கொடுக்க பாருங்க. யாரும் வந்து என்ன பண்ண வேணாம் அப்படின்னா வந்து நான் ரிப்பீட் பண்ண போறேன் அதனால நான் சும்மா எழுதுறேன் அப்படி இப்படின்லாம் வந்து யாருமே வந்து வச்சுக்க வேண்டாம். you give your best. ஓகே, so it's okay. ரிப்பீட் பண்ணலாங்கிறதுலாம் அப்புறமா யோசிக்கலாம். பட் you give your best. ஓகே, ஸோ அப்படி ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா வேதாந்துல ஆன்லைன் மட்டும் இல்லை ஆஃப்லைன் சென்டர்ஸும் வந்து இவ்வளோ பிளேசஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ சென்னையில மட்டுமே இவ்வளோ வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு. ஆல்சோ நிறைய ஸ்கூல்ஸ் கூட இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் லைக் ஸ்கூலும் பிளஸ் வேதாந்து கிளாஸஸும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ்ல நீங்களோ உங்க தம்பி தங்கச்சிங்களோ வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம். சோ லெட் மீ கிவ் யூ த பிடிஎஃப் அண்ட் தென் பிடிஎஃப் வாங்கிட்டு நீங்க போகலாம். அதுக்கு நடுவில் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? எவ்ரிபடி ஹேவ் யூ ஸ்மாஷ்ட் த லைக் பட்டன்? வெள்ளூர்ல இருக்கா? இருக்குடா, இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே, ஸோ யா ஐ வில் கிவ் த பிடிஎஃப் இன் ஃபியூ மினிட்ஸ். பசங்களா ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு கிவ் யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். இது வந்து கண்டிப்பாக நான் பிடிஎஃப் இப்பயே கொடுத்துட்டேன். பிடிஎஃப் கொடுத்துட்டே கிளாஸ் வந்து முடிக்கிறேன். ஓகே, பிடிஎஃப் கொடுக்காம கிளாஸே முடியாது. ஓகே, யா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட் அப்படின்னா சொல்லுங்க. எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டே வந்து ஆதார் கார்டு, அட்மிட் கார்டு, இல்லை நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து யூ ஆல் கீப் இட் ரெடி. ஓகே, எல்லா ஐடி ப்ரூஃப்மே தயவுசெய்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்சோ ஆஸ்க் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரைட் நவ். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இன்னும் ஃபியூ மினிட்ஸில் அப்டேட் ஆகிடும். இது ஏன் ஆனால் பிடிஎஃப் இப்படி வருது எனக்கு? கிளாஸ் முடிக்கிறப்ப தான் இவ்வளோ பேர் வருவீங்களா? ஓகே, ஸோ யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ஐ ஆல்சோ ஹாவ் டு சே தேங்க் டு யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் நீட் 2025. ஓகே, ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். நான் உங்களுக்கு சாட்டில் கொடுத்துட்டே கிளம்புறேன். அது வரைக்கும் let us talk for 2 minutes. இப்போ அடுத்து ஆமா why you have biology classes சென்டம் அடிச்சிட்டோம் ஃபைனலி. யா ஹாய் 100 people. ஓகே, ஸோ யா ஸோ ப்ராப்பரா ஆமா அட்மிட் கார்டு வந்து ஒரு 2-3 காப்பி எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஒரு காப்பி பத்தாது, டேக் 2-3 காப்பி அட்லீஸ்ட் 2-3 காப்பீஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி வீட்டில் வச்சுட்டு போயிடுங்க. ஒரு காப்பி வந்து நீங்க கையில் எடுத்துட்டு போங்க, ஃபில் பண்ணி எடுத்துட்டு போங்க. ஒன்று வந்து ஃபில் பண்ணாமல் எடுத்துட்டு போங்க. ஓகே, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் போட்டு கொண்டு போங்க. ஓகேவா? கைதா முருகன் எஸ் சொல்லுங்க. மேம் அட்மிட் கார்டில் எனக்கு ஃபோட்டோ பிரிண்ட் ஆயிடுச்சு, வாட் கேன் ஐ டூ மேம் ப்ளீஸ் சொல்லுங்க. ஃபோட்டோ பிரிண்ட் ஆகி இருக்கா? ஓகே, தட்ஸ் ஓகே. அட்மிட் கார்டில் பிரிண்ட் ஆகி இருக்கு, அது அப்படி தானே இருக்கும். சொல்லுங்க.
பயாலஜி பிடிஎஃப் வேணும் எஸ்டர்டே கிளாஸ். எஸ் நான் ஆஷா மேம்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிடுறேன். ரஃப் ஒர்க் எல்லாமே நீங்க அந்த புக்லெட்லேயே பண்ணணும். கொஷின் பேப்பர் புக்லெட் தருவாங்கல்ல, அதுலேயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரஃப் ஒர்க்கும் நீங்க பண்ணணும். ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ஹை ப்ரெஷர் டுமாரோ. நீ காமாறு, அவ்வளோதான் நான் உன்னை கேட்டுக்க விரும்புறேன். ஓகே, அவுட் ஆஃப் ஹரிபரி we will do mistakes. அவுட் ஆஃப் ஒரு பதட்டத்தில் நம்ம நிறையா தப்பு பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு. பட் யூ ஜஸ்ட் ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நீ காமா இரு. ஓகே, நீ யோசிச்சு பொறுமையாக ஒன்றுக்கும் ஆன்சர் பண்ணிட்டே இரு. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித் பயாலஜி. ஓகே, எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ஏன்னா பயோ பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் தெரியும் தெரியாது, அவ்வளோதான். நீ இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கொஷின் உன்னை ஒரு 1 மினிட்டுக்கு மேலே யோசிக்க வைக்கிதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடு. அந்த ஒரு ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ பயாலஜி முடி. அதுக்கப்புறமா யூ கம் டு கெமிஸ்ட்ரி. ஏன்னா கெமிஸ்ட்ரி பார்ஷியலாக இருக்க போகுது. நமக்கு இன்ஆர்கானிக் ஆர்கானிக்லாம் ஓரளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஃபிசிக்கலில் அதுவும் ஃபியூ தான் நம்ம கொஞ்சம் உட்காந்து சால்வ் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் வாங்க. ஓகே, ஸோ ரிமெம்பர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆன்சர் வரைக்கும் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ட்ரை அண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி, ஓகே 2ல் வருது அப்போ 2 பாயிண்டாக தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. சரியா? கப் அடிச்சுட்டா வர மேம் உங்களை மீட் பண்ண. கண்டிப்பாக வி ஆல் வில் மீட் சம்டே. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு டெஃபினெட்லி வி ஆல் வில் மீட். ஓகே, ஸோ என்ன ஹெல்ப் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆல்சோ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், இப்போ இருக்கிற 100 people கிட்டேயுமே அது என்ன ஹெல்ப் அப்படின்னா, உங்களுடைய 12th ரிசல்ட்டை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. சரியா? உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை யூ ஜஸ்ட் சென்ட் டு Vedantu tnteam@gmail.com. ஓகேவா? ஸோ Vedantu tnteam@gmail.comல ஜஸ்ட் உங்கள் ரிசல்ட்டோடைய ஸ்க்ரீன்ஷாட், உங்கள் பேர், கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இட் வில் பி அ வெரி பிக் மூமெண்ட் ஃபார் அஸ். ஓகே, எங்களுக்கும் அது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு டீச் பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய ரிசல்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம, நான் கேட்கவே கூடாது, நீங்களே ஷேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அட்மிட் கார்டில் ஃபோட்டோவில் நேம் இருக்கணுமா மேம்? மற்றவங்க சொல்லுங்களேன். அட்மிட் கார்டில் there will be date, right? there will be date இருக்கும் தெரியும். பட் what else will be there? யா, I'll share. ஓகேடா, சூப்பர். கவிதா, நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் ஆகி வந்திருக்கா, எங்கேயும் பேஸ்ட் பண்ணணுமா? ஆமாப்பா, பேஸ்ட் பண்ணணும்ப்பா. ஆமாம், ஆனாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி தான். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒரு அட்மிட் கார்டில் பேஸ்ட் பண்ணி கொண்டு போங்க, இன்னொரு அட்மிட் கார்டில் பேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போயிடுங்க. அங்கே போயிட்டு கேட்டுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அதனால தான் நான் 2 காப்பீஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஃபுல் ஹேண்ட் சொக்கா நாட் அலௌடு. ஓகேவா? ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு அலோடு கிடையாது. ஓகே, ஸோ ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் இது பண்ணாதீங்க. மற்றபடி வேறு ஏதாவது ஹெல்ப் இருக்கா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ நோ ஸ்பின் அலோடு கிடையாதுடா. நோ ஸ்பின் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண முடியலையா? நீங்கள் தான் அந்த பியூட்டி பார்லரா எங்கே நீங்கள் போய் அந்த நோ ஸ்பின் போட்டிங்க, அங்கே போயிட்டு கேளுங்க, கேட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. By watching this video alone, you cannot score 150+. Let me be very very open. இந்த ஒரு வீடியோ பார்த்தா போராது. இந்த வீடியோ பார்த்தனா நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லி தராததை தான் சொல்லியிருக்கேன். இப்போ கெமிக்கல் பாண்டிங்லாம் நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? 3/4 ஹேண்ட்லாம் நாட் அலோடு. இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்ட் தான் அலோடு. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். எல்லாரும் சூப்பராக போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. பி காம், பி ரிலாக்ஸ்ட். சாயந்தரமாக நம்ம கொஷின் பேப்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி எழுதினீங்க அப்படிங்கிற கொஷின் பேப்பரும் நாளைக்கு இதில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சென்ட் QP ஆல்சோ. நாளைக்கு நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பரை எல்லாருமே இதில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட் நாங்கள் ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணுவோம். Vedantu tnteam@gmail.com. எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ ஆல் நோட்டட் இட்? நோட் பண்ணியாச்சாப்பா? எஸ் மேம், நோ மேம். நோட் பண்ணிட்டோம் மேம், நோட் பண்ணல மேம். ஓகேடா, சூப்பர். ஸோ ஆதார் கார்டு அப்டேட் பண்ணது எடுத்துட்டு போகணுமா? ஆமாண்டா, அப்டேட் பண்ணது உங்ககிட்ட இருக்குங்கிறப்போ அதை எடுத்துட்டு போங்க, அவ்வளோதான். அப்படி அதுக்காக நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு அப்டேட் பண்ண முடியாது இல்லையா? லாவண்யா சொல்லுங்க.
ஓகே டன். ஸோ கண்டிப்பாக சென்ட் யுவர் கொஷின் பேப்பர் ஆல்சோ சென்ட் யுவர் ரிசல்ட்ஸ். உங்களுடைய ரிசல்ட்டை வந்து வந்த உடனே எல்லாருமே இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, பென், ஆமாம், ஒரு பிளாக் பென், டிரான்ஸ்பரண்ட் ஒரு பிளாக் பென் எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்பெக்ஸ் இல்லை, ஃபோட்டோ எடுத்தேன், இப்போ நாங்கள் ஸ்பெக்ஸ் வேர் பண்ணிக்கலாம்ல? கண்டிப்பாக வேர் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நான் போய் பவர் செக் பண்ணேன், எனக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ யா, ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா, ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு பிடிஎஃப் கொடுக்குறவங்க வந்து இன்னும் எனக்கு மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ணலை. ஸோ ஜஸ்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தெம். வில் பி ப்ரேயிங் ஃபார் யூ. we are there for you and you are one of the very very favorite and ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு பேட்ச், எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பேட்ச். you have been with us for your 11th standard 12th standard and then இப்போ நீட்டுக்கு ஒரு 1.25 வருஷம் ஜேர்னி நம்ம வந்து ஒன்றா இருந்திருக்கோம். ஸோ எவ்ரிடே சாட்டர்டே நம்ம எல்லாரும் வந்து மீட் பண்ணலாம் யூடியூப்ல. எப்படி அப்படின்னா அந்த காஃபி வித் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு வீக்லி ரிவ்யூ மாதிரி, இங்கே வீக்லி எவ்ரி வீக் இங்கே என்ன ஆச்சு, என்ன சாப்டர்ஸ்லாம் முடிஞ்சது, எப்படி போயிட்டு இருக்கு, உலக நிலவரம், அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். நீங்களும் வந்து எப்படி உங்களுக்கு அந்த வீக் எங்கே போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ நல்லா இருங்க, சூப்பராக இருங்க. ஓகே, ஸோ யா, சூப்பராக எக்ஸாம் சூப்பராக பண்ணிட்டு வாங்க. பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் எக்ஸாக்ட்லி வரல, பிடிஎஃப் எனக்கு இன்னும் ரிப்ளை வரல. ஸோ வந்த உடனே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஐ வில் கிவ் இட் யூ இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துறேன். ஐ வில் அப்டேட் இட் இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்லேயே நான் வந்து கொடுத்துறேன். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ எவ்ரிபடி ஓகே, கமெண்ட்டில் இந்த த்ரூ அவுட் நீட் ஜேர்னி வித் மீ எப்படி போச்சு, ஓகேவா? இவ்வளோ நாள் நீட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் நீங்கள் ரெகுலராக அட்டென்ட் பண்ணீங்க இல்லையா? ஓகே, அந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, புரிஞ்சதா? அண்ட் நான் ஏதாச்சும் மாற்றிக்கணுமா, ஷுட் ஐ இம்ப்ரூவ், ஏதாச்சும் ஸ்பீடாக போகிறனா ஃபாஸ்ட்டாக போகிறனா? அண்ட் ஹவு ஆர் ஜேர்னி வாஸ் ஃபார் த பாஸ்ட் 2 years 11th 12th அண்ட் தென் நீட் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் என் கூட எவ்வளோ ட்ராவல் பண்ணீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒரு 5 to 10 minutesக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணி முடிங்க. இப்போ நான் லைவ் எண்ட் பண்ணிடுறேன். யூ ஆல் கமெண்ட் அண்ட் தென் ஐ வில் அப்டேட் த பிடிஎஃப் இன் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, எனக்கு பிடிஎஃப் லிங்க் வந்துடும். வந்த உடனே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணிடுறேன். எனி டைம் எனி ஹெல்ப் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் என்னுடைய ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் பண்ணிடுறேன். ஐ வில் கீப் ரிப்ளைங் டு யூ. இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து அதுலேயே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஸோ தட் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி கிரேட் ஜேர்னி வித் யூ ஆல். ஐ லேர்ன்ட் அ லாட். நான் உங்ககிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். நான் நிறைய விதத்தில் வந்து நான் என்னோடய மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணி நான் வந்து க்ரோ ஆனேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேர்னி. ஓகே, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க, அடல்ட், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, சூப்பராக இருங்க, நல்லா இருங்க. ஓகே, பாய் 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 பாய். ஓகே, ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ப்ளீஸ் டூ கமெண்ட் எவ்ரிபடி. உங்கள் நேம் போட்டு நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை நீட்டில் தான் பார்த்தீங்களா, கிளாஸஸ்லாம் புரியுதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எனக்கு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் அப்டேட் த பிடிஎஃப் இன் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, பாய் பாய்.